ஹலோ கைஸ், இன்னைக்கு ரீஇன்கார்னேட்டட் அஸ் டிராகன் ஹர்ச்லிங் இந்த அனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இதோட ஸ்டோரி லைன் வேற லெவலில் இருக்கு. இது நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் ஒரு இசக்கே அனிமே தான். சிம்பிளாக இதை பற்றி சொன்னால் நம்ம ஹீரோ ஒரு டிராகனாக ரீஇன்கார்னேட் ஆகுறான். வெறும் டிராகன் தானே, அதில் என்ன கதை இருக்க போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கதை ரொம்ப வேற லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. இசகை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட அனிமே வந்திருக்கு. ரீஇன்கார்னேட்டட் ஸ்வார்டு, ஸ்லைமு, ஸ்பைடரு, வெண்டிங் மிஷினு, அதில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இது ஓவர் பவரான ஹீரோ இருக்கிற ஒரு அனிமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். ஸோ லைக்கை போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ சுற்றி ஒரு இருட்டாக இருக்கு. என்ன எது அப்படின்னு அவனுக்கு தெரியல. அங்கே ஏதோ அவனோட ரூமில் இருக்கான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதனால லைட் அவன் தேடுறதுக்கு பார்க்குறான். ஆனால் அங்கே இடமே ரொம்ப டார்க்காக இருக்கு. ஏதோ நைட் டைம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். சரி லைட்டை போடலான்னு பார்த்தா எங்க அவனுக்கு போகணும் அப்படின்னு சுத்தமா தெரியல. சரின்ட்டு முன்னாடி ஏதோ ஒரு லைன் மாதிரி அப்பியர் ஆகுது, வெளிச்சமாகுது. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது இவன் ஒரு மொட்டையா இருக்கானு. சிஸ்டமும் இப்பதான் ஷோ பண்ணு. நீங்க ஒரு டிராகனோட மொட்டையா இருக்கீங்க. HP 5 MP 1, மீதி எல்லாமே லெவல் 1ல இருக்கு. போக போக ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஏதோ ஒரு வாய்ஸும் நம்ம ஹீரோக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணு. என்ன விஷயம்னு கேட்கும் போது அதுதான் சிஸ்டமோட டிவைன் வாய்ஸ் ஆகுது. அங்க நான் எங்க இருக்கேன், இது என்ன கேமா இப்படின்னு ஏகப்பட்ட கொஷினை கேட்கறான். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கேள்விக்கான பதில கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களோட டிவைன் வாய்ஸ் அது லெவல் 1ல இருக்கு இப்படி அங்க சொல்லுது. இதனால நம்ம ஹீரோவும் கடுப்பாவறான். கொஞ்சம் அவன் நகர்றதுக்கு ட்ரை பண்றான். அங்க ரொம்ப வேகமா ரிவர் கிட்ட வந்துறான். ஜஸ்ட் மிஸ் விட்டா நான் கீழே விழுந்திருப்பேன். அப்புறம் தான் அவனோட உருவமே அங்க தெரியுது. ஆளே இப்போ ஒரு மொட்டையா இருக்கான். என்னது, நான் மொட்டையா இருக்கேனா இப்படின்னு ஆளு ரொம்ப ஆச்சரியமாவறான். இப்போதான் டிராகனோட மொட்டையை பத்தியே சிஸ்டமோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. நீங்க டிராகனோட மொட்டையா இருக்கீங்க. இதுங்க மோஸ்ட்லி பவர்லெஸ்ஸா இருக்கும். பிரெயின் வந்து அந்த அளவுக்கு உள்ள டெவலப் ஆயிருக்குது. அதே மாதிரி இதுங்களை சாப்பிடணும்னு சொல்லி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் இருக்கு. வெளியில அட்வென்ச்சரஸா இருக்கிற சில பல மக்கள் அவங்களாலையும் இதுக்கு ஆபத்து வரும். பார்த்தோன்னே இதை மொத்தமா முத்தி விட்டணும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. நீ என்ன சொல்ற, எனக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கு, ஆனா மூளையே இல்லை அப்படின்னு நீ சொல்ற. அதே மாதிரி 2 சைடும் ஆபத்தா. ஆனா திடீர்னு அவன் இன்னமும் செம்ம வேகமா உருள ஆரம்பிக்கிறான். அங்க இதே மாதிரி அவனோட ரெசிஸ்டன்ஸ் அந்த ஸ்கில்லும் ரோலிங்கான ஸ்கில்லும் அங்க லெவல் 2க்கு போகுது. கீழே அங்க குதிச்சனால HPயும் 5ல இருந்து 3க்கு வந்தது. இதனால ஆளு ரெஸ்ட் எடுக்கிறான். ரெஸ்ட் எடுத்தோடனே அந்த HPயும் ஆட்டோமேட்டிக்கா அங்க ரெக்கவர் ஆயிடுது. பாக்குறதுக்கு அப்படியே ஒரு கேம் மாதிரி இருக்கு. ஏன்னா இதுல EXPயும் இருக்கு, லெவல் பாயிண்ட்ஸும் இருக்கு, சில பல ஸ்கில்ஸும் எனக்கு கிடைக்குது. போக போக நான் ஒரு டிராகனா எவாலாவான்னு நினைக்கிறேன். டிராகன் இதுங்க ரொம்ப டெரிஃபைங்கான கிரியேச்சர்ஸ். எனக்குன்னு ஏகப்பட்ட எனிமிஸும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள எதிர்த்து சண்டை போற மாதிரியும் இருக்கும். இன்னமும் ஏகப்பட்ட விஷயங்களை நான் கலெக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆளு ஒரு விஷயத்தை பத்தி அங்க யோசிக்கிறான். அங்க இதே மாதிரி முன்னாடி போகும்போது அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு புழு மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறான். அது என்ன ஏது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. ஒழிஞ்சுக்கினே சிஸ்டமே வா, அது என்ன அப்படின்னு சொல்லு. இது டார்க் வார்ம், இதோட ஸ்பெஷாலிட்டி முட்டையா அப்படியே மொத்தமா முழுங்குது இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு முட்டையா இருக்கான். அதனால அவன் ரொம்ப பயந்து போயிடறான். ஐயோ மாட்டின கஞ்சி காசிடுவாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிச்ச மாதிரியே அதுவும் கரெக்டா பார்க்க பயங்கரமா நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ படு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல அங்க புரியுது இது கிட்ட ஓடினா கண்டிப்பா வேலைக்கு ஆகுதுன்னு. அதோட HP ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோ வேறமா ஒரு முட்டையா தான் இருக்கான். அதனால ஓடிக்கினே ஏதோ ஒரு கிளிஃப்ல இருந்து அப்படியே குதிக்கிறான். அது கூடவே அந்த வாம குதிக்குமா. அந்த வாம் மேல விழ நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கும் அங்க பயங்கரமா வலிக்குது. ஆனா அது எழுந்து திரும்பவும் கடிக்கலான்னு வருமா. அட நீ இன்னுமா உயிரோட இருக்க. அதுக்குள்ளேயே அது மயங்கி போயிடுது. நல்ல வேலை அது என்ன செத்து போயிச்சா. நான் எப்படியோ அதை பீட் பண்ணிட்டேன். இதனால பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோக்கு நடக்கிற முட்டை அப்படின்னு ஒரு டைட்டிலும் கிடைக்குது. எக்ஸ்ட்ராவா சில பல பாயிண்ட்ஸும் கிடைக்குது. இப்போ ஃபைனலி அவனோட எவல்யூஷனுக்கான டைமும் வந்து சிஸ்டமும் நம்ம ஹீரோவால 2 டிராகனா எவால் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல. எந்த மாதிரி டிராகனா என்னால எவால் ஆக முடியும். ஒன்னு லிட்டில் டிராகன் என்னதான் இருக்கும் போது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே டைம்ல பயங்கரமான ஃபயரையும் இதால வெளிப்படுத்த முடியும். அட்வென்ச்சரஸ் இவங்களே ரொம்ப பயப்படுவாங்க இந்த மாதிரி டிராகனை பார்த்து. ஆனா இதுக்கு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்ல. பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியா இருக்கு. ரெண்டாவதா வருது பேபி டிராகன். இதோட மீட் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ருசியா இருக்கும். வெறும் சாஸ்ல முக்கி சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். எல்லாருமே இதை ஹன் பண்றதுக்கு ரொம்ப அலைவாங்க. ஸ்டார்டிங்ல வீக்கா இருக்கும். ஆனா ஒன்ஸ் எவாலைட்டா இதோட பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகம். இதால வேரியஸான ஃபார்முக்கு எவால் ஆக முடியும். கேட்குற நம்ம ஹீரோக்கும் அங்க ஃபர்ஸ்ட் இதுதான் கரெக்டா அங்க தோணும். லிட்டில் டிராகனா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அதே டைம்ல இப்பயே அவனால ப்ரொடெக்ட்
பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு நாங்க சொல்ல, அதுக்குள்ள திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது, உன்னை நீ லிமிட் ஆக்கிக்காத, ஏன்னா உனக்கு லிமிட் இல்ல, உன்னால இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாற முடியும், உன்னால க்ரோ பண்ண முடியும், மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு இப்படின்னு ஒரு டிவைனான வாய்ஸ் அங்க கேக்குது. இதனால நம்ம ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே மாறுது. அங்க பேபி டிராகனையே அவன் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா அது மூலமா அதோட பொட்டன்ஷியல் அது ரொம்ப அதிகமா இருக்கு இந்த லிட்டில் டிராகனை கம்பேர் பண்ணா. இதனால அதுவும் மாறணும் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அவன் மாறிடுறான். நான் இப்போ ஒரு குட்டி டிராகனா இருக்கேன்னா பரவாயில்ல, ஆனா எனக்கு இன்னமும் புரியல, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு, அது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம ஹீரோ ஒரு பேபி டிராகனா மாறி இருக்கனால அவன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லும் லெவல் 5க்கு வந்துச்சு. அங்க ரொம்ப பசி எடுக்கும். சைட்ல இருக்க அந்த வாம பார்த்தோன்னு ஏன் தெரியல சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படின்னு இவனுக்கு தோணுமா, அதனால வேற வழியெல்லாம சாப்பிட்றான். என்ன டேஸ்ட் தான் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ சன் ஆஃப் கிங் டிராகனா இருக்கான். இன்னமும் இவனால எப்படியெல்லாம் எவால் ஆக முடியும் அப்படின்னு தான் யோசிக்கிறான். இப்போ அவனோட ஹெச்பியும் அவங்க பல மடங்கு அதிகமாயிருக்கு. ரெஸ்ட் எடுக்கிறான். காலையில ஆனோனே கையை பார்க்கும்போது ஹியூமனா இருந்தா நல்லா இருக்கும், இல்ல டிராகனா தான் இன்னமும் இருக்கேன் இப்படின்னு தான் யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா நான் இருந்திருக்கேன், ஆனா நான் எப்படி இருந்தேன் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. நான் என்ன ஜெண்டர் அதுவும் எனக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல எனக்கு லெவலப்பு ஸ்கில்லு எவல்யூஷனு இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படுது. அதாவது இது கேம் மாதிரி இருக்கு. பின்னாடி வார்ம்ஸ் எல்லாம் வருமா, ஒரு அட்டாக் அவன் பண்றான். ஃபைரி பிரெத்து, ஃபைரி பஞ்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டாக்ஸை பண்ணி ஒன்னுத்தையும் மூச்ச வர்றான். ஆனா என்ன ஒண்ணு, கடைசியா இதை சாப்பிடணும்னு சொன்னதான் ஒரு மாதிரி இருக்கு, டேஸ்ட்டும் கூடுற மாதிரி இருக்கு. தைல மஷ்ரூம் இருக்குமா, அதை பார்த்தோன்னே எனக்கு ஐடியா வருது, சரி இதையே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு. சாப்பிட்டக்கு அப்புறம் தான் இன்னமும் ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாத்துலயும் பாய்சன் இருந்திருக்கு. அடச்சை, இதுக்கப்புறமும் ரேண்டமா மஷ்ரூம் எல்லாம் நான் இப்படி சாப்பிட போதில்ல, யாருக்கு தெரியும் இதுல பாய்சன் இருக்கும்னு. ஆனா நல்ல வேலை நம்ம ஹீரோ கிட்ட பாய்சன் ரெசிஸ்டன்ட் அந்த ஸ்கில் இருந்திருக்கு. அதனால எப்படி அவன் தப்பிச்சிட்டான். நான் வேற எதுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல எப்பயுமே இந்த மாதிரி பக்ஸையை ஹண்ட் பண்ணி என்னால சாப்பிட முடியாது இப்படின்னு அவன் போயின்னு இருக்கும்போது முன்னாடி ஏதோ ஒரு உல்ஃபு தெரியுமா, அதை பார்த்தவனே அது கிட்ட ஆளு பாயறான். இது பாக்குறதுக்கு பெருசா இருக்கு, ஆனா இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படின்னு அவனோட அட்டாக்கை வச்சு அசால்ட்டா அதோட கதையை மூச்ச வர்றான். கிட்ட வந்து பார்த்தா பார்பிக்யூ ஸ்மெல் அடிக்குமா, இதனால இன்னமும் எரிக்கிறான். பார்க்கவும் இல்ல சாப்பிடவும் அதே மாதிரி தான் இருக்கு. டேஸ்டும் சும்மா அழுது. இங்க பிளாக் பெப்பர் ஒண்டி இருந்தா இன்னமும் வேற லெவல்ல இருக்கும். இதே மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாஸ்டர் கொல்லும் போது அங்க லெவல பவரான். அங்க வேற ஒரு உல்ஃபும் வரும். அதோட கதையும் ஆள முடிக்கிறான். இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிராகனோட லைஃபுக்கு நான் கொஞ்சமா அடாப்ட் ஆயின்னு இருக்கேன். இது ஒரு ஸ்லோ லைஃப் மாதிரி இருக்கு. என்ன ஒண்ணு, சிஸ்டம் கூடயே பேசிக்கினே ரொம்ப வாழ்க்கை போரிங்கா போற மாதிரி இருக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யாராச்சும் தான் இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்க அங்க பக்கத்துல ஏதோ ஒரு சவுண்ட் எல்லாம் அங்க கேட்கும். அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு நம்ம டிராகனுக்கு புரியல. ஆனா ஹியூமன்ஸ் அப்படின்னு தெரியுது. அவங்கள பார்க்கும்போது எல்லாருமே நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா நல்லா இருக்கும். அதனால ஆளு நடிக்கிறான். ஒரு கியூட்டான டிராகன், வாங்க ஹக் பண்ணுங்க அப்படின்னு அங்க டான்ஸ் ஆடின்னு இருக்கான். எதுவும் ஆகாது, நம்மள ஏத்துப்பாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அவங்க கண்ணுக்கு நம்ம ஹீரோ ஒரு கொடூரமான டிராகன் மாதிரி தெரியுது. அங்க பயங்கரமா தாக்கி நகர முடியாம பண்ணிடுறாங்க. இதனால மேஜிக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கில் அங்க கிடைக்குது. நான் எதுக்காக இந்த மாதிரி யோசனை இப்படி பண்ணேன், மனுஷங்களை நான் நம்பி இருக்க கூடாது, தேவையில்லாம என்னோட வாழ்க்கைய நான் முடிக்கிறதுக்கு போயிட்டேன், நான் சாக விரும்பல, நான் உயிரோட இருக்கணும். ஹீரோ பயங்கரமா துடிக்கிறான். அங்க கொல்லலான்னு போகும்போது கரெக்டா அந்த பொண்ணு தடுக்கிறா. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு புரியல, ஆனா டிஃபெண்ட் பண்றா அப்படின்னு ஒண்டி தெரியுது. அந்த பொண்ணு ஹீல் பண்ணும்போது இதுதான் மேஜிக் அப்படின்னு அங்க தெரியுது. ஹீல் ஆகுறான் நம்ம ஹீரோ. இந்த பொண்ணோட பேரு மிரியா மில்லினியா, நம்ம மிரியானே சொல்லலாம். அங்கே மிரியா ஹீல் பண்ணும்போது அங்கே எம்பியை பார்க்குறான். அவளோட மேஜிக் காஸ்டிங் என்பி அது ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்படி இருக்கும்போதும் நம்ம ஹீரோக்காக அவள் ஹீல் பண்ணுறா. அங்கே இதுக்காக அவன் தேங்க்ஸ் சொல்கிறான். திடீர்னு பயங்கரமாக கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி போனாங்களே அவங்க தான் அங்கே கத்துறாங்க. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டான். அங்கே போகலான்னு இருக்கும்போது தடுக்கிறான். வேணாம், அங்கே பெரிய ஆபத்து இருக்குன்னு. நம்ம ஹீரோ இப்போதான் ரீசெண்டாக ஒரு ஸ்கில் அப்டேன் பண்ணியிருப்பான், கிரீக் லாங்குவேஜை கற்றுக்கிற மாதிரி. அதனால இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு புரியுது. பொண்ணுக்கிட்டையும் மேஜிக் கேஷ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு மானவும் இல்லை. தடுக்க பார்க்குறான். இல்லை, இந்த மாதிரி நீ உன்னை பார்த்துக்கோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடா. அங்கே ரொம்ப கொடூரமான மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியுது. நம்ம ஹீரோ நகர ட்ரை பண்ணாலும் நகரவும் முடியல. இந்த ஸ்பெல்லால இன்னமும் என்னோட காலு பேரலைஸ் ஆகிருக்கு, நான் போகணும். ஒரு கட்டத்தில் எப்படியோ நம்ம ஹீரோ அங்கே போயிடறான். நல்லா ஜெயிக்க முடியுமா எனக்கு தெரியல, முடியும்னு நினைக்கிறேன். அங்கே வந்தால் தான் பயங்கரமான ஷாக். ஏன்னா மிரியா அவ அங்க கீழே கிடக்குறா. அங்க ராக் டிராகன் அப்படின்னு ஒரு பயங்கரமான டிராகனும் இருக்கு. அதோட ஹெச்பி மட்டும் 197. அங்கதான் கீழேயும் மிரியா இருக்கா. அங்க என்ன பண்ணும் நம்ம ஆளுக்கு தெரியல. அதுவும் அங்க பயங்கர வேகமா தாக்க ஆரம்பிக்குது. எப்படியோ நம்ம ஆளு தப்பிக்கிறான். அது இருக்கிற சைஸுக்கு கண்டிப்பா என்னால தோக்கடிக்க முடியாது. அதோட ஹெச்பியும் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. அங்க 3 பேரும் இல்ல அப்பயும் முடியாதுன்னு நினைக்கிறேன். சைல மிரியாவை பாக்குறான். மிரியாவும் அங்கதான் இருக்கா. மிரியாவோட ஹெச்பி 6ல இருக்கும். அதுலயே ஆளுக்கு தெரியுது இன்னுமா உயிரோட இருக்கான்னு. ஒரு சைடு என்ன
பண்ணோம் அப்படின்னு தெரியல. அங்க டிவைன் வாய்ஸோட சவுண்டும் கேக்குது, தயவு செஞ்சு இங்க இருக்காத, ஓடி போயிடு அப்படின்னு அங்க சொல்லும். இருந்தாலும் நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. எனக்கு தெரியும் என்கிட்ட அந்த அளவுக்கு பவரான அட்டாக் எதுவும் இல்ல, ஸ்கில்லும் அந்த மாதிரி இல்ல. ஆனா அப்படி இருந்தும் அவ என்னை காப்பாத்தினா, நான் எப்படியாச்சும் அவளை காப்பாற்றணும். சிஸ்டம் சொல்றபடி பார்த்தா நான் கண்டிப்பா இங்க இறந்து போக அதிகமான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நான் விட போதில்ல. அந்த டிராகனும் அப்படியே அவளை கொல்லலான்னு போகுது. அதுக்குள்ள நம்ம ஆளுங்க பயங்கரமா கத்துறான். இதனால தசை மாதிரி வருமா, நம்ம ஹீரோ டப்புன்னு உருண்டுன்னு வர சிஸ்டம் வழியா ஒரு புது டைட்டில் கிடைக்குது, கிங் ஆஃப் எவேஷன். இப்படியே உருண்டு போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா மீரா விட்டு கொஞ்சமாச்சும் அவன் தள்ளி போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறான். இதனால அந்த பொண்ணும் இங்க இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அப்படி பண்றான். அங்க இன்னொருத்தனோட ஹெச்பியை செக் பண்ணும்போது ஆல்ரெடி ஆளு அவுட் ஆயிட்டான். மரத்துல இன்னொரு பர்சன் மாட்டின்னு இருக்கான். அவனோட ஹெச்பி அங்க 5ன்னு காட்டுது. இவன் உயிரோட தான் இருக்கான். நான் எப்படியாச்சும் இவங்க 2 பேரை காப்பாற்றணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் இதை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த டைம்ல எப்படியாச்சும் அந்த பர்சன் அந்த பொண்ணை காப்பாற்றுவான்னு நம்பலாம். அதே மாதிரி வேகத்தோட படு வேகமா போக ஆரம்பிக்கிறான். அந்த டிராகன் ஏதோ ஒரு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வசமா மாட்டிக்கிறான். நான் யோசிக்கல இந்த மாதிரி அட்டாக்ல நான் இப்படியா மாட்டிக்கணும். இப்பயும் அது என்னை விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, என்னை கடிக்கலாம் அப்படின்னு வந்து. சரி, இப்போ எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, நானும் பயன்படுத்தி பார்க்கறேன். நம்ம ஹீரோ கிட்ட ஃபயர் அட்டாக் கொண்டிதான் இருக்கும். அதை பெரிய அளவுல அவன் பயன்படுத்துறான். ஆனா எத் டிராகனுக்கு பெருசா எதுவும் ஆகுற மாதிரி இல்ல. அதோட ஹெச்பி அதுதான் அங்க ரெக்கவர் ஆகுது. என்ன இது சர்வே ஆனதும் இல்லாம இப்போ இது ரெக்கவர் ஆயிச்சா? சரி, ஏதோ ஒண்ணு, எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாத்தினா போதும். அவன் கிடக்குறான், எனக்கு இவதான் முக்கியம் இப்படின்னு ஆளு எலி மாதிரி அங்க தப்பிக்கிறான். அதுவும் அந்த டைம்ல அவளுக்கும் கண்டுக்கல. வேற பக்கம் செக் பண்ணி பாக்குறான் பேச்ச மூச்சு இருக்கான்னு. ஆனா அவன் முழிக்கிற மாதிரியே இல்ல. அதனால இவங்க வந்த வழியை அவன் மோந்து பாக்குறான். லைட்டா சென்ட் வரும். அந்த வழியை நோக்கி ஆளு ஓட ஆரம்பிக்கிறான். அங்க லைட்டா பாதி தூரம் போனோடனே அங்க நிக்கிறான். ஏகப்பட்ட உருமுறை மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். அதுலயே ஆளுக்கு தெரியுது இந்த இடத்துல நிறைய உல்ஃபு வந்திருக்குன்னு. அங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோ ரொம்ப டயர்டா இருக்கான். ஆனா மிரியாவையும் எப்படியோ அவன் காப்பாத்தணும். அதுக்காக உயிரை குத்து பயங்கரமா அங்க போராடுறான். மிரியா லைட்டா முழிக்கும் போது நம்ம ஹீரோ சண்டை போடுறத அவ பாக்குறான். ஆனா அப்படியே அவன் மயங்கிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல எப்படியோ ஆளு முடிச்சிட்டு அங்க போகும்போதே சொல்றான், எவ்வளவு தூரம் பண்ண முடிஞ்சது ஒரு அதிசயமா இருக்கு. ஏன்னா நான் என்னோட லிமிட்ல இருக்கேன். ஆனா ஏதோ ஒண்ணு, ஃபைனலி மனுஷங்களோட வில்லேஜுக்கு நான் வந்துட்டேன். அங்க பயங்கரமா டிராகன் மாதிரி அவன் உரும்ப ஆரம்பிக்கிறான். அங்க என்னடா அது அப்படின்னு எல்லாருமே பாக்குறாங்க. ஒரு டிராகன் பயங்கரமா கத்தின்னு இருக்கும். பின்னாடியே ஒரு பொண்ணு இருக்கா. அங்க ஹீரோவும் டிராகன் பாஷையில, நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், இந்த பொண்ணை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, உயிருக்கு போரான்னு இருக்கா அப்படின்னு ஆளு கதறான். ஆனா அவங்க கண்ணுக்கு இவன் தான் ஈவலா தெரியுது. அதனாலே காலையே குத்தி விட நம்ம ஹீரோக்கு அப்பதான் புரியுது, எனக்கு புரியுது, நான் இந்த பொண்ணை விட்டு போறேன், தயவு செஞ்சு இவ்வளவு நல்லா பாத்துக்கோங்க இப்படின்னு தான் போயிடறான். அங்க இருக்க ஆளுங்களும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த டிராகனை பாத்தீங்களா, எப்ப வேணாலும் நம்மள அட்டாக் பண்ண வரலாம். இதை கேட்கிற நம்ம ஹீரோ மனசு உடைஞ்சு போயிடறான். ஏன்னா அவன் எதிர்பார்க்கல காப்பாத்த என்னையே இப்படி அவங்க சொல்லுவாங்கன்னு. டிராகன் தால கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை இப்படிதானா, இதை யாராலையுமே மாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ போகும்போது சிஸ்டம் வழியா ஒரு டைட்டில் அவனுக்கு கிடைக்குது, இடிபிடி லெவல் 1 ஹீரோன்னு. நெக்ஸ்ட் சீன்ல மிரியா எழுந்துக்கிறான். முன்னாடியே ஒரு பொண்ணு இருக்கா, இவ பேரு மேரியா. அவ இப்பதாங்க நடந்த விஷயத்தையே சொல்றா. டென்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். அவன் தான் நம்ம ஹீரோவை ஸ்டார்டிங்ல குத்திருப்பான், பேரலைஸும் ஆக்கிருப்பாங்க. கூடவே ஒரு வயசானவனும் இந்தான். டென்ஸ் அந்த ராக் டிராகன் மூலமா அங்கேயே இறந்து போயிட்டான். அதே மாதிரி அந்த வயசானவரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த இடம் முழுக்க ஒரே ரத்தமா இருந்துச்சு. நாங்க தேடி பார்த்த வரைக்கும் அங்க யாருமே கிடைக்கிற மாதிரியும் இல்ல. எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அந்த டிராகன் மூலமா மொத்தமா முழுங்கப்பட்டிருக்கான் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இதை கேட்கிற அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னது, நான் ஒண்டிதான் இங்க சர்வே ஆயிருக்கேனா, எல்லாமே என்னாலதான், நான் அப்பயே அவங்கள ஸ்டாப் பண்ணிருக்கணும். அப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு சொல்றான். இந்த டென்ஸ் இருக்கால, இவன் ரொம்ப பிரேவானவன். பசங்க எல்லாருக்குமே இவனை ரொம்பவும் பிடிக்கும். ஆளு ஏகப்பட்ட முறை ஹன் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப சீனா இருக்கும். அதனாலேயே எல்லாருக்குமே அவனை அவ்வளோ பிடிக்கும். ஆனா ஒரு நாள் அந்த ராக் டிராகன் அதை எதிர்த்து சண்டை போடும் போது அங்க நிக்க கூட முடியல, பயந்து ஓடி வந்துட்டாங்க. அப்பத்துல இருந்தே இவனை கேலி பண்றது இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்பட்டிருக்கும். அதை தாங்கிக்க முடியாம கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் அதை கொல்லுவேன் அப்படின்னு சவால் விட்டுருப்பான். அன்னைக்கு ஏற்பட்ட விஷயம் தான் அது. கரெக்டா அதுக்கு நாள் தான் அன்னைக்கு தான் மிரியா வெளியில வந்திருப்பா. அந்த வயசான ஒரு டென்ஸ் உங்க 2 பேருமே மிரியா கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இல்ல, வரியா நாங்க ஹண்டிங்க்கு போலான்னு இருக்கோம், முக்கியமா அந்த ராக் டிராகன் அதை எதிர்த்து சண்டை போடலாம் தான் போறோம், ஆனா பர்மிஷன் நீங்க கேட்டீங்களா மேரி கிட்ட? இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி நீ வரலனா நாங்க 2 பேரும் இறக்க கூட வாய்ப்பு இருக்கு, நீ வரல
அப்படியா? இல்ல நான் வந்து கண்டிப்பா வரேன். நீங்க சாகக்கூடாது. ஆனா இப்பயே நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம இப்பயே ஓடி வந்துடணும் என்ன? அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கினாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்மளே பார்த்தோம். அந்த விஷயம் தான் ஏற்பட்டிருக்கு. அந்த ஆள் அப்படிதான் ப்ரைடுன்னு கடைசியில அவனோட வாழ்க்கையை இப்போ போயிடுச்சு. அதனால தான் சொல்றேன் இதே மாதிரி மிஸ்டேக்கை திரும்பவும் நீ பண்றாத. அங்க மீராவும் எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே அங்க ஞாபகம் இல்ல. அவங்க கிட்ட கேட்டா வில்லேஜுக்கு வெளியில ஒரு மாஸ்டரால நீ தாக்கப்பட்ட அங்க கிகோரி அவரு தான் தோத்துனாரு. அதனால அது ஓடி போயிடுச்சு. அந்த டைம்ல தான் நீ லக்கிலி காப்பாத்தப்பட்டியே. ஆனா நான் எப்படி வில்லேஜுக்கு வெளியில வந்தேன்? ஏன்னா அந்த மிகப்பெரிய டிராகன் கிட்ட நான் வசமா மாட்டிக்கினேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் தப்பிச்சேன் தெரியல. நீ வந்து மெமரிஸை இழந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம் அடிக்கடி நடக்கும். யோஜான விஷயம் நந்தா இந்த மாதிரி மெமரி லாஸ் அப்பப்போ ஏற்படும். நல்லா யோசிக்கும் போது நம்ம ஹீரோ குட்டி டிராகன் அது ஞாபகம் வருது. ஒருவேளை இப்படி இருக்குமோ டிராகன் தானே காப்பாத்திருக்கமோ அவங்க கிட்ட கேட்டா அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க அதை பத்தி தான் யோசிக்கிறாங்களே. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ முன்ன இருந்ததை விட இப்போ நல்லாவே ஹீல் ஆயிட்டான். பரவாயில்ல டிராகன் வந்து உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்டா பில்ட் ஆயிருக்குப்பா. ஒரு மனுஷனா இருந்தா இப்போதைக்கு என்னோட ஹீலிங் ரொம்ப ஸ்லோவா இருந்திருக்கும். ஆனா நான் டிராகனா இருக்கும் போது டக்குன்னு என்னோட ஹீலிங்கும் ஆயிடுது. ஆனா ஏதோ ஒண்ணு எவ்வளோனக்கு அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா உண்மையிலேயே அப்படி இல்ல. ஏன்னா நான் ஒண்டி அந்த இடத்துல ஸ்ட்ராங்கரா இருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணையும் அந்த ஆளையும் காப்பாத்திருக்க முடியும். நான் வீக்கரா இருந்த என்னோட அட்டாக்கால அது ஹீல் தான் ஆச்சு. அதனால நான் வந்து இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கரா மாறணும். சீன்ல ஒரு புழு வச்சு ஏகப்பட்ட புழுவா வர வைக்கிறான். அங்க எதனால ஆளுக்கு ஒரு டைட்டிலும் அங்க கிடைக்குது, ராங் டியூவர்னு. ஹீரோக்கு இந்த டைட்டில் ஒன்றும் பிடிக்கல. அதனாலே இந்த டெக்னிக்கை திரும்பவும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அங்க எல்லாமே அட்டாக் பண்ண பாயமா நம்ம ஹீரோ அப்படியே கடிக்கிறான், பயங்கரமா எரிக்கிறான். இதே மாதிரி ஒன்னுத்தையும் மொத்தமா அங்க முடிக்கிறான். இன்னொன்னும் அப்படியே மறைஞ்சு இந்த தாக்குறதுக்கு பார்க்கும். ஆனா ஒரே பிரெத்தை வச்சு மொத்தமா முச்சு விட்டுறான். ஃபைனலி நம்ம ஹீரோ 25 லெவலுக்கு வந்தனால அவனோட எவல்யூஷனுக்கான ரெக்யூர்மெண்ட் அது ஃபுல்ஃபில் ஆகுது. அதை நீங்க பாக்குறதுக்கு ஆசைப்படுறீங்களா? என்னென்ன டிராகனா உங்களால மாற முடியும்னு? ஆமா இந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன், சீக்கிரம் பண்ணு. உடனே 5 விதமான டிராகன் அங்க ஷோ ஆகுது. என்ன இது டிஃப்ரெண்டா இப்படி இருக்கு? மினி, கிட், பேபி, லிட்டிலா? அங்க யங் டிராகனை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். ஆனா அவன் மண்டைக்கு எட்டல அது என்னன்னு. அப்புறம் தான் சிஸ்டமே அங்க சொல்ல ஆரம்பிக்குது. லிட்டல்ல சைஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப லிமிடேஷனா இருக்கும். அது சீக்கிரமா எவால் ஆயிடும். சீக்கிரமா அதுக்கான பொட்டன்ஷியலும் ரீச் ஆயிடும். ஆனா பேபி டிராகன் அப்படி இல்ல. அதுக்கு நிறையவே பொட்டன்ஷியல் இருக்கு. அதுலயே நம்மளுக்கு தெரியுது இது ஒரு சின்ன செடி மாதிரி தான். நம்ம ஹீரோ இருக்கிறால பேபி டிராகன் அது ஒரு மிகப்பெரிய மரம் மாதிரி. மினி டிராகன் அதுக்கும் லெஸரான சாய்ஸ் தான் இருக்கு. அங்க கிட்டுக்கும் இதே மாதிரி தான். என்ன ஸ்டேபிளான எவல்யூஷன் அங்க கிடைக்குமா? அங்க யங் டிராகனை பத்தி கேட்கும் போது அதுக்கு அது எதுவுமே சொல்லல. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான் எதுவா எவல் ஆகலான்னு. லிட்டில் டிராகன் அது வந்து என்னன்னா அதோட growth வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். லிமிட்டடான எவல்யூஷனுக்கான சாய்ஸஸ் ஒண்டிதான் இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா ஃபியூச்சர் எவல்யூஷனுக்கான ஃபீச்சர்ஸ் அதுக்கு கிரேட்டான பொட்டன்ஷியல் இருக்கும். ஆனா நம்ம ஆளுக்கு அது ஒன்றும் பிடிக்கல. அதனால நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்ல மினி ஏஞ்சல் டிராகன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பிரிட் டைப்பான டிராகன் தான். மற்றவங்களுக்காகவே வாழும். அதே மாதிரி காம்பேக்ட் பவரும் இருக்காது. இதோட ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து அதிகமாக இருக்கும். அதுலேயே நம்மளுக்கு தெரியுது ஹீலிங் டைப்பான ஏதோ ஒரு எபிலிட்டின்னு. அங்கே நெக்ஸ்ட்டாக வருது கிட் டிராகன். அது பேபி டிராகனோட நெக்ஸ்ட் ஃபார்ம். இப்போ இருக்கிறதோட லைட்டாக பெருசாக இருக்கும். அதே மாதிரி அதோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் அது இன்னமும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அங்கே இது கேட்கும் போது இது நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கரான வருஷனாகவும் இருக்கு அப்படின்னு அவன் பெரிய டிராகன் மாதிரிலாம் யோசிச்சு பார்க்குறான். அடுத்ததா கிட் மார்பல் டிராகன் அப்படின்னு ஒரு டிராகனை காட்டுறாங்க. இதுக்கு மேஜிக் பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம ஹீரோக்கு இதுவும் அங்க பிடிக்கல. ஏன்னா இதுலயும் லிமிடேஷன் இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. கடைசியில லிட்டில் பிளேக் டிராகன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு வகையில ஈவலான டிராகன் தான். இது போற பாதை முழுக்க டிசாஸ்டரா இருக்கும். ரொம்ப பயங்கரமான பொட்டன்ஷியலோட இருக்கிற டிராகன். டிசாஸ்டர்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே ஐயோ இந்த மாதிரி கதையை வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிஸ்டமோட வாய்ஸும் நம்ம ஹீரோக்கு சொல்லி புரிய வைக்குது. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இதுக்கு ஹைலி இன்டெலிஜென்ஸ் என்ன விட ரொம்ப அதிகமா இருக்கு. ஈவலான டிராகன் அப்படின்னு கேட்டோன்னே முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா கண்ணு முன்னாடி ஒரு வித்தியாசமான லெட்டர்ஸ் அங்க அப்பியர் ஆகுது. ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒன்ஸ் இந்த மாதிரி டிராகன் அவன் எவால் ஆயிட்டானா அவனால ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு வர முடியும். அதாவது சிம்பிளா சொன்னா மனுஷனா மாதிரி வில்லேஜுக்கு போக முடியும். ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும். ஆனா அதுக்கு நான் ஈவலான டிராகனா மாறணுமா? ஆனா மெரியா நினைச்சு உனக்கு கவலையா இருக்கு. நான் ஹியூமனா மாறினா முடியுதா? ரொம்ப அவங்கள மீட் பண்ண முடியும். ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் வந்து ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை அடையணும். சோ நான் வந்து யங் பிளே டிராகனா மாறணும் இப்படின்னு அங்க சிஸ்டம் கிட்ட சொன்னோன்னே யங் பிளேக் டிராகன் அவன் எவ்வளாயிரான்.
ஆனா என்னன்னா முன்ன இருந்ததை விட இப்போதான் ஈவலா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நம்ம ஹீரோ எவாலானனால அவனோட லெவல்ஸ் எல்லாமே 3க்கு அப்படியே ரைஸ் அப் ஆயிடுது. அங்க டிவைன் வாய்ஸும் அப்படியே லெவலப் ஆயிடுது. இப்போ ஹீரோவால அவனோட ஸ்கில்ஸை ரிவ்யூ பண்ண முடியும், பறக்க முடியும், டிராகன் ஸ்கேல் அப்படின்னு ஒரு அட்டாக்கும் இருக்கு. இப்போ வழியா டிராகன் வெனம் அப்படின்னு ஒரு விஷயத்த பரப்ப முடியும். இப்போ ஹீரோவோட அட்டாக்கால ஒரே ஒரு முறை அங்க அட்டாக் பட்டா போதும் எனிமீஸ் பேரலைஸ் ஆயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட பிரெத்தும் ரொம்ப டிசீஸ்டா இருக்கும். டார்க்கான பவரும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. ஆனா இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு வேணாம் அப்படின்னு தான் சொல்றான். ஏன்னா அவன் இப்படி மாறினதே ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனா அடைய முடியும் அப்படின்னு சொல்லிதான். ஆனா அந்த ஸ்கில்லை பத்தி கேட்டா அங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லே அங்க இல்ல. டிவைன் வாய்ஸ் கிட்ட கேட்டாலும் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லுது. இதனால ஆளு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிரான். ஏன்னா எதிர்பார்த்த ஸ்கில்லை தாண்டி ரொம்ப வியர்டா எல்லாமே அங்க இருக்கு. டிவைன் வாய்ஸ் அது லெவல் 3ல இருக்கு. இதை பத்தி ஏதாச்சும் கேட்டாலும் உங்க லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால இன்னமும் இன்ஃபர்மேஷனை என்னால கொடுக்க முடியாது இப்படின்னு அதை சொல்லும். அங்க சரி அந்த டிராகன் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஸ்கில் அங்க இருக்கும், அது என்னதுன்னு கேட்டா நம்ம ஹீரோ பறக்கும் போது ஒரு பயங்கரமான மியாஸ்மா வெளிவரமா, அது பட்டா அவ்வளவுதான் எல்லாமே அழிஞ்சு போயிடுமா. இந்த ஸ்கில் ஒண்டி மேக்ஸ் அவுட் லெவலுக்கு போயிடுச்சுன்னா நேஷனுக்கு மேல பறந்து போனா ஒரு ஒட்டுமொத்த நேஷனையே மொத்தமா அழிக்க முடியுமா. இதனால ஆளு இன்னும் தான் கடுப்பாவறான். அங்க ரெண்டாவதா டிசீஸ்டு பிரெத் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கும். அது என்னன்னு கேட்டா அதுவும் இதே மாதிரி தான் பயங்கரமான மியஸ்மா வாய் வழியா வெளியே வரும். இதனால ஆப்பனன்ட்டு அதிகமா டிபஃப் ஆவான். அதே டைம்ல அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இறந்து போயிடுவான். இதுவும் அதே மாதிரி தான். இதனால ஆளு இன்னும் தான் கஷ்டப்படுறான். பழையபடியே இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு கிளெமானிட்டி அப்படின்னு ஒரு டைட்டிலும் இருக்கு. சரி இதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் அதெல்லாம் என்னாச்சு, அது எல்லாமே இருக்குது. அப்பனா இதுலயே நம்ம ஹீரோக்கு அங்க தெரியுது இன்னமும் நம்ம ஹீரோவால அந்த நல்ல பாதை, அதாவது ஹீரோவோட பாதைக்கு போக முடியும். ஆனா இன்னமும் இந்த டிராகனா மாறிட்டனால ஒரு டைட்டில் இருக்கு, டயபெட்டிக் வில்லன். இந்த டைட்டில் எப்படிப்பட்ட டைட்டில்னா கவுண்ட்லெஸ்ஸா உயிர்களை எத்து மவுண்டன்ல அந்த உயிரை எத்த உடல்களுக்கு இடையில பயங்கர ஈவலா சிரிக்கிறதுக்கான ஒரு டைட்டில் தான் இது. அதே மாதிரி டேமேஜ் எல்லாமே டார்க் டைப் அட்டாக்கா இருக்கும் நம்ம ஹீரோக்கு. அதனாலேயே ஒயிட் மேஜிக் ஸ்பெல் எல்லாம் கத்துக்கிறது ரொம்ப ஹார்டரா மாறிடும். அதனால இந்த ரெக்கவரி ஹீலிங் இந்த மாதிரி ஸ்பெல்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவால கத்துக்க முடியாது. அங்க இவளான பேத்வே நோக்கி தான் போக முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். இல்ல இந்த பேத்வே எனக்கு பிடிக்கல, இதுக்கு முன்னாடியே நான் நல்லா இருந்தேன், அப்படிப்பட்ட பாத்துலயே நான் இருக்கிறேன், அப்பயே ரொம்ப இன்னசென்டா இருந்தேன், இது வேணாம். நெக்ஸ்ட் சீன்ல மிரியாவையும் மேரியும் காட்டுறாங்க. அங்க ஏதோ ஒரு வாண்டரிங் ஸ்டோன் அவ செக் பண்ணிருக்கா. இது ஒரு பேரியர் மாதிரியா. அங்க மிரியா கேக்குறா, ஆமா நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ண போறோமா என்ன. ஆமா இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா உனக்கு தெரியுமா எதுக்காக இந்த மாதிரி வாண்டரிங் ஸ்டோன்ஸ் இருக்குன்னு. ஏன்னா இதுங்க ஒரு பேரியர் மாதிரி ஸ்டேஜுக்குள்ள மாஸ்டர்ஸ் வரக்கூடாது தடுக்கிறதுக்கு தானே. ஆமா அதேதான். எனக்கு தெரிஞ்ச இந்த பேரியர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால தான் நேத்து ஒரு மாஸ்டர் இங்க வந்திருக்கு, அதனால நம்ம செக் பண்ணணும். ஆனா நேத்து அந்த மிருகம் அது ஹெல்ப் பண்ண கூட ட்ரை பண்ணிருக்கலாம்ல, ஏன் தெரியல. அந்த இன்சிடென்ட் ஏற்பட்டதுல இருந்து மாஸ்டருங்க மேல ரொம்ப நீ அப்சஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அப்படி ஒன்றும் இல்ல, நான் அந்த குட்டி டிராகனை பத்தி தான் யோசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா இந்த மான்ஸ்டர்ஸை பத்தி? சிம்பிளா சொன்னா மான்ஸ்டருங்களால டிஃப்ரெண்ட் ஃபார்முக்கு எவால் ஆக முடியும். உனக்கு தெரியும்ல, அது ஹியூமன்ஸுக்கு தானே இருக்கு. ஹியூமன்ஸாலையும் அதே மாதிரி பண்ண முடியும் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி எபிலிட்டியை புதுசா அடைய முடியும். அந்த மாதிரி நீ சொல்றது ஓகே தான். இதுவே மிருகத்தை பத்தி சொன்னா அதுங்களால மற்ற டிஃப்ரெண்டான ஸ்பீசிஸை கொண்டு டிஃப்ரெண்டா மேக்சிமம் லெவலுக்கு ஸ்ட்ராங்கரான லெவலுக்கு எவால் ஆக முடியும். அப்படி எவால் ஆக அதால ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டேட்டை அச்சீவ் பண்ண முடியும். சிம்பிளா இருக்கிறதுலேயே ஹையர் ஒன்னாதால மாற முடியும். ஈவன் இன்னமும் மேல போயினே இருக்கலாம். தினம் மேரியா இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமா வரா. ஆனா ஆல்ரெடி 11 வருஷத்துக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்கா மேரி. அட அந்த டைம்ல நான் இத்தனோன்னு இருந்தேன், எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும், அதனால தான் நான் ஆச்சரியமானேன். ஆனா உண்மையிலேயே இந்த விஷயம்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னா சில பேரால டிவைன் வாய்ஸ் அதை கேட்க முடியும். ஹீரோ செயின்ட் இந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா போக போக அவங்க மூலமா இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிய வந்துச்சு. ஈவன் நீ பார்த்த அந்த டிராகனும் இப்போதைக்கு எவ்வளவு ஆயிருக்கலாம், எவ்வளவு ஆயிருமோ கொடூரமா கிளவுஸோட கூட இருக்கலாம். அதனால அதை திரும்ப மீட் பண்ணும்போது முன்ன இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காது. அதனால யோசிச்சுக்கோ, நம்ம எப்பயுமே அதுங்க கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவ கத்தியறா. அப்புறம் அவளுக்கும் புரியுது இந்த மாதிரி அதுவும் ஒரு நாள் எவ்வளோ இருக்கும்னு. சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வந்து ஆளு பயங்கரமா கத்தின்னு இருக்கான். நான் சூப்பர் ஃபாஸ்டா எவ்வளோ ஆகணும், ஏன்னா அப்பதான் என்னால ஹீரோவா மாற முடியும், நான் டீமன் கிங்கா இல்லாம இருக்க முடியும். அதே மாதிரி சீக்கிரமா ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை நான் கத்துக்கணும், வில்லேஜுக்கும் நான் போகணும், திரும்ப அந்த பொண்ணை மீட் பண்ணும் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அங்க போகலான்னு இருக்கும்போது ஏன் தெரியல ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. நல்லா பார்த்தா ஏகப்பட்ட வெப்ஸும் அவனை கவர் பண்ணிருக்கு. எல்லாமே சிலந்தியோட வெப் தான். அங்க ஒரு மிகப்பெரிய சிலந்தியும் அப்பியர் ஆகுது. வீக்கான மாஸ்டர் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சா
மச்சான், ஆனா இங்க லெவல் அதிகமா இது இருக்கு. அங்க அதுவும் விடாம ஏகப்பட்ட வெப்பா நம்ம ஹீரோ மேல போகுது. நம்ம ஹீரோ ஃபயர் அட்டாக் பண்றான், ஆனா அது லைட்டா தான் அஃபெக்ட் ஆகுது. யோசிச்ச மாதிரி என்னோட எபிலிட்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஸ்பைடர் ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு, இருந்தாலும் நான் விட போதில்ல. கிளாஸை வச்சு பயங்கரமா தாக்குறான், ஆனா அப்பயும் பாதிக்கு பாதி ஹெச்பி அப்படியே இருக்கு. என்னமோ பேலேஸ் ஆக்குற எஃபெக்டும் அது மேல விழும், இருந்தாலும் அங்க எதுவுமே ஆகுற மாதிரி இல்ல. அங்க பயங்கர வேகமா ஆளு ஓட ஆரம்பிக்கிறான், அதுவும் பின்னாடியே தொத்த ஆரம்பிக்குது. அங்க பறக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றான், ஆனா பறக்க முடியல. ஏன்னா நம்ம ஹீரோ இன்னமும் அதை கத்துக்கல. லெவலும் அங்க கம்மியா இருக்கு. 10 நிமிஷமும் கடந்து போகுது, ஆனா அது விடாம தொத்திக்கினே இருக்கு. அது ஏன் டயர்டே ஆக மாட்டுது அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு கட்டத்துல முன்னாடி ஒரு மிகப்பெரிய பள்ளம் வரும், அங்க அதை பார்க்கும்போது சைட்ல நம்ம தப்பிச்சிட்டா கண்டிப்பா அது வந்து துரத்தாது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஒரு சைடு பறக்கிறதுக்கான ஸ்கில்லும் இருக்கு, அதையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அங்க இதே மாதிரி ஒரு கட்டத்துல பறந்து அப்படியே அவன் தப்பிக்கிறான். அது ஒர்க் அவுட்டும் ஆயிடுது. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் லெவலப் ஆனவனே அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிரச்சனை இன்னமும் முடியல. அது அங்க வெப்பெல்லாம் விட்டு பயங்கர வேகமா பறந்துங்கன்னு வந்து பாக்குற ஆளுக்கும் என்ன பண்ணும் தெரியல. இது வேற மாதிரியும் இல்ல, இதனால திரும்ப ஓட ஆரம்பிக்கிறான். முன்னாடி உல்ஃப் சின்ன சின்ன மிருகம்லாம் வரும், அதெல்லாம் அடிக்கும் போது நம்ம ஹீரோவோட லெவலும் 1ல இருந்து அப்படி 8க்கு தாவுது. ஒரு கட்டத்துல நல்லா லெவலப் ஆனோனே போதுமா தான் இருக்கும், சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவன் இறங்குறான். அந்த ஸ்பைடரோட எபிலிட்டி எல்லாம் பார்த்தா கடிக்கிறது, பேரலைஸ் ஆக்குற டங்கு, டபுள் பாய்சனு, வெப்ப விட முடியும். ஒரு கட்டத்துல அந்த ஸ்பைடரும் பயங்கரமான பாய்சனை வெளிப்பத்தும். அது பார்க்கும் போதே தெரியுது இந்த டபுள் பாய்சன் அது வந்து இதானு. நம்ம ஹீரோக்கு லைட்டா அஃபெக்ட் ஆகுது, ஆனா பாய்சன் ரெசிஸ்டன்ட் அது இருக்குல்ல, அதனால அவளுக்கு பெருசா எதுவுமே ஆகல. அதுக்கும் தெரியாது இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பாய்சன் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு. அதனால ஆளு செத்து போன மாதிரிலாம் நடிக்கிறான். அவ்வளவுதான், நான் செத்துட்டேன் அப்படின்னு. முட்டாள் மாதிரி என்ன தாக்க வரும், கரெக்டான வாய்ப்பை பார்த்து முச்சலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அதே மாதிரி அது தாக்க வருமா, பயங்கரமான பிரெத் அட்டாக் வச்சு மொத்தமா அதோட கதையை முடிக்கிறான். லெவல் 8ல இருந்து 14க்கு போகுது. பேபி பிரெத்தும் லெவல் 2ல இருந்து 3க்கு போகுது. டிராகன் டெயில் அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் அங்க கிடைக்குது. இப்பதான் ஆளுக்கு புரியுது இதுவும் ஒரு ஸ்கில்லா கவுண்ட் ஆகும்னு. ஆனா ஆளுக்கு இன்னமும் கஷ்டமா இருக்குது என்னன்னா ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஸ்கில்ல வந்து அது தர மாதிரியே இல்ல. அதனால ஆளு யோசிக்கிறான், அங்க சும்மா இந்த மாதிரி போட்டிருக்காங்களோ அப்படின்னு ஆளுக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் அங்க உல்ஃபை தாக்கிருப்பான்ல, அதை அவன் சமைக்கலான்னு கொண்டு போறான். குட்டி உண்டு ஒரு கேவ் இருக்கும், யாராச்சும் வீட்டுல இருக்கீங்களா, யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு அங்க கத்துறான். ஆனா ஆப்வியஸா அங்க யாருமே இல்ல. அதனால இதையே அவனோட பேஸா மாத்திக்கிறான். அங்க உல்ஃபை நல்லா கிரில் பண்ணி சாப்பிடுறான், ரொம்ப டேஸ்டா இருக்கும். கூடவே குட்டி குட்டியான ஃப்ரூட் எல்லாம் இருக்கும். அதை நல்லா நசுக்கும் போது அங்க இன்னமும் டேஸ்ட் பயங்கரமா அழுது. இது ரொம்ப ருசியா இருக்கு. இதனால நம்ம ஹீரோக்கு மிஸ்டர் செஃப் அப்படின்னு ஒரு டைட்டிலும் அங்க கிடைக்குது. அங்க ஆளு யோசிக்கிறான், மிஸ்டர் செஃப்பா, நான் வில்லேஜுக்கெல்லாம் போனா மற்றவங்களுக்கு என்னால சமைச்சு போட முடியும். ஆனா இப்போ பிரச்சனையே என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ரொம்ப கொடூரமா இருக்கேன். எல்லாருமே என்னை பார்த்து பயப்படதான் போறாங்க. பேபி டிராகனா இருக்கும் போதாச்சு கொஞ்சம் கியூட்டா இருந்தேன், ஆனா இப்போ அப்படி இல்ல, கருப்பா ஒரு பயங்கரமான ஸ்கேலோட நான் இருக்கேன். இவன் அந்த பொண்ணு அவளே என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுவாளான்னு தெரியல. ஆனா அட்லீஸ்ட் இந்த ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஸ்கில் யாச்சும் கொடுங்களேன். சீன் அப்படியே மிரியாவை நோக்கி வருது. மிரியா அங்க இருக்கிற ஆளுங்களை மீட் பண்றா. அங்க ஒரு வயசானவரும் இதுக்கு முன்னாடி 2 பேர் இறந்து போனாங்களே, டோஸ் இன்னொருத்தர் அவங்க 2 பேரை பத்தி தான் பேசுறாரு. அதுல டோஸ் வந்து உயிரோட இருக்காராம். அவரு ஏன் தெரியல காட்டுக்குள்ள ஒரு மாதிரி தெரிஞ்சுன்னு இருக்காராம். அவரு பார்க்கல, ஆனா ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த புலமையினே அவரு தெரிஞ்சாரு. இன்னும் ஒரு வார்த்தையை கேட்டோன்னே ரொம்ப அவ கஷ்டப்படுறா. ஹேய், நீ இப்படி எல்லாம் யோசிக்க வேணாம், எல்லா தப்புமே உந்துதான், உன்னாலதான் அவனுக்கு அப்படி ஆயிருக்குன்னு. உன் மேல ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா மீரியாக்கு ஏன் தெரியல ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அதனால மேரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா மேரி பயங்கரமா கத்தி வர்றா. எனக்கு என்ன மூளையில குழம்பி போயிடுச்சா, அப்புறம் ஏன் அவன் வராம ஃபாரஸ்ட்டுக்குள்ள இன்னமும் சுத்தின்னு இருக்கான். ஆனா அதுக்கு நான் அவரை அப்படியே விட முடியாதுல. ஒரு பார்ட்டியை மேக் பண்ணி நம்ம வந்து அவரை தேடலாம் இல்லையா. ஆல்ரெடி இப்பதான் உன்னோட உயிரே போயிட்டு வந்துச்சு, திரும்பவும் நீ ஆரம்பிக்கிறியா? இதனால திரும்பவும் வேற ஒருத்தவங்களோட உயிரும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்கும் போது மீடியாக்கு கஷ்டமா இருக்கு. உடனே மேரியும், நீ கவலைப்பட வேணாம், கில்டு கிட்ட சொல்லி ஒரு டீம் அரேஞ்ச் பண்ற, மீதி விஷயத்த நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வருது. நம்ம ஹீரோ அங்க இப்போ ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்றான். ஏன்னா நேத்து நைட்டு ஆளு நிம்மதியா தூங்கி இருக்கான், நல்ல சாப்பாடு அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா நான் கிரேசியா லெவலப் பண்ணி ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை கண்டிப்பா நான் அடைவேன். அப்புறம் அவன் சைட்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அப்படியும் இப்படியும் ஒரு மாதிரி வளைய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு தண்ணி மாதிரி இருக்காது, என்னன்னு அவனுக்கு தெரியல. கண்டிப்பா இதுவும் ஒரு வகையான மிருகமா இருக்கும், கொன்னுலாம் அப்படின்னு பாப்பான். அங்க வியூ ஸ்கில் அப்படின்னு அவன் பாக்குறான். ஆனா திடீர்னு ஏன் தெரியல ஒரு மாதிரி அவனோட கண்ணே பிளர் ஆகிற மாதிரி ஆகுது. கேட்ஸை வியூ பண்றதுக்கான ஸ்கில் அது அங்க ஒர்க் ஆகல. அது லெவலப் ஆகி இப்போ 4க்கு போயிது. அதை பார்த்தோன்னே என்னன்னு தெரியல, வியூ ஸ்டேட்டஸ் அந்த ஸ்கில் அங்க ஒர்க்கே ஆகல. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளர் ஆயிருக்கும். அதனாலேயே ஆளு தப்பிச்சே போயிட்டான். அது என்ன ஏது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அது கிட்ட போகாம இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்மால வேற ஒரு திசையை நோக்கி போறான். அந்த இடத்துல பாட்டு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா, அதை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வருது. இதுல ஆப்பிள் ஃப்ரூட் இதெல்லாம் சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அது ஒன்னும் ஒரு பாட்டு இல்ல, அதுவும் ஏதோ ஒரு மிருகம் தான். இந்த டர்ட்டல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி. அதோட ஹெச்பியும் அங்க 28ல இருக்கு. அங்க இதை பார்த்தோன்னே ஆளு பயங்கரமா அங்க தாக்குறான். அந்த அளவுக்கு ஹெச்பி போகாது,
ஏன்னா அதோட ஷெல்லு ரொம்ப ஹார்டா இருக்கு. அங்க இதனால கும்முன்னு அங்க கும்மி பாக்குறான். ஆனா அது ஒரே இடத்துல இந்த ரெஸ்ட் அந்த ஸ்கில் அது பயன்படுத்துமா, இதனால டக்குன்னு இருக்கிற ஹெச்பி அப்படி ஹீல் ஆயிடுது. அங்க ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான். அங்க எதோ பண்ணி பாக்குறான், உருண்டு பாக்குறான், பிறண்டு பாக்குறான், எதுவுமே ஆகல. கடைசியில நம்ம ஆளுக்கு ஒரு டவுட் வரும், இது ஒன்றும் டேர்ட்டில் மாதிரி இல்ல, இது ஷெல்லுக்குள்ள இருக்கு, ஆனா இதால நீந்த முடியுமான்னு கேட்டா டவுட் தான். அதனால தூக்கி போட ஐயோ போச்சே இப்படின்னு அது கத்துது. அங்கே அதோட கதையும் முடியுது. ஹீரோவோட லெவலும் 14லேருந்து 15க்கு போகுது. நம்ம ஹீரோக்கு புத்துணர்ச்சியா இருக்கு. ஒரு ஃபைட்டை முடிக்கும் போதும் ஒரு மாதிரி குதூகலமா இருக்கு. அங்க இப்படியாலும் யோசனை இருக்க திடீர்னு பயங்கரமா பின்னாடி சவுண்டு கேட்கும். பின்னாடி அது மாதிரியே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸும் வந்திருக்கு. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது, அது கீழே வரும்போது ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு அது ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுருக்கும். அதனால அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. அதுங்க எல்லாமே அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி நிக்குமா. இதை பார்த்து நம்மளால ஆச்சரியமா வரான். ஆனா இது கம்பெனி ஆகி மிகப்பெரிய உருவமா மாறும் அப்படின்னு நம்மளால யோசிப்பான். ஆனா அது ஒன்றும் அந்த அளவுக்கு பயங்கரமாலாம் இல்லை. ஒன்றுக்கு மேலே ஒன்று அவ்வளோதான் இருக்கு. நம்மளு ஒரே போடா மொத்தமாக அதை மூச்சை விட்டுறான். இதனால லெவல் 14லேருந்து டேரெக்டாக 30க்கு வந்துடுறான். அந்த ஃப்ளைக்கான ஸ்கில்லும் 1லேருந்து 2க்கு போயிடுது. இப்போ பறக்கலாம் முடியும்ல, அதை பற்றி தான் யோசிக்கிறான். ஆனால் என்ன ஒன்று, என்னதான் எவ்வளோ லெவலப் ஆகியும் இன்னமும் அந்த ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்கில்லு கிடைக்கிற மாதிரியே இல்லை. அது எப்போதான் வருமோ இப்படின்னு தான் யோசிக்கிறான். ஒன்று அந்த மிருகத்தோட ஷெல்லை பார்த்து தான் அவன் யோசிக்கிறான். என்ன இதுங்களோட ஷெல்லு ஸ்டார்டிங்கில் ஹார்டாக இருந்துச்சு, ஹார்டாக இருக்கு, அதுக்கு நீ இதை உடைக்க முடியாதுன்னு இல்லை, நான் கொஞ்சம் ஃபோர்ஸை போட்டேன், இப்போ என்னன்னா இது உடஞ்சு போயிடுச்சு, பரவாயில்ல இங்க மீட் இருக்கு, ஆனா அதுக்கு நான் மீட்டை ஒண்டி தான் சாப்பிட போறேன்னு இல்ல, வெஜ்ஜிஸும் எனக்கு வேணும், வெஜ்ஜிஸ் இல்லாம நல்லா இருக்காது. ஆனா இப்போவும் எனக்கு தெரியல அடுத்த எவல்யூஷன் அது எப்போ வருமோ. இப்படி ஆளு போகும்போது அந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமான கலர்ல இருக்கும். அங்க ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். என்னதுடான்னு பார்த்தா முன்னாடியே ஒரு பேர் மாதிரி ஏதோ ஒரு கிரியேச்சர் அங்க நடந்து போகும். வியூ ஸ்டேட்டஸ் அதை வச்சு அவன் செக் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அது ரொம்ப தூரமா இருக்கனால சரியா செக் ஆகல. ஆனா ஸ்பெஷலான எபிலிட்டி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அது மூலமா செக் பண்ணி பார்க்கும்போது இப்போதான் தெரியுது, இது டி ரேங்க்ல இருக்க கிளே பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே டைம்ல இதால ஈஸியா ரெக்கவரும் ஆக முடியும். இதோட எபிலிட்டி அதெல்லாம் வச்சு பார்த்தா இது வந்து என்னோட லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நான் ஜெயிச்சா என்னால இதை மொத்தமா எரிச்சு சாப்பிடவும் முடியும். இது ஒரு கிளே பேரா இருக்கு, கண்டிப்பா இதை கொண்டுட்டா இதே பாட்டாவும் என்னால பயன்படுத்த முடியும் இப்படின்னு ஆளு யோசிச்சுட்டு அங்க பொறுமையா சைட்ல நோட்டீஸே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். மேல இருந்து மூச்சு விட்டலான்னு ஒரு பயங்கரமான பஞ்சையும் அடிக்கிறான். ஆனா அது பார்த்தா அதோட உடம்பு அப்படியே ஓபன் வந்து ஹீரோ எப்படியும் அவங்க தப்பிக்கிறான். அட என்ன இது ஒன்றும் பேர் இல்ல, இதெல்லாம் பேருன்னே சொல்லக்கூடாது. ஆனா அது அடங்கவே இல்லை. நம்ம ஹீரோவை மொத்தமா முழுங்கிடலாம் அப்படின்னு பாக்குது. அம்மால உருண்டு பிறண்டு பயங்கரமா அங்க தாக்குறான். டேமேஜும் விழுது. ஆனா ஒரு சில செகண்ட்ல அதோட ஹெச்பியும் அப்படியே ஃபுல் ஆயிடுது. அங்க போன வாட்டியே இதுக்கு முன்னாடி அங்க பறந்து போயிட்டு பயங்கர வேகமா தாக்கியிருப்பான். அது மூலமா தான் அந்த மாஸ்டர்ஸ் அவன் கொண்டு இருப்பான். அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆளு ஐடியாவே பண்றான். அதே மாதிரி ட்ரை பண்றான். ஆனா இங்க வேலைக்கு ஆகுறமா தெரியல. என்னதான் தாக்குனாலும் சீக்கிரமா அங்க ஹீல் ஆயிடுது. அங்க திடீர்னு ஒரு பயங்கரமான சாம் ஸ்டார்ம் அது கிரியேட் பண்ணு. அந்த இடம் முழுக்க டொர்னேடோவா புகை மூட்டமா இருக்கு. நம்ம ஹீரோ நல்லா உத்து பார்க்கும்போது அந்த மிருகத்தோட உடம்பு முழுக்க ஒரு ஸ்பைக்கியா இருக்கு. அட என்ன இது வந்து சீட்டிங், என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா நல்லா அதோட ஹெச்பியை பார்த்தா வெறும் 19 தான் இருக்கு. இப்பதான் அங்க தெரியுது அது நிறையவே ஹீலிங்க பயன்படுத்திருக்கோம். அதனால திரும்பவும் அதால ஹீல் பண்ண முடியல. அங்க தாக்கலான்னு போறதுக்குள்ளேயே அது பயங்கர வேகமா தாக்குது. அது எல்லாமே அதோட உடம்புல இருக்க அந்த கிளே தான். அதை வச்சு அது திரும்பவும் தாக்குது. இதனால நம்மளுக்கு ஒரு ஐடியா ஆகுது, கிட்ட போயிட்டு பயங்கர வேகமா கையை அப்படியே பிடிங்கிறான். ஜனத்திலேயே அவன் யோசிச்ச மாதிரி அதுவும் அப்படியே உருக ஆரம்பிக்குமா. போன வாட்டி வானத்துல இருந்து தாக்கும் போது மீட்டர் ஆயிடு மாதிரி அங்க தாக்கியிருப்பான். அதே மாதிரி இதுல ஃபயர் அட்டாக்கையும் அவனோட வானத்துல இருந்து தாக்குறதுக்கான ஸ்கில் அது ரெண்டுத்தையுமே சேர்த்து வர்றான். அங்க ஒரு பயங்கரமான அட்டாக்கும் வெளிப்பது. 10 செகண்டே அதோட கதையும் முடியுது. ஃபைனலி எப்படியோ நான் அதை முடிச்சிட்டேன். இதனால ஹீரோட லெவலும் 30லேருந்து 33க்கு போகுது. சீன்ல கடைச்சை கிளிய வச்சு அங்க நிறையவே அவன் ரெடி பண்ணிட்டான். எல்லாத்தையுமே ஹீட் பண்ணி களிமண்ணால ஆன ஒரு ஸ்டவ் மாதிரி ஒரு விஷயத்த ரெடி பண்ணியிருக்கான். அங்க இது ரெடி ஆகுற நேரத்துல இன்னமும் ஏகப்பட்ட இன்கிரீடியன்ட் தேடலாம் அப்படின்னு நம்மளால போறான். அங்க ஒரு மஷ்ரூம் இருக்கும். அது ஒரு லைட்னிங் மஷ்ரூம். நியூட்ரியன்ஸ் எல்லாமே ரிச்சா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு பாய்சனும் கலந்துருக்கா. அதனால அப்படியே அவன் தூக்கி போட்டுறான். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட பேரலைஸ் ஆக்குற அந்த பாய்சன் அதுக்கான ரெசிஸ்டன்ட் இல்ல. இப்போ ஹீரோவோட வியூ ஸ்டேட்ஸ் அந்த ஸ்கில்லும் வந்து நல்லா லெவலப் ஆயிடுச்சு. அதனால என்னவா இருந்தாலும் அவனால நல்லா பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. முன்னாடியே ஒரு ஃப்ளவர் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையுமே சாப்பிட்ற ஃப்ளவரா. அதனால பயங்கரமா அதோட கதையை முச்ச விட்டுறான். இதை சாப்பிட முடியாது. இருந்தாலும் அதோட ஸ்டெம் இருக்குல்ல, அதுல சால்ட் அது அக்குமுலேட் ஆகும். என்னதான் இது மீட்டை சாப்பிட்ற ஃப்ளவரா இருந்தாலும் இதுல சால்ட் இருக்கு. சால்ட் தான் குக்கிங்ல ஒரு மெயினான இன்கிரீடியண்டா இருக்கு. அதனால இதை எடுத்துக்க வேண்டியதா. இன்னொரு சைடு மீரா ஃபாரஸ்ட் நோக்கி தான் போயின்னு இருக்கா. அங்க மீறி எவ்வளவோ தடுத்தா. ஆனா அவ கேட்கற மாதிரி இல்ல. என்ன டோஸ்
உயிரோட இருக்காரு. அங்க மேரி கிட்ட எவ்வளவோ இவ சொன்னா, நான் முடியவே முடியாது, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்டியை உள்ள அனுப்பலாம் அப்படின்னு தான் அவ சொன்னா. மீராக்கு அப்படி பண்ண டைம் ஆகும் தெரியும், இதனால அவளே இறங்கிட்டா. டோஸ் நினைச்சு கவலையா இருக்கு. ஏன்னா அந்த பெரியவரை வந்து சொல்லியிருப்பாரு, உனக்கு தெரியுமாமா டோஸ் இருக்கால எதுவும் பைத்தியம் மட்டும் சொல்லிக்கினே அப்படியே ஃபாரஸ்ட் நோக்கி போனா. டோஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, நீ வரலன்னு வச்சுக்கோயேன் நானும் இவனும் இறந்து போயிடுவோம் அந்த இடத்துல. அதனால தான் நம்ம மீரா ஒத்துக்கினாங்க, இல்லைன்னா அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. எல்லா தப்பும் என் மேலதான் இருக்கு. நான் உண்டி அவங்கள ஸ்டாப் பண்ணியிருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, யாருமே இறந்தும் போயிருக்க மாட்டாங்க. ஏன் தான் அவர் வந்து போனாரோ, டோஸ் உயிரோட இருக்காரு, நான் தான் அவரை காப்பாத்தணும். திடீர்னு ஏதோ ஒரு மிருகமோ தாக்கலான்னு வரும். ஆனா அதுக்குள்ள அது ஒரு கதையை முச்சரா. அங்க இதே மாதிரி பயத்தோட எப்படியோ உள்ள போக ஆரம்பிக்கிறா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மஷ்ரூமை பாக்குறான். அது மெச்சூரிட்டி அடைஞ்ச உடனே இதெல்லாம் நடக்கலாம் முடியுமா? அதே டைம்ல இது வந்து ரொம்ப டெலிஷியஸ் ஆனதா. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஆளுக்கே அதை சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சைடுல அதே மாதிரி வித்தியாசமானதும் இருக்கு. ஆனா இது ரொம்ப ரேரா. இதை கேட்ட உடனே ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த மஷ்ரூமை பத்தி அது சொல்ல ஆரம்பிக்குது. இந்த மஷ்ரூம் இதால இல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும். இது ஒரு வகையில ட்ரக் மாதிரி. 500 வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சாங்க. அப்பத்துல இருந்து நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் ஆவாங்களாம். அங்க இப்படின்னு கேட்ட உடனே பயங்கரமா அதை எச்சாரான். ஹீரோவோட டைட்டிலும் இட்டி பிட்டி டைட்டிலும் 1ல இருந்து 2க்கு போகுது. இந்த சைடு மீரா அங்க போகும்போது நிறையவே மாஸ்டர்ஸும் ஓடி போகும். அதனால ஒளிஞ்சுன்னு இருக்கா. நம்ம மீராக்கு பயமா இருக்கு, உள்ள ரொம்ப ஆபத்தான விஷயம்லாம் ஒளிஞ்சுன்னு இருக்கும்னு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ ஏகப்பட்ட கிரேப்ஸை கண்டுபிடிக்கிறான். எல்லாமே சாப்பிட்ற மாதிரி ரொம்ப வேற லெவலான ஐட்டமா இருக்கும். அதனால ஆளு ஏத்து வச்சுக்கிறான். இந்த சைடு அவளுக்கு இன்னமும் பயமா இருக்கு, ஏன்னா உள்ள என்னென்ன ஆபத்து இருக்கோ. அதனால திரும்ப வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு பல்பு மாதிரி ஒரு மஷ்ரூமை கொண்டு வந்திருப்பான். அதனால வெளிச்சம் வந்து அங்க சமையல ஆரம்பிக்கிறான். சமையலும் அங்க வேற லெவல்ல இருக்கு. அதுல சால்ட்டை போட்டோன்னே சமையலுக்கே உயிர் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. வாழ்க்கையில ஒளியே இல்லாம ஒளி வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் உப்பை போட்டு சாப்பிடும் போது அந்த மாதிரி ஆளுக்கு ஃபீல் ஆகுது. இதனால நம்ம ஹீரோவோட குக்கு டைட்டில் அதுவும் 1ல இருந்து 2க்கு போகுது. இன்னமும் கிளேஸை வச்சு ஸ்பூனு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணலாம்னு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு 2 பேரை காட்டுறாங்க. மிலிட்டியா நம்ம வந்துட்டோம். அங்க 2 பேருமே நம்ம ஹீரோ இருக்கிற அதே ஃபாரஸ்ட் நோக்கி தான் போறாங்க. இங்க தான் ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்க அமைச்சிருக்காங்களா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா ஆப்வியஸா யாருமே ஆன்சர் பண்ண போதில்லை, ஏன்னா நான் ஒண்டிதான் தனியா இருக்கேன். அங்க ஏகப்பட்ட ஓநாய்களை இவன் ஹன் பண்ணிருப்பான். எல்லாத்தையுமே அங்க வச்சுட்டு அதோட மீட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்காக வச்சா குரங்கு மாதிரி இருக்கிற அந்த மாஸ்டர்ஸ் அதுங்க எத்தனை ஓடி போயிடுது. இதனால நம்மளால ரொம்ப கடுப்பாகிறான். இதுங்களை நான் என்ன பண்றது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும். இதனால பாய்சனஸான மஷ்ரூம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கலந்து தொங்க விட்டா இதுங்கனால அதுங்க மாட்டி இதுங்களோட கதை முடியும்ல இப்படின்னு ஒரு பிளான் அவன் போடுறான். ஆனா சைட்ல ஏதாச்சும் பாய்சன் இருக்குமான்னு தேடி போகும்போது அங்க வித்தியாசமா ஒரு ஃப்ளவர் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெயின் இருந்தாலும் அது காணாம போயிடும். அங்க இப்படியே அவன் நல்லா பார்த்துன்னு இருக்கும்போது சைட்ல ஏதோ ஒரு வித்தியாசமான விலங்கும் அப்பியர் ஆகும். அது என்னது அப்படின்னு தெரியல. இது என்ன மிருகம், இது வெனம் பிரின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லா ஸ்கில்லுமே வெனமோட ரிலேட்டடா இருக்கு. டபுள் பாய்சன் பிரெத் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கில்லா இருக்கு. அங்க இதனால தள்ளியே இருக்கணும் அப்படின்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அது வேகமா மறைஞ்சு போகுது. எங்க போச்சு அப்படின்னு அவனுக்கு தெரியல. திடீர்னு ஒரு அட்டாக் நடக்கும். தப்பிக்கலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள முதுகுலயே அது கடிக்குது. இதனால பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் அது 3ல இருந்து 4க்கு போகுது. ஹீரோவால சரியா எதுவுமே பார்க்க முடியல. ஒரு மாதிரி பேரலைஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இன்னொரு சைடு ஒரு கொடூரமான ஸ்மைலோட அதுவும் சிரிக்குது. ஸ்பெஷலான பாய்சன் மாதிரி இருக்கு, மத்த பாய்சன் மாதிரிலாம் இல்ல. அதே மாதிரி வியூ ஸ்டேட்டஸ் அதோட லெவல் வந்து அங்க கம்மியா இருக்கு. ஃபர்தரா இதனால இன்னமும் இன்ஃபர்மேஷன் அங்க கேதர் பண்ண முடியல. இப்போ பாய்சன் வேற அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்போ பிரச்சனையே என்னன்னா இது எப்படி நீக்கிறது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்த வரைக்கும் இங்க பாய்சனை நீக்கிற மாதிரி எந்த விதமான பிளான்ஸும் இல்ல. இதனால அந்த பிளாக் டிராகன் குட்டியுண்டு வந்துச்சுல அதை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு அங்க பாக்குறான். அது இருக்கிறதுலயே ரொம்ப தந்திரமான மிருகமா. இது என்ன பண்ணும், ஏதாச்சும் பெரிய இறையை பார்த்தா அவங்க கிட்ட பாய்சனை துப்புறதோ இல்ல கடிக்கிறதோ இந்த மாதிரி பண்ணிட்டு ஓடி போயிடுமா. ரொம்ப கொடூரமான மிருகமா இது. மிருகத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு, பிரின்சஸ் லெசடா இல்ல வெனம் பிரின்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது இந்த பாய்சனஸான பொருளை தான் சாப்பிடுமா. அதனால இருக்கிறதுலயே ரொம்ப டெல்லியான பாய்சனை இதால உருவாக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு ஆன்டிடோட்டும் இது கிட்டதான் இருக்கு. அதாவது இதோட உடம்பு இருக்குல்ல, இதுல சில பல ஃப்ளூயிட் வந்து ஃபார்ம் ஆகுமா. அது மூலமா தான் அந்த பாய்சனை நீக்கவும் முடியுமா. அப்படி இது தப்பி தவறி கேப்சர் ஆச்சுன்னா இதோட லைஃபுக்காக இப்படியே இது பார்கெனிங் பண்ணிக்குமா. அங்க இதனால நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்ல, ஒன்னு அதை பிடிக்கணும், பிடிச்சி அது கேட்ட அந்த ஃப்ளூயிட வாங்கணும். அப்ப நான் ஒண்டிதான் உயிரோட இருக்க முடியும். இப்போ நம்ம ஹீரோவால இப்போ லைட்டா மூவ் ஆக முடியுது. அதுக்கு காரணம் ஹீரோவோட பாய்சன் ரெசிஸ்டன்ட் அந்த ஸ்கில் தான். அதனால சீக்கிரமா அதை தேட ஆரம்பிக்கிறான். அங்க உருண்டு போகும்போது முன்னாடி தான் இருக்கு. பிடிக்கலான்னு போனா அதுவும் நம்ம ஹீரோ மாதிரி உருண்டு போக ஆரம்பிக்குது. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது இதுகிட்டயும் அதே மாதிரி
மாதிரி சேமான ஸ்கில் இருக்குன்னு. இருந்தாலும் ரோலிங்கான ஸ்கில்ல வேற மாதிரி இல்ல, அங்க படு வேகமா ஆளு முன்னேற ஆரம்பிக்கிறான். நான் வாட்டி பண்ண மாதிரியே பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். போகும்போது லெவலப்பும் ஆகுது. ஆனா அது திடீர்னு அங்க தாக்குமா, ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இதால நகரம் போதே தாக்க முடியுது. இருந்தாலும் நம்ம ஆளு விடுற மாதிரி இல்ல, எப்படியாச்சும் பயங்கர வேகமா அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் பாக்குறான். இப்படியே துரத்தினே போகும்போது கிட்டத்தட்ட எஜ்ஜுக்கு வந்துட்டான். அது தப்பிக்க கூடாதுன்னு சொல்லி கீழே அது விழலான்னு போவோம். நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்ல, அதை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். அது கிட்டதான் ஆன்டிடோட் இருக்கு, அதால அங்க பறக்க முடியாதா. இதனால ஆள் அப்படியே குதிக்கிறான். ஆனா அந்த டைம்ல பாய்சனோட அட்டாக்கும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அடச்ச, கண்ட நேரத்திலேயே இந்த வலி உயிரே எடுக்கிற மாதிரி இந்த அளவுக்கு வலிக்கணும். ஆனா இந்த வாய்ப்பை விட்டா கண்டிப்பா ஹீரோ சாகுற மாதிரி ஆயிடும். அதனால எப்படியாச்சும் அதை பூச்சிடலாம் அப்படின்னு பாக்குறான். அதே மாதிரி பூச்சிட்டு நான் வந்து கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன், ஜஸ்ட் வெயிட் பண்ணு. பயங்கரமா ஃபயர் அட்டாக்கி கீழே அவன் தாக்குறான். அந்த வேகம் அப்படியே பின்னாடி நோக்கி தள்ள, அதனால நம்ம ஹீரோ எப்படியே தப்பிக்கிறான். பாய்சனுடைய பெயின் அது குறையிற மாதிரியல, அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. கிட்டத்தட்ட ஆளே மயங்கி போற மாதிரி இருக்கான். நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, உன்னை நான் காப்பாத்திட்டேன். நம்ம ஹீரோ தானே அந்த பிளாக் டிராகனை காப்பாத்தினா, அதனால அது ஒரு மாதிரி பாக்குது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மீராவை காட்டுறாங்க. மீரா இன்னமும் டோஸ் எங்க தான் இருக்காரு எப்படின்னு காடு முழுக்க அவ தேடிக்கினே இருக்கா. ஆனா டோஸ் எங்க இருக்காருன்னு சுத்தமா அங்க ஐடியா இல்ல. இதே மாதிரி அவ வீடை நோக்கி தான் போயின்னு இருக்கா. அங்க மீரா மீரா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா மேரி தான். அங்க மேரி மீராக்காக வீட்டு கிட்ட வந்திருக்கா போல. அந்த டைம்ல நல்ல வேலை காடை விட்டு அவ வெளில வந்துட்டா. அங்க மீரா கிட்ட நீ வந்து எங்க போயிருந்தா அப்படின்னு கேட்க உடனே அவ மழுப்பி விட்டுறா. ஒரு மாதிரி எனக்கு மூடு சரியா இல்ல, அதனால சும்மா நான் வாக் பண்ணலான்னு போனேன். அப்படியா, அப்பனா ஓகே தான். இப்பதான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு கில்டு மூலமா, இந்த மாதிரி அவங்க கூடிய சீக்கிரத்துல வராங்களாம். அப்படியா, ரொம்ப நன்றி. நான் ஏதோ ஒண்ணு நான் திரும்பவும் கிட்ட கேட்கிறேன், நீ என்ன ஃபாரஸ்ட்டுக்கு போனியா என்ன? இல்ல, நான் ஒன்னும் அங்க போகல. அப்பனா சரிதான். சரி, இந்த மாதிரி நான் ஷாப்பிங்க்கு போகலான்னு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா நான் அதே மாதிரியே பண்றேன். மீராக்கு ஒரு சைடு நிம்மதியா இருக்கு, ஏன்னா அங்க கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ முழிச்சுக்கிறான். அங்க ஆளு இறந்து போயிட்டான் அப்படின்னு தான் யோசிக்கிறான். எதுவுமே ஆகலையா, அங்க ரொம்ப ஷாக் ஆகுறான். ஒரு செகண்ட் அதை பார்த்தோன்னே அது ஏதோ கொல்றதுக்கு தான் பார்க்கும் அப்படின்னு பயந்துறான். ஆனா அவனோட கையெல்லாம் நல்லாவே இப்போ மூவ் ஆகுது. அந்த பாய்சனோட எஃபெக்டும் இப்போ இல்ல. அதுலயே ஆளுக்கு தெரியுது இந்த குட்டி டிராகன் தான் பாய்சனோட ஆன்டிடோட குத்து காப்பாத்தி இருக்குன்னு. கிட்ட பேசுனா அதுவும் ரொம்ப நல்லா பழகுது. ரெண்டு பேருமே நல்லா ஒன்னோட ஒன்னாயிராங்க. நம்ம ஹீரோ சமைக்கும் போது சாப்பாடையும் தரான். அதுவும் அதுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. என்ன இது வந்து டேஸ்டா இருக்குல்ல, வரைக்கும் நான் தனியா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன், ஆனா இப்போ நல்லா இருக்கு நீ என் கூட இருக்கும் போது. இப்பதான் நான் ஒரு விஷயத்த யோசிக்கிறேன், உனக்குன்னு பேர் எதுவும் இல்ல, உனக்கு ஒரு பேரை நான் கொடுக்கட்டா? நான் ஒரு எங்கான பிளேக் டிராகனு, நீ வந்து ஒரு வேனம் பிரின்சஸ். நான் உனக்கு என்ன பேரை வைக்கிறது? வேணாம், பேர் வந்து இருந்தாலும் நல்லா இருக்காது. மாதிரி நான் உன்னை யூ அப்படின்னு சொல்றேன். இது வந்து அதுக்கும் பிடிச்சிருக்கு, அதுவும் அங்க ஓகேன்னு சொல்ல ஒரு மாதிரி நல்லா இவங்க அட்டாச் ஆயிடுறாங்க. அங்க சைல நம்ம ஹீரோ உருவாக்குன பாய்சனும் இருக்குமா, அதை பார்த்தோன்னே அது கிட்ட போக உடனே நம்ம ஹீரோ தடுக்கிறான். ஏன்னா அது ஒரு பாய்சனு, இதனால அதுக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு. அப்புறம் தான் ஆளுக்கு ஞாபகமே வந்து இது பாய்சனை தான் சாப்பிடுமே, அதனால அந்த பாய்சனும் அதுக்கு ரொம்ப ருசியா தெரியுது. நம்ம ஹீரோ டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது பயங்கரமான பாய்சனா இருக்கு. பாய்சன் ரெசிஸ்டன்ட்டும் 4ல இருந்து லெவல் 5க்கு போகுது. நீ வந்து எப்படிதான் இந்த பாய்சன் எல்லாம் சாப்பிடுறியோ, எதுவுமே இல்லாத மாதிரி அதுவும் அங்க முழிக்குது. இதுக்கப்புறம் அங்க இருக்க மிருகத்தெல்லாம் நம்ம ஹீரோ கலாய்க்க அதுங்க ஓடி வரும்போது டீமா சேர்ந்து பயங்கரமா குத்தி கொள்றாங்க. ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இன்னமும் அங்க ஸ்ட்ராங் ஆயினே இருக்கு. அதுக்கப்புறம் தூங்கும் போது நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான், ஏன்னா அவன் வந்துட்டான் இது இருக்குன்னு. இது கிட்ட பயங்கரமான பாய்சன் இருக்கு, ஆனா இது கூட இருக்கிறதும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. தயவு செஞ்சு தூங்கும் போது பாய்சனை வச்சு எனக்கு அடிச்சிடாதமா. ஆனா ஏதோ ஒண்ணு, உண்மையிலேயே இந்த வாழ்க்கையும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு. சீன்ல அவன் ஃப்ரூட் எல்லாம் சாப்பிடுறான், அது மீட்டுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா இதை அது கிட்ட குத்தா அதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் அங்க தெரியல. அப்புறம் அதுவும் ஏதோ ஃபுட் இருக்க ஏத்த கண்டுபிடிக்கும். உடனே நம்ம ஹீரோ பின்னாடி போறான். ஆனா அங்க போய் பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய பாய்சனஸான மஷ்ரூம். வாடியே ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோக்கு இந்த பாய்சன் இந்த மாதிரி விஷயம் ஆகாதா, அதனால ஆளு தள்ளியே இருக்கான். அது சாப்பிடலான்னு போகும், நம்மளால அப்படி எரிச்சு விட இதனால அது கடுப்பாகுது. கவலைப்படாத, உனக்கு டிஃப்ரெண்டா வேற ஏதாச்சும் பாய்சன் நான் கிரியேட் பண்ணி தரேன். ஆனா அது திடீர்னு வேற ஏதோ ஒரு திசையை நோக்கி தாக்க நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல பயந்துறான். நம்ம ஹீரோ தான் அது தாக்குறதுக்கு ட்ரை பண்ணன, ஆனா உண்மையிலேயே அங்க தாக்க ட்ரை பண்ணது வேற ஏதோ ஒரு மிருகத்தை தான். அங்க வித்தியாசமா ரெண்டு தலையோட இருக்கிற ஒரு மிருகமும் வந்து லெவல் 39ல இருக்கு. இது கிட்ட மார்க்கிங், கிராவிட்டி, இந்த மாதிரி வித்தியாசமா ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்கு. பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கலாம், ஆனா ஒரு தலைக்கும் ஒரு எபிலிட்டி இருக்கு. இதனால ஒரு பிளான் அவன் போடுறான். அங்க முன்னாடி போற மாதிரியே போயிட்டு பின்னாடியில இருந்து பாய்சனை வச்சு அட்டாக் பண்ணலாம் தான் பிளான். அது ஒர்க் ஆகல, ஏன்னா அதுங்க ரொம்ப உஷாரா இருக்கு. திடீர்னு நம்ம ஹீரோ மேல கிராவிட்டி அந்த ஸ்கில்ல பயன்படுத்த ஹீரோவால அங்க எதுவுமே பண்ண முடியல. அங்க மொத்தமா மூச்சு விட்டலான்னு வரும்போது கரெக்டா அந்த குட்டி டிராகனும் காப்பாத்துது. இதை ஒரு வாய்ப்பை வச்சு ஃபயர் அட்டாக்க பெரிய அளவுல அவன் பண்றான். ஆனா அதனாலயும் பெருசா எதுவும் ஆகல, சில பல நொடியிலேயே அதால ரெக்கவர் ஆக முடியுது. அட என்னப்பா இது, ஃபாரஸ்ட்ல இருக்க எல்லா மிருகங்க கிட்டயும் இந்த ரெக்கவரி இந்த ஸ்கில் வந்திருக்கு. அங்க அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். இதுங்களுக்கு ரெண்டு முகம் இருக்கு, ஒன்னு கோவமா இருக்கு,
இருக்கு, ஒன்னு சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்னு அதோட பிசிக்கல் எபிலிட்டியை பயன்படுத்துது, இன்னொன்னு ஸ்பெல்ஸ் அங்க போடுது. இதனால எப்படியாச்சும் பாய்சன் அங்க நுழைச்சிடலாம் அப்படின்னு தான் ஆளு பாக்குறான். இதனால கிட்ட போய் அவன் தாக்குறான். கடிக்கும் போது கரெக்டா லாக் ஆகுமா. ஒரு வாய்ப்பா வச்சு குட்டி டிராகனை வச்சு அவன் கடிக்க வைக்க பாய்சன் பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. ரெக்கவரியை யூஸ் பண்ணாலும் அங்க பெருசா எதுவும் தெரியல, குறைஞ்சிக்கினே இருக்கு. இந்த விஷயம் எனக்கும் இதுக்கு முன்னாடி ஆச்சு, இப்போ உங்களுக்கு தெரியுது. நான் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு தலைய அது அப்படியே வெட்டி போடும். அதனால நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். அதோட ஓன் பார்ட்னரியே இதுக்கு மேலேயும் ஹெச்பி குறைய கூடாதுன்னு சொல்லி அப்படியே வெட்டிச்சு. எவல்யூஷன்லாம் ஏற்பட்டா கண்டிப்பா இந்த மாதிரி மிருகமாலாம் நான் மாறவே மாட்டேன், இந்த தலையோட இருக்கிற மாதிரி. அங்க ஸ்டேட்டஸ் சொல்லிய பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல தான் அது பயன்படுத்திருக்கு. ஆனா ஹைலைட்டே என்னன்னா, வெட்டப்பட்ட அந்த தலையும் இன்னமும் சாகல. அது குட்டி டிராகனை பயங்கரமா துரத்த ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் தான் ஏதாச்சும் பண்ணணும், இல்லன்னா அவ்வளவுதான், இதனால அது பிரச்சனையில மாட்டிக்கும். பயங்கர வேகமா தரையிலேயே ஒரு போடு போடுறான். நம்ம ஹீரோவோட நட் கிராக்கர் அந்த ஸ்கில் 1ல இருந்து 2க்கு போகுது. அங்க எப்படியோ இதோட கதையை ஆளு முடிச்சிட்டான். ஆனா இன்னமும் அந்த வெட்டப்பட்ட தலை இருக்குல்ல, அது குட்டி டிராகனை பயங்கரமா அங்க தாக்கிட்டு இருக்கு. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த குட்டி டிராகனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். உலகத்துல எனக்குன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்ல, அவ ஒண்டிதான் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவளை மீட் பண்ணேன். பண்ணோனே எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால காட் ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, எனக்கு ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்கில்லு கூட வேணாம், அவ என் கூட இருந்தா போதும் இப்படின்னு நாங்க தேடி போறான். அந்த இடம் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு. ஆமா எங்க போன நீ உயிரோட தானே இருக்க இப்படின்னு அவன் கஷ்டப்பட்டு அழுகுறான். இந்த டைம்ல அதுவும் ஒரு மாதிரி ரத்தத்தோட அங்க அப்படியே வருமா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். பின்னாடி அதுவும் கடிக்கலான்னு வேகமா வருமா. அந்த தலையை பார்த்தோன்னே அப்படியே பிரிச்சு மேய ஆரம்பிச்சிடறான். உனக்கு எதுவும் இல்ல, உனக்கு எதுவும் இல்ல, நான் இருக்கேன், உனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லும் போதும் கடைசி டைம்ல அது அப்படியே லிக் வந்து வெற்றிகரமா நீங்க 234 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட கெயின் பண்ணிருக்கீங்க. வாய மூடு, இந்த மாதிரி டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி விஷயத்த நீ சொல்லிருக்க. லெவல் 33ல இருந்து 37க்கு போயிருக்கு. வெற்றிகரமா நீங்க உங்களோட டைட்டிலை அதிகமாக்கிட்டீங்க. நீ என்ன சொல்லிருக்க, எனக்கு ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்கில் கூட வேணாம், இவன் உண்டி இருந்தா போதும், இவ தான் எனக்கு ஒரு ப்ரெஷியஸான ஃப்ரெண்டா இருந்தா. இந்த உலகத்துல ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்ல, ஆனா இப்பதான் முதல் முறையா ஃப்ரெண்டை நான் கிரியேட் பண்ண, அதுக்குள்ள இப்படி ஆகணும் இப்படின்னு நாங்க சொல்ல இருக்கும் போது சிஸ்டம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த அங்க சொல்லும். நீங்க வெற்றிகரமா லெவல் 33ல இருந்து 37க்கு போயிருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஸ்கில் அன்லாக் ஆயிருக்கு. உங்களால ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். எவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 3-4 வாட்டி அந்த ஸ்கில் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த டைம்ல அங்க கிடைக்கும் போது ஆளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அங்க ஆச்சரியமா அவன் மேல பாக்குறான். சீன் அப்படியே மீராவை நோக்கி வருது. மீராவும் ஏதோ புதுசா 2 கெஸ்ட் வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பா. வில்லேஜுக்கு அவளைக்கும் இந்த மாதிரி ஆளுங்க வந்ததுல எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தான் யோசிக்கிறா. முன்னாடியே ஒரு புக் இருக்கும், அது மாஸ்டர்ஸ் பத்தின புக் தான். அதுல சின்ன சின்ன மாஸ்டர்ஸ்ல இருந்து பெரிய பெரிய மாஸ்டர் வரைக்கும் எல்லாமே போட்டிருக்கு. இல்ல பல விஷயம் ஏன்ஷியன்டான டெக்ஸ்ட்ல இருக்கு. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல ஒரு வாம பாத்திருப்பான்ல, அது ஒரு எஃப் ரேங்க் மாஸ்டர். அதே மாதிரி சி ரேங்க் இருக்குல்ல, அட்வென்ச்சரஸா இருக்கிறவங்களால தான் அதை கொல்ல முடியும். அதே மாதிரி இந்த பி ரேங்க் அது ஹீரோ இல்ல செயின்டஸ் உங்களால ஒண்டிதான் கொல்ல முடியும். அங்க எத்து டிராகனையும் பாக்குறா. எத்து டிராகன் அதால ஈஸியா ஒரு மனுஷனை கொல்ல முடியும். ஒரு ரேங்க் சி, அதனால தான் மக்கள் யாருமே ஃபாரஸ்ட்டுக்குள்ள போக மாட்டாங்க. நானும் உன்கிட்ட அடிக்கடி அதை தான் சொல்றேன், தயவு செஞ்சு உள்ள போகாத. அதுக்கு அவளும் ஓகே அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த 2 அட்வென்ச்சரர் பொண்ணுங்க அவங்கள நோக்கி வந்து பாதி ஹியூமனு பாதி மனுஷியா இருக்கிற அந்த பொண்ணு மிலிட்டியா கிட்ட கேட்கிறான். ஆமா மிலிட்டியா, எதுக்காக நம்ம சி ரேங்க்ல இருக்க இந்த கோஸ்ட்டை வந்து எடுக்கணும்? நான் சி ரேங்க் கோஸ்ட் வந்து யூஸ்வலா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மத்தவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா இன்னமும் இது சுலபமா நம்மளுக்கு இருந்திருக்கும். அது என்னன்னா பிரச்சனை வரும்போது நம்மளால ஈஸியா தப்பிக்க முடியும். அதனால தான் நான் யோசிச்சேன். ஆமா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, ஏன்னா நான் பாதி டாக் பாதி ஹியூமனு, அதனால ஏதோ நானும் ஸ்பீடா நகர முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? என்னால அப்படி பண்ண முடியாது, அதனால இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லாதீங்க. சும்மா நான் உங்ககிட்ட ஜோக்க ஒண்டி தான் பண்ணேன், அப்படி எல்லாம் ஒன்றும் இல்ல. நம்ம ஒன்றும் இங்க இருக்கிற மாஸ்டர்ஸை கொள்றதுக்கு வரல. நம்ம இங்க வந்ததே ஃபாரஸ்ட்டை சும்மா இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் தானே. ரீசெண்டா யாரோ ஒரு 2 பேர் காணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற யாரு? நம்ம மிரிய சொன்ன அந்த 2 பேர் தான். அதனால இங்க வந்து ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் இப்படின்னு தான் இவங்க 2 பேருமே இங்க வந்திருக்காங்களே. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேருமே மேரியை பாக்குறதுக்கு அங்க வந்திருப்பாங்க. மேரி மூலமா இவங்க 2 பேருக்கு அங்க மிஷின் வந்து கிடைச்சிருக்கும். மிஸ்டர் டாக்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் மிஸ் ஆயிருக்காரு. அவர் இன்னமும் ஃபாரஸ்ட்ல தான் இருக்காரு. கூட இருக்க மத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அங்க மிரியா வரும்போது மிரியாவை அவங்க உள்ள அனுப்பிடுறாங்க. மிரியாக்கு இந்த மாதிரி விஷயத்த பத்தி தெரியக்கூடாதுன்னு தான் மேரி பாக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி டாக்ஸ் அதே மாதிரி இன்னொருத்தர் இவங்க எல்லாருமே தான் அந்த இடத்துக்கு போனாங்க. ஆனா இந்த பொண்ணு தான் தப்பிச்சா. ஆனா ரூமர்ஸ் படி பார்த்தா மிஸ்டர் டாக்ஸ் அவர் வந்து இன்னமும் உயிரோட இருக்காரு. ஒரு சைடு அப்படி அவர் உயிரோட இல்லனாலும் கண்டிப்பா இந்த பொண்ணு இருக்கல மிரியா, அவ வந்து அவனால் தான் மத்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு அவ யோசிக்கிறான். அதனால நீங்க தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்லணும், இந்த மாதிரி அவர் உயிரோட இருக்காரா இல்ல என்ன
ஆனாருன்னு. நான் இவளை தனியாவும் என்னால விட முடியாது, இவ உள்ள போறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு, இப்படி எல்லாம் தான் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க ஃபாரஸ்ட் நோக்கியும் வந்திருப்பாங்க. இப்போ இவங்களோட மிஷினே என்னன்னா, இந்த மாதிரி மிஸ்டர் டாக்ஸ் அவர் வந்து உயிரோட இருக்காரா இல்ல இறந்துட்டாரா அது வந்து கண்டுபிடிக்கணும். ஆனா ஒஸ்டான கேஸ் என்னன்னா, இந்த மாதிரி கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆச்சுன்னா இவங்க வந்து பல நாளுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பிளாக் லிசார்டுக்கு அவன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறான். இப்போ வந்து அதோட உடம்பு ஏதோ ஓரளவு பரவாயில்லையா இருக்கு, வெறும் நீ ரெஸ்ட் எடு, கூடிய சீக்கிரத்துல உன்னால பழையபடி மாற முடியும். இதுக்கப்புறம் அவன் வெளியில வரும்போது யோசிக்கிறான், இப்போ ரீசெண்டா அவன் லெவலப் ஆனா அது கூடவே அங்க ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் அங்க கிடைச்சிருக்கும். இதை அவன் கேவ்லயே பண்ணிருக்கலாம். ஆனா கேவ்ல இதை பண்ணும்போது வேற யாரும் நினைச்சு பிளாக் லிசார்டும் இவனை அட்டாக் பண்ணிட்டுனா அதனால தான் அங்க பண்ணல. அதனால தனியா ஒரு எத்துக்கு ஓடி போறான். போகும்போதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். சப்போஸ் அப்படி நான் வந்து ஒரு ஹியூமனா மாறிட்டான், நான் வந்து என்ன ப்ரிஃபர் பண்றது, நான் இங்க வாழ்றது கரெக்டா இருக்குமா இல்ல வில்லேஜ்ல வாழ்றது கரெக்டா இருக்குமா? அப்படி நான் ஒரு ஹியூமனா மாறிட்டேன், என்னால மிரியா கூட கான்வர்சேஷனை பண்ண முடியும், அது ரொம்ப நல்லா இருக்கும். 3 நாளைக்கு நான் வந்து இங்க வாழுவேன், அதே மாதிரி 3 நாளைக்கு நான் அங்கேயும் வாழுவேன். இது உண்மையிலேயே நல்லா இருக்கும், மனுஷங்களோட ட்ரஸ்டையும் என்னால கெயின் பண்ண முடியும். ஆனா நான் இப்பவும் யோசிக்கிறேன், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமான பையனா இருப்பேனா, ஆனா திடீர்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஒரு பொண்ணா நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டா என்ன ஆகும்? அதுவும் ஒரு ஹார்ட்டான பொண்ணா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டா அவ்வளவுதான், இந்த லேக்கையே நான் உத்து பார்த்து நாளை ஓட்டிடுவேன். ரொம்ப எனக்கு ஆர்வமா இருக்கு, ஐயோ சொல்ல முடியல அப்படின்னு அந்த ஸ்கில்ல பத்தி கேட்டோன்னே ஆளு குதூகலமா இருக்கான். இதுக்கு மேலேயும் எக்ஸைட்மெண்ட்டா அடக்க முடியல. அதனால அங்க பயன்படுத்த உடனே அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஹியூமனா மாற ஆரம்பிக்கிறான். ஆனா உடம்பு தான் அங்க ஹியூமன் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு தாண்டி ஸ்கின் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இதனால ஆளுக்கு பயங்கரமான ஷாக்கு, என்னடா இது, நான் வந்து முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப கோரமா இருக்கேன். இதனால ஆளு டிவைன் வாய்ஸ் கேட்ட அங்க பயங்கரமா கத்துறான். ஆனா கத்துறது அங்க பிரயோஜனமே இல்ல. அது கேட்டாலும் இந்த மாதிரி உங்களோட லெவல் கம்மியா இருக்கு, இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு அது ஒரு குண்டை தூக்கி போகுது. ஆளுக்கு இன்னமும் அங்க பயங்கரமா கோவம் வருது. என்ன சொல்றதுன்னு அங்க தெரியல. ஒரு மனுஷனா மாற வேணாம் அப்படின்னு அவன் யோசிச்சான். திடீர்னு மனுஷனா மாற முடியும் அப்படின்னு ஒரு ஸ்கில் அவங்க கொடுத்தாங்க. சரி அது நல்லா இருக்கும்னு பார்த்தா இந்த அளவுக்கு பாடு மொக்கையா இருக்கு, என்னடா இது வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல காட்டுக்குள்ள இருக்க ஒரு சிலந்தி அவங்க குத்தி கொள்றாங்க. இன்னமும் டாஸ் எங்க இருக்கான், அவரு வந்து இருக்கிறாரா என்னன்னு அங்க தெரியல, எந்த விதமான சைனும் இருக்கிற மாதிரியே தெரியல. அங்க போற வழி முழுக்க ஒரே சஸ்பீஷியஸா இருக்கு. அந்த இடத்துல ஒரு கேவியும் அவங்க பாக்குறாங்க. வெளியில வித்தியாசமா சில பல ஸ்டாச்சுஸும் இருக்கு, அது டிராகன் மாதிரியும் இருக்கு, சைட்ல ஏதோ ஹியூமன் மாதிரியும் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியுது இது எல்லாத்தையுமே ஒரு ஃபுல்லான மேஜிக்கை வச்சுதான் அவங்க உருவாக்கி இருக்காங்க. அங்க சைட்ல மீட்டும் இருக்கு, அதையும் அவங்க பாக்குறாங்க. உள்ள போகும்போது உள்ள ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு, எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உள்ள ஒரு ஃப்ரூட் மாதிரி ரெட் கலர்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே ஸ்பைஸ், இது தங்க அளவுக்கு பயங்கரமான விஷயம் அப்படின்னு சொல்ல எல்லாத்தையுமே எத்துன்னு போனோம் அப்படின்னு அவ பாக்குறா. இல்ல நம்ம வந்து அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இது எப்படிப்பட்ட இடம்னு நம்மளுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. இந்த இடம் ஒரு தீஃபோட பேஸா கூட இருக்கலாம். திடீர்னு பிளாக் லிசார்டும் வர அவங்க வந்து ரொம்ப பயந்து போயிடறாங்க. அங்க ஹீரோ இருக்கிறனால அது சைலண்டா போயிடும். அங்க அந்த பொண்ணு கேக்குறான், ஆமா என்னது அது, அது ஒண்டி ஒரே ஒரு கடி கச்சதுன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் அப்படியே மேல போயிடுவேன். கேக்குற அவ ரொம்ப ஷாக் ஆகுறான். வெளியில நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இப்போ நான் என்ன பண்றது, இவங்க 2 பேரும் என்னோட காலியெல்லாம் பார்த்து பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு கிட்ட போலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா இன்னொரு சைடு இவன் ஒரு மாஸ்டர்ல கண்டிப்பா பிரச்சனை வரும்னு அவனுக்கு தெரியுது. இதனால ஆளு ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணி அங்க முன்னாடி போறான். அவங்க கண்ணுக்கு இவன் ஒரு மாஸ்டரா தெரியறனால பயங்கரமா அச்சு விட்டுறாங்க. நான் எப்போ இவன் ஒரு பிளேக் டிராகன் அப்படின்னு தெரியுதோ அவங்க தெச்சுன்னு ஓடிறாங்க. நம்ம ஹீரோ என்னதான் அங்க சொல்ல ட்ரை பண்ணாலும் எதுவுமே அங்க வேலைக்கு ஆகல. இதனால அவங்க 2 பேருமே தெச்சுன்னு ஓடிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னா இந்த இடத்துல வெறும் ஒரு ராக் டிராகன் ஒண்டி தான் இருக்கும் அப்படின்னு இவங்க யோசிச்சாங்க. ஆனா யாரு யோசிச்சா இந்த இடத்துல இப்படிப்பட்ட மிருகம்லாம் இருக்கும்னு. இதனால அவங்க கேங்கோட வரலாம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ எழுந்துக்கும் போது நேத்து நடந்த விஷயத்தை பத்தி தான் யோசிக்கிறான். நேத்து ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணும்போது அவங்க கண்ணுக்கு இன்னமும் இவன் ஈவிலா தான் தெரிஞ்சான். அதனால இன்னமும் அவனுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த சைடு மீட்டை சாப்பிடும் போது ஒரு ஐடியா வரும், அங்க மீட்டுல பாய்சனை கலக்கலாம் அப்படின்னு சொல்லி அது கிட்ட பாய்சன் அவன் கேட்கிறான். சண்டா இந்த குரங்கால ரொம்ப தொல்லையா இருக்கு, இவங்க வந்து அடிக்கடி நம்ம ஹீரோவோட சாப்பாடையும் கொண்டு போயிடறாங்க, அதனாலேயே நம்ம அதுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. இதனால அது கிட்ட கேட்க அதுவும் ஒரு பாய்சன் அங்க கிரியேட் பண்ணு. இந்த வாட்டி அது கிரியேட் பண்ற பாய்சனும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது கலர்லெஸ்ஸா இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு வாட்டமாவும் இருக்கு. தடவிட்டு ஆளு வெயிட் பண்றான். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரே கத்துற சவுண்டா இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு மங்கி மாட்டிக்கிச்சு. அங்க அதுங்களை இறங்கி அவன் தாக்குறான். உடனே அதுங்களும் தாக்கும். 2 பேருமே டீம் போட்டு எப்படியும் அதுங்களை பறக்க விடுறாங்க. நல்ல கடுப்பான அந்த மங்கியும் பயங்கரமா விசில் அடிக்க இதுங்களோட லீடர் அங்க வந்து இதுதான் இதுங்களோட பாஸ் உராங்குரானா, இதோட எவல்யூஷன் ஃபார்ம். அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது இதால எவல்யூஷனையும் பண்ண முடியும்னு. இதுகிட்ட சப்போர்ட், பவர், டிஃபென்ஸ், மேஜிக் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. முக்கியமா டெலிபதி அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. இது ஒரு கிளான் பாஸா இருக்கு. இது கிட்ட எந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இதோட பவரும் அதிகமா இருக்கும். சீக்கிரமா மூச்சு விடணும்னு சொல்லி பயங்கரமா அவன் ஃபயர் அட்டாக் பண்றான். அது மத்த குரங்க வச்சு வாழை கிரியேட் பண்ண
அங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அங்க இதை ஒரு வாய்ப்பை வச்சு அங்க இங்கன்னு எல்லாமே தாக்குது. ஆனா நல்ல வேலை பிளாக் லிசார்டோட உதவியால எப்படியும் அவன் தப்பிக்கிறான். ஆனா அதுங்க விடுற மாதிரி இல்ல, அங்க தாக்கினே இருக்குமா. ஒரு கட்டத்துல பிளாக் லிசார்டையே தூக்கி போட மாலுக்கு தெரிஞ்சு போயிடுது. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், பிரச்சனையை கிரியேட் பண்ணணும். இதனால மயங்கி கிடக்குற அந்த மங்கியை போட்டு அப்படியே அவன் கொள்ற மாதிரியே போயிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆளு இப்பதான் ரீசெண்டா பாஸ் கிட்ட டெலிபதி இருக்கு அப்படின்னு பார்த்திருப்பான். அப்பனா நம்ம ஹீரோவால இந்த பாஸ் கிட்ட பேச முடியும். இதுக்கேத்த மாதிரி அங்க பேசுறான். நீங்க வந்து ஏதாச்சும் பண்ண பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், இதை மொத்தமா முச்சு விட்டுருவேன். எங்களால இந்த மங்கியை காப்பாற்ற முடியும். ஏன்னா இந்த பிளாக் லிசார்ட் இருக்குல்ல, இதால ஆன்டிடோட்டை கிரியேட் பண்ண முடியும். ஆனா எப்படி இந்த விஷயத்த நாங்க நம்ப முடியும்? ஏன்னா ஆல்ரெடி நீ ப்ரூவ் பண்ணிட்ட. இதான் எங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்க. இப்படி இருக்கும் போது நாங்க உன்னை அழிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். எங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ் இருக்கு. நானு பிளாக் லிசார்ட் உண்டி யோசிச்சா போதும், உன்னை மத்தவங்க எல்லாரையுமே அப்படியே நொறுக்கி மூச்சு விட்டு போக முடியும். ஆனா இதை கேட்கறது கடுப்பாகுது. உனக்கு தெரியுமா, உன்னோட ஃபாதரையே கொண்டு இந்த பொசிஷனுக்கு நான் வந்திருக்கேன். அதனால நீலாம் எனக்கு எதுவுமே இல்ல. இது இப்படி எல்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு அங்க புரிஞ்சது, இப்படி எல்லாம் பேசினா வேலைக்கு ஆகுதுன்னு. இதனால டைரக்டா அதுக்கிட்ட ஒரு சேலஞ்ச் அவன் கொடுக்குறான். நம்ம ஏன் ஒரு டியூல போடக்கூடாது, 1 vs 1 பேட்டில், அதை நம்ம பண்ணலாம். இப்போ இது 2 பேருக்கு இடையில ஒரு பேட்டில் அங்க அமைது. ஒரு நல்ல ரிச்சுவல், இதுல யாருமே இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஹீல் பண்ணோனே அந்த பிளாக் லிசார்டையும் அதை அப்படியே பூச்சி வச்சுக்குது. யாருமே உள்ள வரக்கூடாது. யாருக்கு தெரியும் திடீர்னு இது உள்ள வந்துச்சுன்னா, அதனால தான் அப்படி பண்ற அது சொல்லுது. நம்ம ஹீரோக்கும் இப்ப வேற வழியில 1 on 1 பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால இப்போ கலந்தே ஆகணும். சண்டையும் ஆரம்பிக்குது. தாக்கிட்டு பயங்கர வேகமா ஓட ஆரம்பிக்க. ஆமா, என்ன பண்ண இருக்க? இந்த மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு நீ ஓட போற? நான் ஓடுறது நல்லா இல்ல, சண்டையே நீ மதிக்காத மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது? இதே மாதிரி போச்சுன்னா பிளாக் லிசார்டோட நிலைமை, அதை பத்தியும் நான் யோசிக்கணும். சீக்கிரமா நான் ஏதாச்சும் பண்ணணும். இந்த இடத்துல ஓடிட்டு அப்படியே வாழை வச்சு சுத்தினே பயங்கரமா அடிக்கிறான். அங்க திரும்ப தாக்கும் போது அதோட ஹெச்பி அவங்க கம்மியாகுது. திடீர்னு அதை ஆளை காணும். மேல இருக்கும் ஒரு ஸ்கில் அது பயன்படுத்துது. இதனால எம்பி அதோட எஜிலிட்டி எல்லாமே அதிகரிக்குது. ஒரு வேகமும் ரொம்ப அதிகரிச்சனால அது வேகமா அங்க தாக்க ஆரம்பிக்குது. அது எங்க தாக்குது எதுவுமே நம்ம ஆளுக்கு தெரியல. கட்டத்துல நம்ம ஹீரோவும் கத்திட்டு 1 on 1 இறங்கி அங்க தாக்க ஆரம்பிக்கிறான். 2 பேருமே மாத்தி மாத்தி குத்திக்கிறாங்க. சண்டை வந்து ரொம்ப தீவிரமா போகும். எல்லாருமே யோசிக்கிறாங்க இந்த சண்டையில யாரு ஜெயிப்பான்னு. நம்ம ஹீரோ கடைசியா ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். ஆனா அதையும் கவுண்டர் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அதுவும் லாஸ்ட் மினிட்ல ஒரு பஞ்ச் அடிக்கும். ஆனா அந்த இடத்துல ஊரங்குறான், அது வந்து மயங்கி போயிடுது. நம்ம ஹீரோவும் அங்க மயங்கி போயிடறான். ஆனா மயங்கும் போது வெற்றிகரமா 162 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டை கெயின் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி ஹீரோட லெவலும் 37ல இருந்து 39க்கு போகுது. அங்க புதுசா அவனுக்கு ஒரு டைட்டிலும் கிடைக்குது, கிளான் பாஸ் லெவல் 1ன்னு. நெக்ஸ்ட் சீன்ல அவன் எழுதுக்கும் போது கேவ்ல இருக்கான். முன்னாடியே இந்த பிளாக் பிரின்சஸும் இருக்கு. அங்க இப்பதான் ஆளுக்கு புரியுது இந்த மாதிரி போன மேட்ச்ல அவன் ஜெயிச்சிட்டான்னு. ஸ்டாட்ஸ் அவன் செக் பண்ணும் போது முன்ன இருந்ததை விட லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுலயே ஆளுக்கு புரியுது இந்த மாதிரி ஜெயிச்சிட்டோன்னு. அதே மாதிரி பிளாக் லிசார்ட் நீ தான் கொண்டு வந்தியா? அது அப்படியே சைட்ல பாக்குது. சைட்ல ஏகப்பட்ட மங்கிஸும் தத்தக்கா பத்தக்கா நாங்க டான்ஸ் ஆடும். அதை பார்த்து நம்ம ஆளு பயந்து போயிடறான், ஐயோ ரிவெஞ்ச் எடுக்க வந்துங்களோன்னு. ஆனா அப்புறம் நல்லா ஒத்து பார்த்தா இந்த மாதிரி அதுங்க ஜாலியா அங்க டான்ஸ் ஆன்னு இருக்கும். அங்க சிஸ்டம் வழியா செக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோவோட ஸ்டாட்ஸ்ல விஷயம் ஆட் ஆயிருக்கு, கிளான் பாஸ்ன்னு. அதனால அதுங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ தான் இப்போ ஒரு புது பாஸ். ஆனா இன்னமும் அந்த பிளாக் லிசார்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அங்க ஒரு மாதிரி கத்திக்கினே இருக்கும். அதை நம்ம ஹீரோ தான் புரிய வைக்கிறான். இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணதான் இவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி இது லக்கியாமையும் இவங்களை வச்சு சின்ன சின்ன வேலைகளை நம்மளால ஈஸியா முடிக்க முடியும். நெக்ஸ்ட் சீன்ல அதுங்க மூலமா ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் அங்க நிறையவே வரும். நம்ம ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அது வந்து ரொம்ப ஜெலஸா ஃபீல் பண்ணுது. நான் போக போக அட்டென்ஷன் வந்து ரொம்ப கம்மியான மாதிரி தான் அதுக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அங்க வந்து திரும்பவும் மீட் எல்லாம் தயார் பண்ண இருப்பான். அங்க இதையும் அந்த குரங்கு வந்து பார்த்துன்னு இருக்கும். அது ரொம்ப கியூரியஸா இருக்குமா. அதனால நம்ம ஹீரோ வந்து சொல்லித்தரான், இதை வந்து இப்படிதான் பண்ணும், சால்ட்டு ஸ்பைஸ் முக்கியமா அந்த ஃப்ரூட்டையும் நீ போடணும்னு. இதை கேட்டவுடனே அதுவும் எக்ஸைட் ஆயிட்டு அதே மாதிரி அங்க பண்ண ஆரம்பிக்குது. சைடு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் பிளாக் லிசார்ட் தான். அது ஒரு மாதிரி நந்துக்குது, ஏன் தெரியல. இவளுக்கு என்ன ஆச்சு, ரீசெண்டா ஒரு மாதிரி நந்துக்கிறா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ ஹண்டிங்க்கு இவங்களையும் இவன் வச்சிருக்கான். ஹண்டிங்க்கு அவளுக்கும் போக வேணாம், அதுக்கு பதிலா என்ன லைட்டா அந்த மீட்டை வந்து இவங்களுக்கு கொடுத்தா போதும். அதனால இப்போ வேலையே இல்லையா, போர் அடிக்கும். நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணலாம் தெரியாது. அங்க சைட்ல ஏகப்பட்ட பார்ட்ஸ் எல்லாம் ஆளு உருவாக்கி வச்சிருப்பான். அதை பார்த்தோன்னே சரி என்னமோ கொஞ்சம் நம்மளுக்கு தேவைப்படும், உருவாக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்க ஆரம்பிக்கிறான். அதையும் அது ஒரு மாதிரி பார்க்கும். அப்புறம் நம்ம ஆளுக்கு ஒரு ஐடியா வரும். இதுங்க கிட்ட நிம்பிள் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கும். இதுங்களோட கையும் ஸ்லிம்மாவும் நல்லா மனுஷங்க மாதிரி இருக்கும். அதனால இது ஈஸியா இருக்கும் சொல்லி அதுக்கு அவன் சொல்லி தரான், இப்படிதான் பண்ணோன்னு. அது ஒரு கிளே, இதோ நீ பண்ணு அப்படின்னு அங்க சொன்னோன்னே அதுவும் ஆர்வமா அங்க பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வரும்போது பிளாக் லிசார்டும் அதே மாதிரி அங்க பண்றதுக்கு கியூட்டா ட்ரை பண்ண இருக்கும். இல்ல உன்னால முடியாது, ஏன்னா உன்னோட கையை காலை வச்சு பண்றது ரொம்ப கஷ்டம். அங்க இதை கேட்கறாது எப்படி எத்திச்சோ தெரியல, ஒரு மாதிரி கோச்சிங்னு போயிட்டு நம்ம ஹீரோக்கு அங்க சுத்தமா புரியல எதனால இவ வியடா ஆக்ட் பண்ண இருக்கான்னு. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்துல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன. அங்க நம்ம
ஹீரோ உருவாக்குன மாதிரியே பாட்டை உருவாக்குறதுக்கு அது ட்ரை பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் அங்க கிளேவை நல்லா ஒய்டன் ஆக்குற வேலையும் அங்க குரங்குக்கு அவன் தரான். ஆளு மனசுல யோசிக்கிறான் இதுங்களை வச்சு நல்லா டூலா பயன்படுத்திக்க முடியுதுன்னு. ஆனா இப்பயும் ஒருத்தங்களுக்கு பயங்கர ஜலசியாவும் ஒரு மாதிரி கோவமாவும் இருக்கு. என்னடா இது நம்ம மேல அட்டென்ஷன் வரவே இல்லைன்னு. இதுக்கப்புறம் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இதை ஒரு ஹோட்டல்ல இருக்காங்க. அங்க இருக்கும் போது இப்பவும் நம்ம ஹீரோவை பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சுத்தமா எதிர்பார்க்கல ஃபாரஸ்ட்ல ஒரு கிரேசியான பிளாக் பிளேக் டிராகன் இருக்குன்னு. அதை யோசிக்கும் போது இப்பயும் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நம்ம க்ரூ ஆளுங்களை வர சொன்னேன் ஆனா இன்னுமும் அவங்க வரல. நான் ஒரு விஷயம் புரியுது ஃபாரஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அதனாலதான் இப்படி நடக்குது. அது என்ன ஏதுன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அங்க தூங்கின்னு இருப்பான். திடீர்னு வந்து அது எழுப்போம். ஆமா என்ன அதுக்குள்ள மார்னிங் ஆயிடுச்சா என்ன இல்ல எனிமே வந்துட்டாங்களா இப்படின்னு அவன் எழுதுக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா அதுங்க காலு கை எல்லாத்தையுமே அங்க புச்சின்னு தூங்குமா. நம்ம ஹீரோவோட பாடி ஹெவியா ஃபீல் ஆகும். அங்க எழுப்பவும் முடியல அவங்கள. அதனால சரி இன்னமும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளு தூங்கிடுறான். அங்க திரும்பவும் ஏந்துக்கும் போது ஒரு மாதிரி சத்தமா இருக்கும். சரி என்ன விஷயம்னு பார்த்தா ஏதோ ஒரு மங்கியும் மயங்கி போயிருக்கு. செக் பண்ணதுல பாய்சனால யாரோ ஒருத்தங்க தாக்கி இருக்காங்க. அதை பண்ணதும் பிளாக் லேசா தான் அதோட வேலை தான். அதுவும் அங்க சிச்சன் இருக்கு. இதுலயே தெரியுது இதுதான் பண்ணுச்சுன்னு. உடனே நம்ம ஹீரோ வந்து கேக்குறான் ஆமா என்ன பண்ண இருக்க சீக்கிரம் ஆன்டிடோட்டா உனக்கு கொடு. வழி இல்லாம அது கொடுக்குது. இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான் இது புரியுது ஆனா பாய்சன் பண்றதெல்லாம் ரொம்ப அதிகமா உனக்கு தெரியலையா. உடனே அது சைட்ல போய் தட்டமா. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது எனக்கு புரியுது ரீசெண்டா உனக்கு அட்டென்ஷன் அவளைக்கும் கிடைக்கல என்ன மன்னிச்சிடு. இதுக்கு மேலேயும் நான் அப்படி பண்ண மாட்டேன். அதே மாதிரி வரியா நம்ம ஹண்டிங்க்கு போகலாம் இதுக்கு முன்னாடி எப்பயுமே போற மாதிரி. இது கேட்டோடனே அதுக்கு அவ்வளவு சந்தோஷம். திரும்பவும் நம்ம ஒன்னா இருக்க போறோம்னு. நம்ம ஹீரோக்கு என்னன்னா திரும்பவும் இப்படி எல்லாம் பண்ணா அதோட மூடு வந்து மாறும்ல. அதுக்காக தான் ஆள் இப்படி பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க போகும்போது அங்க வந்து நம்ம ஹீரோ சொல்றான் திரும்பவும் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும். ரொம்ப நாளாச்சு உள்ள வந்து நீ வந்து எப்படி யோசிக்கிற. ஆனா அது ஒரு மாதிரி சோகமா இருக்கும். அங்க என்ன விஷயம்னு பார்த்தா திரும்பவும் அந்த மங்கிஸ் வந்து பின்னாடி இருக்கு. நம்ம ஹீரோவால அப்படியும் அவங்கள விட முடியல. அதுங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணின்னு வந்துச்சு. அதுங்கள அவளைக்கும் கண்டுக்காத அதுங்க ரொம்ப ஜாலியா தானே இருக்கு அப்படியே விட்டுரு. அதுக்கிட்ட இப்போ வெப்பன்ஸ் இருக்கனால அதோட அட்டாக் பவரும் இப்போ பூஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா அது கண்டுக்காம முன்னாடி போயினே இருக்கும். நம்ம ஹீரோ வந்து சொல்றான் ஏதாச்சும் எனிமையை பார்த்தா சொல்லுன்னு. இதே மாதிரி போகும்போது திடீர்னு ஒரு எனிமி அதை ஸ்பாட் பண்ணுமா. உடனே அது பின்னாடி வந்து ரெண்டு உல்ஃபுங்க நம்ம ஹீரோவை தாக்கலான்னு வரும். சரி இதுங்களை வச்சு ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த குரங்கு பாயலுங்களும் ஒரு சில செகண்ட்ல மூச்சு விட்டுறாங்க. பாத்தியா இவங்க எல்லாருமே ஆசமா இருக்காங்களே. ஆனா இதனால அது இன்னமும் தான் கடுப்பாகுது. சீன் அப்படியே மிரியாவை நோக்கி வந்து அவளும் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வரா. ஆனா இந்த வாட்டி ரொம்ப உள்ள வந்துட்டா. அங்க திரும்பவும் போயிடலாம் அப்படின்னு தான் யோசிப்பா. ஆனா யாரும் ஒருத்தங்க கிராஸ் ஆகுற மாதிரி இருக்கும். யாரான்னு பார்த்தா மிஸ்டர் டாக்ஸ். அங்க இதை பார்த்தோன்னே சரி அவரை கண்டுபிடிச்சு திரும்பவும் வில்லேஜுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவ யோசிக்கிறான். ஆனா திடீர்னு ஒரு 3 கண்ணு அங்க அப்பியர் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க போற வழியில அவன் மன்னிப்பு கேட்டுக்கினே இருக்கான். என்ன மன்னிச்சு நான் வந்து இதுக்கப்புறமும் இப்படி பண்ண மாட்டேன். நான் உனக்கே தெரியும் இப்போ நான் தான் உங்களோட புது பாஸா இருக்கேன். பர்சனலா என்னால நிறைய விஷயத்த இப்ப பண்ண முடியாது. அதுங்களுக்காகவும் சில பல விஷயத்த நான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீ வந்து கவலைப்படாத. முன்ன இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கலாம். நாளைக்கு நம்ம ஹண்டிங்க போகலாம். அதுவும் தனியா நீ நான் உண்டியதான் இவங்களாம் இல்லாம. இதை கேட்கற அதுக்கும் அவ்வளவு சந்தோஷம். நம்ம ஹீரோவும் அது கிட்ட சொல்றான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானவ. நான் உன்னாலதான் என்னோட வாழ்க்கையில சந்தோஷம் அது வந்து வந்துச்சு. ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தங்க அங்க கத்துறாங்க. இந்த வாய்ஸை இதுக்கு முன்னாடியே நம்மளால கேட்டிருக்கான். யாரான்னு பார்த்தா மிரியா தான். மிரியாவோட சவுண்டு கேட்டோன்னே இந்த மாதிரி அவன் போலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நான் ஒரு சைடு இவ ஒரு மனுஷனை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவா அதுவும் தெரியல. அவ கண்டிப்பா வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவா. போன வாட்டி நம்ம ஹீரோ அப்ரோச் பண்ண மனுஷங்களை அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு தான் எல்லா விஷயமும் ஆபத்தா அமைஞ்சது. அதனால வேணாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அங்க இதனால நீ வந்து இங்கே இரு. நான் வந்து போயிட்டு இப்பயே வந்துடுறேன். மிரியா ஆபத்துல இருக்கனா நான் கண்டிப்பா அவளை காப்பாத்தி ஆகணும். அதனால படுவேகமா உருண்டு போக ஆரம்பிக்கிறான். இதனால பின்னாடியே அதுவும் வரும். வேகத்தை இன்னமும் அதிகமாக்க அது ஒரு கல்லுல இச்சுக்கும். நம்ம ஹீரோ கவலைப்பட்டு வரான். ஆமா உனக்கு எதுவும் இல்லல பரவாயில்ல உனக்கு ஹெச்பி அந்த அளவுக்கு லாஸ் ஆகல நல்ல விஷயம் தான். ஆனா ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீ இங்கே இரு. ஏன்னா ஆபத்தான விஷயம் நீ வராத எப்படின்னு அவன் போயிடறான். ஆனா அதுக்கும் அங்க கஷ்டமா இருக்கு. என்னடா இது அப்படியே நம்மள விட்டு போறாங்களேன்னு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட உல்ஃபுங்க இருக்கும். அதுங்களும் வித்தியாசமா இருக்கு. அங்க பயங்கரமா நம்ம ஹீரோ தான் ஒன்னத்தை பறக்க விடுறான். நல்ல வேலை கரெக்டான டைம்ல நான் வந்துட்டேன். இதுங்களாம் எந்த டைப் ஆஃப் மிருகம் அப்படின்னு அனலைஸ் பண்ணதுல மாஹா உல்ஃப் அப்படின்னு போட்டிருக்கு. ரேங்க் டி முக்கியமா இதுங்களுக்கு 3 கண்ணு இருக்கும். அந்த 3வது கண்ணு இருக்குல்ல அதுதான் மெயின் ரோலையே பிளே பண்ணும். இங்க எத்தனை உல்ஃப் இருக்கோ அத்தனை உல்ஃபுக்கும் விஷன்ஸை இதுங்களால ஷேர் பண்ண முடியும். பேருக்குன்னு இது ரேங்க் டியா இருக்கலாம். ஆனா இது அதுக்கும் மேல. சரி ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு அங்க செக் பண்ணலான்னு பார்த்தா திரும்பவும் வியடாங்க ஆக்ட் பண்ணு. அங்க ஸ்கில்ஸை வியூ பண்ண முடியாது அப்படின்னு அதை ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ரெண்டுமே தாக்க வரும். ஜஸ்ட் மிஸ் நம்மளால பறக்க விட்டுறான். அங்க மீடியா கிட்ட வந்து பேசலாம் ட்ரை பண்றான். ஆனா ஏதோ டீமன் லாடியே பார்த்த மாதிரி அவ ரொம்ப பயப்படுறா. ஹீரோவும் என்னென்னவோ பண்ணி பாக்குறான். ஏதாச்சும் பண்ணி புரியாதானு. அந்த டிவைன் வாய்ஸும் ஒரு மாதிரி கத்திக்கினே இருக்குமா. அதனால அவன் கத்துறான் வாய மூடுன்னு. அங்க இப்படி
இவன் எதோ பண்ணும்போது இப்பதான் அங்க மீரியாக்கும் ஒரு சைடு ரிலீஸ் ஆகுது. இது அந்த குட்டி டிராகனா இருக்குமோ, இதனால அந்த குட்டி டிராகன் இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மீரியாவும் கத்திக்கினே அதே மாதிரி பண்றான். அங்க ஹீரோக்கும் இப்பதான் ரிலீஸ் ஆகுது அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு. அதனால ஒரு குட்டி டிராகனா இருக்கும் போது அங்க பண்ணிருப்பால அதே விஷயத்த திரும்ப அங்க பண்றான். இதனால மீரியாக்கு அங்க கன்ஃபார்மே ஆயிடுது இது அந்த குட்டி டிராகன் தானே. நம்ம ஹீரோக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஆனா சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு அங்க நீடிக்கல. அங்க திடீர்னு ஏகப்பட்ட உல்ஃபும் அப்பியர் ஆகுமா. இதனால மிரியாவை காப்பாத்தணும்னு சொல்லி அப்படியே ஆளு ஓடி போக ஆரம்பிக்கிறான். மிரியாவை நான் தான் எப்படியாச்சும் காப்பாத்தணும். இதுக்கப்புறம் மேரியா பில் கிட்ட கிகோரி அப்படின்னு ஒரு பர்சனும் வந்து சொல்றான், நான் வில்லேஜ் முழுக்க தேடுன்னு தேடிட்டேன். ஆனா மிரியாவை எங்கேயுமே காணோம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிருக்கான்னு நினைக்கிறேன். அங்க கிகோரியும் கூடவே வரவா அப்படின்னு கேட்கறான். ஆனா உடனே அவங்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மிரியா எப்ப வேணாலும் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ இங்கே இரு. மிரியா எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு சேஃபா இரு நான் வர வரைக்கும். இன்னொரு சைடு அந்த பொண்ணு பாட்டியை வர வச்சிருப்பால. ஃபைனலி இப்பதான் அந்த பாட்டியும் வந்து இப்பதான் அந்த பீஸ்ட் பொண்ணும் என்னென்ன ஆச்சு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றான். நாங்க வித்தியாசமான கேவ் பார்த்தோம், அதே மாதிரி பிளேக் டிராகனியை பார்த்தோம். ஆனா அந்த இடத்துல தொடர்ந்து எங்களால இன்வெஸ்டிகேஷனை பண்ண முடியல. அப்படி நாங்க தனியா அதை பண்ணியிருந்தா அவ்வளவுதான், எங்களுக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். ஸ்டில் இப்பவும் இன்வெஸ்டிகேஷன் முடியல. அதனால டாக்ஸை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். எதனால இவங்க இன்வெஸ்டிகேஷனை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் அங்க பயங்கர வேகமா போயின்னு இருக்கான். ஒரு கட்டத்துல அங்க சவுண்ட் எதுவும் கேட்காது. இதனால ஓடி வரும்போது கரெக்டா அதுங்களை முச்சிடலாம் அப்படின்னு நம்மளால யோசிக்கிறான். அங்க வரும்போது அவனோட ஃபயர் பிரெத்தை வச்சு அதுங்க மூணுத்தையுமே முடிக்கிறான். அங்க சிங்கிளா ஒண்ணு வரும், அதை மொத்தமா ஸ்லாஷஸை வச்சு முடிக்கிறான். நம்ம ஹீரோவோட லெவல் இப்ப அதிகமா இருக்கனால சின்ன சின்ன பீஸ்ட்டை கொள்ற மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து கேதர் ஆவதான். அது எனக்கு தெரியும், நீ சொல்லலாம் வேணாம். மிரியாவை சீக்கிரமா வில்லேஜுக்கு கிட்ட ஏதாச்சும் சேஃபான இடம் இருக்கும், அங்க அவளை கொண்டு போய் விட வேண்டியதா. ஆனா இப்பயும் எனக்கு பயமா இருக்க விஷயமே போன வாட்டி ஆன மாதிரி தான் இப்பயும் ஆகும்னு நினைக்கிறேன். போன வாட்டி நானும் கெஞ்சினேன் கதனேன், தயவு செஞ்சு இவளை காப்பாத்துங்க அப்படின்னு நான் கத்துனேன். ஆனா அப்பயும் என்ன வந்து ஒரு மாஸ்டரா பார்த்து என்னையும் அவங்க தாக்குனாங்க. அந்த மாதிரி ஆகும். அதனால வில்லேஜுக்கு கிட்ட எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விட்டுற வேண்டியதான். இப்பவும் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்த உல்ஃபெல்லாம் ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு, எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணி வரணும்? அந்த மாதிரி இதுங்க எதுவுமே பண்ணதே இல்ல. மிரியாவும் எதுக்காக இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வரணும்? ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப ஆபத்தான இடம். கண்டிப்பா இதை பத்தி அவளுக்கு தெரியாம இருக்குது, தெரிஞ்சோ எதுக்காக வரணும்? ஆனா இப்பவும் என்னால டைரக்டா அதை கேட்க முடியும். ஆனா லாங்குவேஜ் பேரியர் இருக்கா, அதனாலே கேட்கவும் முடியல. இதை என்ன பண்றது? அங்க போகும்போது மிரியாவும் அவளோட லாங்குவேஜ்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கு அங்க லைட்டா அந்த விஷயம் புரியும். இது கேட்டவுடனே ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். சிஸ்டம் வழியா நம்ம ஹீரோவோட லாங்குவேஜுக்கான பேரியரும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க உடஞ்சி இம்ப்ரூவ் ஆகுது. சிஸ்டமும் பேச ஆரம்பிச்சோடனே நம்மளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. மிரியா பேசும்போது நான் ஹாப்பியா இருந்தேன், ஆனா இந்த வாய்ஸ் கேட்டாலே எனக்கு கடுப்பாகுது. இதே மாதிரி ஆளு போகும்போது நெக்ஸ்ட் எவல்யூஷனுக்கான 4 டிஃப்ரெண்டான பாத்து அங்க ஓப்பன் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் டிராகோ டிராகன் அப்படின்னு ஒரு டிராகன் இருக்கு. இது ஒரு டார்க் எலமெண்ட்டை பயன்படுத்துற ஒரு டிராகன் தான். இது ஒரு வகையில டெமி ஹியூமன் மாதிரி இருக்கும், அதாவது பாதி ஹியூமன் மாதிரி தெரியுமா. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம ஹீரோ அங்க விழுற மாதிரி இல்ல. ஏன்னா போன வாட்டியே மாதிரி விஷயத்தை கேட்டு ரொம்ப ஆர்வமானா, ஆனா கடைசியில ஏமாந்து போனதான் மிச்சம். அதனால டிவைன் வாய்ஸ் சொல்றத கண்டிப்பா என்னால நம்ப முடியாது அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஆனா அதிசயமான விஷயம் என்னன்னா, இந்த 4 பேத்லயும் பிளேக் டிராகனோட எவல்யூஷன் அது வந்து இல்லவே இல்லை. ஏன் இப்படி இருக்கும்? சாரி, உங்களோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால எங்களால சொல்ல முடியாது. ஆமா, நான் ஒன்னும் பிளேக் டிராகனால எவல் ஆக மாட்டேன். நான் அப்படியானா அவ்வளவுதான், மிரியா ரொம்ப பயந்து போயிடுவா, அதுக்கப்புறம் என் கிட்ட வரவே மாட்டா. அதனால வேணாம். ரெண்டாவதா ரோலிங் டிராகன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதோட ஸ்ட்ரென்த் பங்கமா இருக்கும், அதே டைம்ல வேகமா ரோல் பண்ண முடியும். பேர்லயே எனக்கு தெரியுது. மூணாவதா லைட் டிராகன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கும், அதே டைம்ல ஒயிட் மேஜிக்கையும் இதால பயன்படுத்த முடியும். அங்க நாலாவதா ஒரு பெரிய பாம்பு மாதிரி இருக்கிற ஒரு டிராகன் தான். அதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இதோட உடம்பு ரொம்ப பெருசா இருக்கும், ஒரு பாம்பு மாதிரி இருக்கும். போற பாதை முழுக்க அது நாசமாக்கிடும். அதாவது அந்த இடத்துல எந்த விதமான செடியோ எதுவுமே அங்க வளராது. இந்த மாதிரி ஒரு டிராகன் தான் இது. ஆப்வியஸா இந்த மாதிரி ஒரு டிராகனா நான் மாற மாட்டேன் அப்படின்னு தான் நம்ம ஆளு கத்துறான். இன்னமும் ஆளுக்கு புரியல எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு. அங்க மிரியாவும் சைட்ல கைய கட்டுறான். இதனால அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு எத்துக்கும் வராங்க. அங்க தண்ணியும் இருக்கு. அங்க சைட்ல நம்மால போயிட்டு ஆப்வியஸா அந்த கடைசி டிராகன் அதுவா மாற மாட்டேன் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அப்படி ஆயிட்டா அவ்வளவுதான், ஹியூமனிட்டியோட ஃபர்ஸ்ட் எனிமியா நான் தான் இருப்பேன். அதே மாதிரி அந்த லைட் டிராகன் அதுவும் நல்லா இருக்கு, ஹையான இன்டெலிஜென்ஸும் இருக்கும், ஹியூமன்ஸ் கூட பழகவும் முடியும். அதே மாதிரி அந்த ரோலிங் டிராகன் அதுவும் நல்லா இருக்கு, ஸ்பீடும் இருக்கு, அதே டைம்ல ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிராகனா இருக்கிற அந்த டிராகோ டார்க் டிராகனும் நல்லா தான் இருக்கு. டெமி ஹியூமனா மாறிட்டா ஈஸியா ஹியூமன்ஸ் கூடயும் நல்லா பழக முடியும். ஆனா ஒரு சைடு எனக்கு தெரியல நம்பலாமா வேணாவான்னு. அதனால ஆளு யோசிக்கிறான் என்னவா மாறணும் அப்படின்னு அவனுக்கு தெரியல. அங்க இந்த டைம்ல மிரியா வர அங்க மிரியாவும் கேட்கிறான், ஆமா என்னன்னு. என்னோட ஹியூமன் லைஃபை பத்தி நான் யோசிச்சிருந்தேன். அதாவது ஹியூமன் லைஃப்னா ஹியூமன் லைஃப்ல டிராகனிக்
லைஃப் அதை பத்தி நான் யோசிக்கிறேன். ஆமா மிரியா, நான் எந்த மாதிரி பாதையில எவ்வளவு நான் மிரியாக்கு அங்க ஆப்வியஸா புரியாது. இடத்துல மிரியாவும் இதுக்கப்புறம் எதுக்காக இங்க வந்தா, யாரை தேடி வந்திருக்கா அந்த விஷயத்த பத்தி சொல்றான். இங்க வந்ததே ஒரு பர்சனை தேடி தான் கேக்குற. நம்ம ஹீரோவும் இதுக்கு முன்னாடி ஒரு 2 அட்வென்ச்சரஸ பாத்திருப்பால அவங்களா அப்படின்னு கேக்குறான். ஆனா ஆப்வியஸா மிரியாக்கு புரியாதா. அதனால ஆளு யோசிக்கிறான். அவ பேசுறது இந்த ஸ்கில் மூலமா ஏதோ லைட்டா புரியுது, ஆனா நான் பேசுறது கண்டிப்பா அவளுக்கு புரியாது. அதனால கையை அப்படியே தூக்கி காட்டுறான். யாரு அந்த அட்வென்ச்சரஸானு. அவங்க 2 பேரும் இல்ல, டாக்ஸ் தான் நான் தேடி வந்தனே. டாக்ஸ்ன்னு கேட்டோன்னே இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகமே வருது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை குத்துன பர்சனே அவன் தான். அதே மாதிரி அங்க ஆளோட கதையை மூஞ்சிருக்கும். அது நம்ம ஹீரோவும் பார்த்தான். சைட்ல அங்க புல்லெல்லாம் இருக்கும். அங்க டாக்ஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு தெரியல. அதனால ஆளு மண்டியில வச்சுக்க அவ்வளவுதான், அப்படி டாக்ஸ் மாதிரி இருக்கும். உனக்கு புரியுதா அவரு தானே. அதே மாதிரி எனக்கு தெரியும், நீ தான் அந்த குட்டி டிராகன்னு. அப்படியே அவ கட்டி போச்ச ஹாப்பி ஆகுறா. ஒரு சைடு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த டிராகோ டார்க் டிராகனையும் நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு டெமி ஹியூமனா மாறிடலாமா இப்படின்லாம் ஆளு யோசிக்கிறான். ஒரு சைடு அந்த பிளாக் லேசாடு அதுக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறான். என்ன மன்னிச்சிரு, நான் வந்து மிரியாக்காக இதை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். உங்க மிரியாவும் இப்பதான் சொல்றான், உனக்கு பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நான் என்ன உனக்கு பேரை கொடுப்பா. பேருன்னு கேட்டோன்னே நம்ம ஆளுக்கும் இப்பதான் ரிலீஸ் ஆகுது. எப்போ இந்த உலகத்துல ரீஇன்கார்னேட் ஆனானோ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பேருன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. பேரை வைக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே அவனும் ஆமா ஆமான்னு மண்டியாட்டான். மிரியாவும் யோசிக்கிறா. இது வரைக்கும் மிரியாவை இவன் நிறைய வாட்டி காப்பாத்திருக்கான். ஒரு ஹீரோவா நிறைய விஷயத்த இந்த டிராகன் வந்து பண்ணிருக்கும். அதனால மிரியா யுலிஷியா அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூவோட பேரு தான். ஹீரோக்கும் இந்த பேரு நல்லா இருக்கு அப்படின்னு தான் யோசிக்கிறான். அங்க திடீர்னு டிவைன் சிஸ்டமும் யுலிஷியா அப்படின்னு உங்க பேரை வச்சிடலாமா, கன்ஃபார்ம் பண்ணுங்க, எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டோன்னே நம்மளால ஷாக் ஆகுறான். இதுக்கெல்லாம் இங்க சிஸ்டம் இருக்குதானே, அங்க மிரியா தானே நம்மளுக்கு பேரை குத்துருக்கா, அதனால இது ஓகே தான் இப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோட பேரு யுலிஷியா அப்படின்னு பேர் வந்து ஆகுது. அப்புறம் அக்கம் பக்கத்துல ஏதோ ஒரு விஷயமும் பயங்கரமா நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்கும். அதனால நம்ம ஹீரோ டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா ஓட ஆரம்பிக்கிறான். இன்னும் வரைக்கும் அந்த உல்ஃப் வந்து விடவே இல்லை. நம்மளால பயங்கரமா அங்க தொத்தின்னு இருக்கு. ஆளு நல்லா பார்க்கும்போது மேஜிக் ரிசப்ஷன் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கோம். முன்னாடி டாக்ஸும் இருக்கான். டாக்ஸ் ஏகப்பட்ட உல்ஃபுங்க மேல ஏறி போயின்னு இருக்கான். அவன் கையில ஏதோ ஒரு முட்டை மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. டாக்ஸ் அப்படியே பாதையை மறைக்கிறான். டாக்ஸ் எதுக்காக இப்படி பண்ணிருக்கான் சுத்தமா அவங்களுக்கு ஐடியா இல்ல. அந்த உல்ஃபும் தாக்க வரும். ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ தான் காப்பாத்தி வர்றான். மிரியா ஃபயர் பாலை வச்சு டாக்ஸ் தள்ளி வர்றா. அவன் கையில மட்டு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது ஆளு ஏதோ ட்ரெஷர் மாதிரி அப்படி கட்டி அணைக்கிறான். என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியல, ஆனா திரும்பவும் அந்த வித்தியாசமான கிரியேச்சரோட சவுண்டு நடந்து வர மாதிரி இருக்கும். திரும்பவும் அந்த மட்டு மாதிரி இருக்க விஷயத்த பயங்கர வேகமா கொண்டு போக ஆரம்பிக்கிறான். இப்பதான் அங்க மிரியாக்கு புரியுது, அந்த மட்டு மாதிரி ஏதோ ஒரு ரவுண்டா விஷயம் வந்துச்சுல, அது ஒன்னும் ஒரு மட்டு இல்ல, அது உண்மையிலேயே எத்ராகனோட முட்டை. எத்ராகனோட முட்டையான்னு நம்ம ஹீரோ ஆச்சரியமா வரான். இதுக்கு முன்னாடியே அதாலதான் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. கொண்டு போற பாதியும் வில்லேஜுக்கு தான் போகுது. எதுக்காக வில்லேஜுக்கு இவன் கொண்டு போறான், இவனுக்கும் வில்லேஜுக்கும் ஏதாச்சும் பகை இருக்கா, முட்டையை வச்சு எத்ராகனா அவன் இன்னமும் தூண்டி விடுறான்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்துல மிரியாவும் அவங்க சொல்றான், என்ன அப்படியே விட்டுரு, நான் வந்து இதுங்களை பாத்துக்கிறேன். மிரியா கிட்ட அவன் சொல்றான், வேணாம், உங்களால கண்டிப்பா முடியாது மிரியா, நான் உன்னை அப்படியே விட்டேனா அவ்வளவுதான், உன்னை சாக விடுறதுக்கு சமம், அதனால நான் ஒன்னும் அப்படி பண்ண மாட்டேன். அங்க மிரியா வந்து கெஞ்சி கேட்கிறா, தயவு செஞ்சு வில்லேஜுக்கு போய் மத்தவங்களை காப்பாத்துன்னு. நின்னுட்டு வர மாஸ்டரும் பயங்கரமா தாக்குமா, அதை அப்படியே பறக்க விட்டு பயங்கரமா அடிக்கிறான். மிரியாவை நோக்கியும் போகும். அதுல 2 அவன் கொண்டுறான். ஆனா ஒண்ணு பயங்கரமா அங்க மிரியாவை தாக்கியது. அதனால மிரியாக்கும் அங்க காயம் ஏற்பட, மிரியா உனக்கு எதுவும் இல்லல, கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாது. யுலிஷியா தயவு செஞ்சு வில்லேஜில் இருக்க மக்களை காப்பாத்து, உன்னையும் நான் காப்பாத்துவேன், கண்டிப்பா நான் வில்லேஜையும் காப்பாத்துவேன். சீன் அப்படியே வில்லேஜை நோக்கி வந்து அங்க கிகோரி போயின்னு இருக்கும் போது பசங்களா அங்க போறாங்க. பசங்களா சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, இருட்டாக போது சேஃபா இருங்க நைட் டைம்ல. இந்த டைம்ல அந்த எத்த டிராகன் திரும்பவும் அங்க கத்தும். இந்த சவுண்டை கேட்டோன்னே தெரியுது இது அதேதானு. இதே மாதிரி மேரிக்கும் அங்க அட்வென்ச்சரஸ் கேங்குக்கும் ரியலைஸ் ஆகுது இது அதேதானு. ஒரு சைடு பைத்தியம் மாதிரி டாக்ஸும் அந்த முட்டையை கொண்டு போயின்னு இருக்கான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் எப்படியாச்சும் அதை தடுக்கணும் அப்படின்னு பாக்குறான். நம்ம ஹீரோவும் வர உல்ஃப் எல்லாத்தையுமே பொழந்து கட்டியிருப்பான். அங்க மிரியாக்கும் அடிபட்டிருக்கும். மிரியாவும் சொல்றா, தயவு செஞ்சு வில்லேஜ் ஒண்டி காப்பாத்தி எப்படியாச்சு, கண்டிப்பா நான் உன்னையும் காப்பாத்துவேன், வில்லேஜ்ல இருக்க எல்லாரையுமே காப்பாத்துவேன். இங்கதான் இந்த எபிசோட ஆரம்பிக்குது. போற வழியில நம்ம மிரியாவை பத்தி தான் ஆளு யோசிக்கிறான். ஏன்னா மிரியாவோட நிலைமை மோசமா இருந்தாலும் இப்ப அவ கூட வரா. இவ மேலேயே அவளோட ஹீலிங் ஸ்பெல்ல போட்டா கண்டிப்பா அவளுக்கு ரெக்கவரி ஆகும். இருந்தாலும் அவ இப்பவும் நம்ம ஹீரோ மேல தான் அங்க ஹீலிங் ஸ்பெல்ல போடுறா. நம்ம ஹீரோ தான் அங்க காப்பாத்தணும் அப்படின்னு அவ யோசிக்கிறா. அவ உண்மையிலேயே இந்த அளவுக்கு கைண்டா இருப்பா அப்படின்னு நான் யோசிக்கல. இதே மாதிரி அவங்க உள்ள வராங்க. சீன் அப்படியே நம்ம கிகோரியை நோக்கி போகும். அந்த இடத்துல ஆளை நோக்கி ஒரு மிகப்பெரிய உல்ஃபும் வந்திருக்கும். அதை பார்த்து ஆளு ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆமா என்ன ஆச்சு, மேரிய பெல்லோட அந்த ஸ்டோன் என்ன ஒர்க்
ஒர்க் ஆகலையா என்ன? அங்க கிட்ட வரும்போது கதையை முடிக்கிறான். ஆனா மேலே அது விழுமா, இதனால ஆளும் வசமா மாட்டிக்கிறான். அங்க எடுக்கும் போது இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ வந்து நிப்பான். இதை பார்த்த ஆளு ரொம்ப பயந்து போயிடறான். ஐயோ பிளேக் டிராகன்னு. ஆனா அப்புறம் தான் ஒரு வாய்ஸ் கேட்கும். அட கிகோரி வெயிட் பண்ணுங்க, இது நான் தான் பின்னாடி இருக்கேன். இந்த பிளேக் டிராகன் என்னோட ஃப்ரெண்டு தான், ஒண்ணுமே நம்மள பண்ணாது. அப்புறம் தான் அவருக்கு ரியலைஸே ஆகுது இந்த பிளேக் டிராகன் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடியே மீடியாக்கு அங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம். அதே பிளேக் டிராகன் தான் இது. என்னால யோசிக்கவே முடியல, சில பல பிளேக் டிராகன் இப்படியும் இருக்கா மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி. ஆனா ஏதோ ஒண்ணு என்ன மன்னிச்சிரு, ஏன்னா அந்த டைம்ல எனக்கு தெரியாது நீ வந்து ஹெல்ப் பண்ணதா ட்ரை பண்ணனு. இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா மனுஷங்க ஃபைனலி நம்ம ஹீரோவை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. அங்க பயங்கரமா உருமுறதுக்கான சவுண்ட் வரும். அதுலயே அவங்களுக்கு தெரியுது அது அந்த எத்து டிராகன் தானே. அங்க இதுக்கப்புறம் மீடியா மூலமா அங்க தெரிய வருது என்னென்ன விஷயம் ஆச்சுன்னு. அங்க மிஸ்டர் டாக்ஸ் ஒரு பிளானை போட்டிருக்கான். அவன் அந்த எத்து டிராகனோட முட்டையை வச்சு எத்து டிராகனை இங்க வர வைக்கணும். அப்படி எத்து டிராகன் வந்துட்டா அவ்வளவுதான், எத்து டிராகன் மூலமா மொத்தமா அழிஞ்சு போயிடும். அதான் இங்க பிளானே. அதனால எப்படியாச்சும் மிஸ்டர் டாக்ஸை நம்ம தடுக்கணும். அங்க ஹீரோவும் இந்த மாதிரி மேலே ஏறுங்க அப்படின்னு செய்கையை காட்டும். மீடியா சொல்லியிருப்பா இந்த டிராகனால நம்ம பேசத புரிஞ்சிக்க முடியும்னு. அதே மாதிரி உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க டாக்ஸை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மிஸ்டர் டாக்ஸ் இன்னமும் உயிரோட இருக்கானு. ஆனா ஆளோட முகமே சரியா இருக்காது, ஏதோ பொசஸ் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. அதுல பயங்கர வேகமா அந்த முட்டையோட உள்ள ஓடி போயினே இருக்கான். பின்னாடியே நம்ம ஆளுங்க வரும்போது என்னடா இது டிராகனா அப்படின்னு பயந்து போறாங்க. அங்க டாக்ஸை பத்தி கேட்கும் போது டாக்ஸ் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனா அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. இன்னொரு சைடு அந்த எத்து டிராகனும் இந்த வில்லேஜை நோக்கி தான் கத்திக்கினே ஓடி வருது. இதனால மீரியா கிட்டே அவன் சொல்றான், மீரியா இதுக்கு மேலே நீ எங்க கூட வர வேணாம், நான் நீ வந்தா கண்டிப்பா உனக்கு பிரச்சனையாகும், ஏன்னா ஆல்ரெடி உனக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. நம்ம ஹீரோவும் மீரியாக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு தான் யோசிக்கிறான். அதனால மீரியாக்கும் அது சரியா படுமா, அதனால அவ போறான். நானும் இந்த டிராகனும் மீது விஷயத்த பாத்துக்கிறோம், நீங்க வில்லேஜ்ல பாத்துக்கோ. இதே மாதிரி இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போகும்போதே சொல்றான் இது உண்மையிலேயே கிரேசியா இருக்கு, ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் கதையில கேள்விப்பட்டேன். ஏன்னா மாஸ்டர்ஸ் க்ரோ ஆக அது ஸ்ட்ராங் ஆகும். ஆனா உன்னை பத்தி வில்லேஜுக்கும் மற்றவங்களுக்கும் நான் சொன்னேன்னா கண்டிப்பா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அங்க இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. நான் உன்னோட ஆசை என்ன, மற்றவங்களை மீட் பண்ணணும், மனுஷங்க கூட ஜாலியா இருக்கணும் அதானே. அதனால கிகோரி நீ தான் இருக்கிறதுலே பெஸ்டானவன். சீன் அப்படியே டாக்ஸை நோக்கி வரும். அங்க டாக்ஸ் நிறைய பேரை கொண்டு வச்சிருக்கான். ஆளுங்களுக்கு புரியல எதுக்காக டாக்ஸ் வந்து இப்படி ஆக்ட் பண்ணிருக்கான்னு. இந்த டைம்ல தான் ஹீரோவும் கிகோரியும் அவங்க வராங்க. இதை பாக்குற மற்றவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஆமா மிஸ்டர் கிகோரி, அது என்ன கூட டிராகனு. அங்க எத்த டிராகனும் ஓடி வரமா. இதனால மத்தவங்க கிட்ட அவன் சொல்றான், சீக்கிரம் இந்த இடத்துல இருக்காதீங்க, என்னோட பிளானே எத்த டிராகனை வச்சு இந்த இடத்த அழிக்கணும் அப்படின்னு பாக்குறான், சீக்கிரமா இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க. அங்க இது கேட்ட உடனே எல்லாருமே ஓடி போறாங்க. நம்ம ஹீரோவை டாக்ஸ் கொல்லலான்னு வருவான். ஆனா அதுக்குள்ள டாக்ஸ் அப்படியே பார்க்க விட்டு முடிக்கலான்னு ட்ரை பண்றான். ஆனா முடியல. ஒரு மனுஷனை கொல்லக்கூடாது அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஏன்னா ஒரு மான்ஸ்டர் தான் அப்படி பண்ணும். அப்படி நான் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், எல்லாரோட கண்ணிலையும் நான் மிருகமா தெரிவேன். இல்ல முடியாது. அங்க வெறுமா தாக்குறான். இதுக்கே அவன் மயங்கி போயிடறான். அங்க இதை பார்க்கும் போது கிகோரிக்கு அவங்க புரியுது மனுஷனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு நல்ல டிராகன் தானே. ஆனா நம்ம ஹீரோ பண்ண பெரிய தப்பே அதுதான். அந்த இடத்துல ஆளு திடீர்னு தப்பிச்சு பின்னாடி போறான். அங்க பின்னாடியே ஒரு பையன் இருந்திருப்பான். அந்த பையனும் இதனால வசமா மாட்டிக்கிறான். ஹீரோக்கும் என்ன பண்ணணும் தெரியல. ஒரு சைடு இந்த முட்டை, இன்னொரு சைடு அந்த பையன். முன்னாடி மஹா உல்ஃப் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாஸ் உல்ஃப் அவன் தூக்கச்சிருப்பான். ஸ்டாட்ஸ் எப்படி ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இவனோட ஸ்டாட்ஸும் வித்தியாசமா இருக்கு. அவளோட வாயில ஏதோ ஒரு ஸ்லைம் மாதிரி ஒரு விஷயம் அப்பேர் ஆகுது. அது மூலமா மேலெல்லாம் போறான். அங்க பிரச்சனையே இப்ப அந்த எத்த டிராகனோட முட்டை தான். அதனால ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த சின்ன பையனை தூக்கி அடிக்க நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லாம அந்த சின்ன பையனை காப்பாத்துறான். ஆனா இதை ஒரு வாய்ப்பை வச்சு டாக்ஸும் அந்த முட்டையை அப்படியே உடைச்சிடறான். இதை கரெக்டா அந்த எத்த டிராகனும் பார்த்துருக்கும். அதுக்கு பயங்கர கோவம் இது. அது ரேஜுக்கு போய் எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிக்குது. இன்னொரு சைடு மேரியபிள் வரா. அவளுக்கும் அங்க ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு தெரியுது. அங்க மிரியாவையும் அவ மீட் பண்றான். மிரியா அங்க சொல்றான், டாக்ஸால தான் எல்லாமே பிரச்சனை. டாக்ஸ் வந்து வில்லேஜுக்கு வந்தான். அவன் எத்த டிராகனை இந்த வில்லேஜ் வரைக்கும் இழுத்து மொத்தமா அழிக்க பாக்குறான்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்த பத்தியும் இப்போ மேரியபிளுக்கும் அங்க தெரியுது. இந்த சைடு டாக்ஸ் அதை பண்ணோனே ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா அவனோட சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. அந்த பெரிய எத்த டிராகனே அவனை மொத்தமா மிதிச்சு கொன்னுரும். இதனால நம்ம ஹீரோக்கும் ரியலைஸ் ஆகுது, நான் உண்டி அங்க கொன்னுந்தா இப்போதைக்கு எவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது, தேவையில்லாம நான் அப்படி பண்ணிட்டனும். இன்னொரு சைடு அந்த சின்ன பையனும் வேற இருக்கான். இதனால ஹீரோவும் அங்க கையை காட்டுறான், சீக்கிரம் சீக்கிரம். அப்பனா நீ என்ன சொல்ல வர, அதாவது இந்த சின்ன பையனை நான் கொண்டு போகணும், ஆனா இந்த பெரிய எத்த டிராகன் இது. ஆனா நம்ம ஹீரோ சண்டை போடுற மாதிரி சைக்கிளே கை காட்டுவானா. இதுலயே கிகோரிக்கு தெரியுது, நீ சண்டை போட போறேன்னா
ஜாக்கிரதையாரு, இறந்து போவாத, ஜாக்கிரதையா சண்டை போடு இப்படின்னு அவன் போக ஆரம்பிக்கிறான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோ எல்லார பத்தியும் யோசிக்கிறான். இந்த வில்லேஜ்ல இருக்க ஒரு ஒருத்தங்களையும் நம்ம ஹீரோ காப்பாற்றணும் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அதனால நான் வந்து ஜெயிப்பேன்னா அது வந்து எனக்கு தெரியல, அதோட ஸ்டாட்ஸும் முன்னைந்ததை விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால எனக்கு எதை பத்தி கவலை இல்லை. இந்த வில்லேஜ்ல இருக்க ஒரு ஒருத்தங்களையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் அது கூட சண்டையிட தான் போறேன். டிராகன் பஞ்சு, பேபி பிரெத், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவன் ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனா எதுவுமே எத்த டிராகன் மேல ஒர்க் ஆகுற மாதிரியே இல்லை. இதனால ஆளு ரொம்ப சோர்ந்து போயிடறான். ஏன்னா அது மேல எதுவுமே ஒர்க் ஆகல. இப்போ ஒஸ்டி கேஸ் என்னன்னா, என்னால மூவ் பண்றது கூட யோசிக்க முடியல. இதுவும் அப்படியே கொன்னுலான்னு வரும். அதுக்குள்ள மத்தவங்களோட வாய்ஸ் கேட்கும், டிராகன் ஃப்ரெண்ட் நாங்க வந்திருக்கோம், இந்த மாதிரி நாங்க இருக்கோம். அங்க கிகோரி மத்தவங்கள பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்க எல்லாருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த டிராகனும் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அங்க இந்த டைம்ல நம்ம ஆளு குதிச்செல்லாம் அங்க தாக்குவான். இப்படியும் இவங்க தாக்கும் போது கண்லயே அங்க அட்டாக் படமா. இப்பதான் ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்றான். இப்போ தொடர்ந்து எல்லாருமே தாக்கும் போது அதோட ஹெச்பி அப்படியே கம்மி ஆகுது. அங்க இதே மாதிரி அட்டாக் பண்ணும்போது எத்த டிராகனும் ட்ரிம்மர் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணலான்னு போவோம். இதை பத்தி மத்தவங்களுக்கு தெரியாது. அங்க வான் பலன் போறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுது. அங்க ஒரு பர்சனோட கதையை முடியுது. கிகோரி இன்னொருத்தனை காப்பாத்த போய் அவரும் அங்க வசமா மாடிக்கிறாரு. அங்க இதனால நம்பிக்கையை அவன் கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறான். அவ்வளவுதான், இதே மாதிரி போச்சுன்னா அதை தோக்கடிக்க முடியாது. ஆனா இந்த டைம்ல டிவைன் வாய்ஸ் அவங்க கேக்குது, உன்னால கண்டிப்பா முடியாது, நீ இந்த இடத்த விட்டு போயிடு, ஓடிடு. உங்க டிவைன் வாய்ஸ் அது இப்போ லெவல் 3ல இருந்து 4க்கு போயிடுச்சு. ஆனா நம்ம ஆளுக்கு புரியல எதுக்காக இது இப்படி சொல்லுது, ஏன் இப்படி எனக்கு கொண்டே ஆகுது, யாருதான் இந்த டிவைன் வாய்ஸ் அப்படின்லாம் அவன் கேக்குறான். எங்களால அந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ண முடியாது, ஏன்னா உங்களோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் தூரத்துல இருந்து எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கேன். உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. உன் மேல நிறையவே எனக்கு நம்பிக்கையும் இருக்கு. எல்லாத்தையுமே வேஸ்டா போக விடாத, உன்னால பெரிய உச்சத்தை அடைய முடியும். ஆனா நம்மளால இன்னமும் கடுப்பா வரான். அம்மா நீ யாரு, எதுக்காக இதெல்லாம் சொல்ல இருக்க? ஆனா பதில் அங்க கிடைக்கல. போதுமான அளவுக்கு நீங்க லெவலப் ஆகல, இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது. நம்ம ஆளுக்கு சுத்தமா ஐடியால எந்த டிராகனா எவ்வளவு நாங்க ஜெயிக்க முடியும்னு எல்லா டிராகனை பத்தியும் யோசிக்கிறான். ஒரு சைடு அந்த பிளாக் லிசார்டாலையும் மிரியாவாலையும் எவ்வளோட்டா இது நாதான் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அதனால ஆளு யோசிக்கலாம். அங்க எம்பி வர ஆளுக்கு கொஞ்சனே இருக்கு. அங்க இந்த டைம்ல டிவைன் வாய்ஸ் சொல்லும், நீங்க லிட்டில் ஆர்க் டிராகனா மாறினீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு 4% சான்ஸ் ஒண்டிதான் இருக்கு. அதே மாதிரி கண்டிப்பா உங்களால நிறைய பேரை காப்பாற்ற முடியாது, நிறைய பேரை நீங்க இழக்கிற மாதிரி இருக்கும். அங்க நீ என்ன சொல்ல வர, அப்பனா என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றியா? அந்த பெரிய பாம்பு மாதிரி இருக்கிற அந்த டிராகனு அப்படி அந்த ஃபார்முக்கு நீங்க எவ்வளானீங்கன்னா 98% இது கூட சண்டை போட்டு டிராக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 94% ஆஃப் வில்லேஜ் வந்து மொத்தமா அழிஞ்சு போயிடும் அந்த சண்டையில. இது கேட்கிற நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான். இந்த ஃபார்முக்கு போய் என்னால யாரையுமே காப்பாற்ற முடியாதுன்னா இது என்ன கதையா இருக்கு? அதே மாதிரி நீங்க ரோலிங் டிராகனா மாறினீங்கன்னா உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. 1% தான் ஜெயிக்கவே முடியும். 99% சான்ஸ் இருக்கு இந்த இடத்த விட்டு சீக்கிரமா நீங்க தப்பிச்சு போறதுக்கு. ஐயோ எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல நான் என்ன பண்றதுன்னு. இந்த டிவைன் வாய்ஸும் இந்த அளவுக்கு ஸ்டூப்பிடா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கல. அப்படி இவன் சொல்லும் போது மேல ஒரு லைட் மாதிரி ஒரு விஷயம் அப்பியர் ஆகுது. எத்த டிராகன் உரும்புற சவுண்டும் எல்லாத்துக்கும் பாயும். அந்த அட்வென்ச்சரர் கேங் அவங்களுக்கும் அது வந்து கேக்குது. இன்னொரு பக்கம் மேரியபெல் மிரியா இவங்களுக்கும் அங்க கேட்கும். அங்க நல்ல வேலை மிரியா வந்து நிறைய பேரை ஹீல் பண்றா. இதனால அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு பெருசா எதுவும் ஆகல. ஆனா அங்க இருக்கிற ஆளுங்க மூலமா கிகோரி காட்டுக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு அங்க தெரிய வருது. அங்க இதனால மேரியபெல் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா மிரியாவும் சொல்றான், இல்ல நானும் வரேன், நான் அந்த இடத்துல நிறைய பேரு இன்ஜூர் ஆகி இருக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால அவங்க எல்லாரையுமே நான் தான் ஹெல்ப் பண்ணணும். இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் அந்த டிராகனை பார்த்து தான் யோசிக்கிறான். ஒரு சைடு கிகோரிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு லிட்டில் ஆர்க் டிராகனா மாறிட்டா ரெக்கவரி மேஜிக்கை உன்னால போட முடியும். ஆனா இப்பயும் சிஸ்டம் வந்து அங்க சொல்லும், அப்படி ஒண்ணு நீங்க லிட்டில் ஆர்க் டிராகனா மாறினீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு 4% வாய்ப்பு ஒண்டிதான் இருக்கு. அப்படியும் நீங்க வந்து கேட்காம அப்படி ஒரு லிட்டில் ஆர்க் டிராகனா மாறினீங்கன்னா அதனாலயும் உங்க அலையஸை காப்பாற்ற முடியாது. கிட்டத்தட்ட 1% தான் அங்க காப்பாற்றவே முடியும். அங்க இது கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் பயங்கரமா கத்துறான். ஆமா எங்களை பார்த்தா என்ன இழிச்ச வாய் மாத்ததா? நான் ஒன்னும் முட்டாளெல்லாம் இல்ல, என்னால இந்த விஷயத்த நம்பவும் முடியாது. அந்த இடத்துல ஆளு பயங்கர வேகமா மண்டையிலேயே தாக்குறான். இதனால அந்த டிராகன் அப்படியே கீழே விழும். இதை ஒரு வாய்ப்பா வச்சு கிகோரி கிட்ட வரான். கிகோரி நீங்க கவலைப்படாதீங்க, நான் கிகோரியோட நிலைமை ஆல்ரெடி ரொம்ப மோசமா இருக்கு, ரத்தம் அப்படியே வடிஞ்சு போயினே இருக்கு. அங்க கிகோரியும் கேட்கிறாரு, எனக்காக ஒரு ஃபேவரை நீ பண்ண முடியுமா? நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பிளேக் டிராகனை பார்த்ததில்ல, நீ எதுக்காக மற்றவங்களை காப்பாற்ற விரும்புற அதெல்லாம் எனக்கு தெரியல. அட நீங்க ஏன் இதை பத்தி பேசுறீங்க? இப்போ என்னால உங்களை கொஞ்ச நேரத்திலேயே காப்பாற்ற முடியும். நான் இன்னமும் கொஞ்ச நேரத்துல லிட்டில் ஆர்க் டிராகனா மாறிடும், அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. ஆனா அதுக்குள்ள கிகோரி வந்து சொல்றாரு, உண்மை என்ன தெரியுமா? நான் இப்பதான் ரியலைஸே பண்ண நீ ஒரு பிளேக் டிராகனா இருக்க. ஆனா உண்மையிலேயே நீ உன்னோட உண்மையான பவரை வெளிப்பாத்தல. ஏன்னா உனக்கு தெரியுமா மான்ஸ்டர்ஸ் எப்படி ஸ்ட்ராங் ஆகுன்னு? மனுஷங்களையோ இல்ல மத்தவங்களையோ சாப்பிட்ற மூலமா தான் அதால ஸ்ட்ராங்கா மாற முடியும். அதனால நான் உன்கிட்ட ஃபேவரா கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ என்ன சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து கடுப்பா வரான். இல்ல இல்ல நான் ஒன்னும் அந்த
மாதிரி மான்ஸ்டர் இல்ல, நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன் இல்ல அப்படின்னு அவன் கத்துறான். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு அங்க ரிலீஸ் ஆகும். நம்ம ஹீரோ ஒரு பாதையை ஃபாலோ பண்ணும்போதும் அங்க டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி டைட்டிலும் சேஞ்ச் ஆயிருக்கும், எவல்யூஷனும் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ ரீசெண்டா அவன் பார்க்கும்போது கூட அங்க பிளேக் டிராகனுக்கான எந்த விதமான எவல்யூஷனும் இருக்காது. இவன் பிளேக் டிராகனா இருப்பான், இருந்தாலும் அங்க காட்டாது. இதுக்கு காரணம் கிகோரி சொன்ன மாதிரி இதுவா தான் இருக்குமோ அப்படின்னு ஆளு யோசிக்கிறானே. அங்க கிகோரியும் சொல்றாரு, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, நீ வில்லேஜ்ல இருக்க மத்தவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு ஆசைப்படல, அதனால மெரியாக்காகவும் மத்தவங்களுக்காகவும் இதை பண்ணு. அங்க கைய கழுத்து கிட்ட வைப்பான். அங்க ஹீரோக்கும் என்ன பண்ணும் தெரியல. நம்ம ஹீரோவும் வேண்டா வெறுப்பாதான் அதை பண்றான். இங்கேயே கிகோரியோட கதையும் முடியுது. இல்ல இதையும் ஒரு பர்சன் பார்த்திருப்பான். நல்லா இந்த பர்சனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அரையும் குறையமா விஷயங்களை பார்த்துட்டு ஆளு நம்ம ஹீரோ பத்தி தப்பா அங்க பார்ப்போம். நம்ம ஹீரோக்கும் ஒரு ஆசை இருக்கு, மத்தவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ ஏத்துக்கணும்னு. ஆனா இந்த மாதிரி விஷயம் ஆகும் போது அது நடக்குமான்னு டவுட் தான். ஃபைனலி நம்ம ஹீரோவும் அங்க ஒரு பிளேக் டிராகனுக்கான எவல்யூஷனை அடையிறான். ஒரு மனுஷனை கொல்றதுக்கான ரெக்யூர்மெண்ட் இருந்திருக்கு. அதுவும் இப்ப வெற்றிகரமா அடைஞ்சவனே அப்படியே ஒரு பிளேக் டிராகனா அவன் எவால் ஆகுறான். முன்னாடி இந்த சைஸை விட இப்போ ரொம்ப பெருசாயிட்டான். பவர்லாம் சும்மா பங்கமா இருக்கு. அவனோட உருமலையே பயங்கரமா இருக்கும். அங்க பாக்குற அந்த பர்சன் ஓடி போயிடறான். அங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை போகுது. அந்த ராக் டிராகன் ரொம்ப ஹெவியா இருக்கும், இருந்தாலும் நம்ம ஆளு விடுற மாதிரி இல்ல, அப்படியே பறந்து வேற ஒரு திசைக்கு அதை கொண்டு போறான். இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரோட சண்டையும் இப்பதான் அங்க ஆரம்பிக்கவே தொடங்குது. சீன் அப்படியே மீடியாவை நோக்கியும் மேரியாபெல்ல நோக்கியும் வரும். இவங்க ரெண்டு பேருமே அங்க பார்த்ததுல யாருமே இல்ல. அங்க பயந்து போய் ஒரு பர்சன் ஓடி போயிட்டால, அந்த பர்சன் இங்க எல்லா கதையும் அவங்க சொல்றான். அங்க மிரியாவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. ஏன்னா கிகோரிய கண்டிப்பா நம்ம ஹீரோ கொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்னோட கண்ணால எல்லா விஷயங்களையும் பார்த்தேன். அதுதான் அது ஒரு கைய வச்சு நம்ம கிகோரியோட தலைய அப்படியே துண்டாக்குச்சு. அதுக்கப்புறமா அந்த ரெண்டு டிராகனும் ஈஸ்ட் பக்கம் போச்சு. இதுக்கு வாய்ப்பே இல்ல, கிகோரியா இலூஷியா கொன்னுச்சா? இல்ல, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கும். மீரியா, நீ இப்போ அதை பத்தி யோசிக்க வேணாம். ஏன்னா இன்னமும் நிறைய பேர் காயத்தோட இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நீதான் நல்லாவே ட்ரீட் பண்ணும். மீரியாவும் இதுக்கு ஒத்துக்கிட்டு அங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல சண்டை போகுது. நம்மால அப்படியே புரட்டி போடுறான். ஸ்லாஷஸ் அப்படின்னு ஒரு அட்டாக்கையும் பண்றான். நான் ரீசெண்டா அப்டேட் பண்ண ஒரு ஸ்கில் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா இப்பயும் அதோட ஹெச்பி அங்க குறையிற மாதிரியே இல்ல. கண்டிப்பா இதுக்கு வீக் ஸ்பாட்டே இல்ல அப்படின்லாம் இருக்காது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வீக் ஸ்பாட்னு ஒண்ணு இருக்கும். ஆனா டிவைன் வாய்ஸ் என்னன்னா உங்க டிவைன் வாய்ஸோட லெவல் 4ல தான் இருக்கு. சோ உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷனை என்னால கொடுக்க முடியாது. ஆமா, யாரு உன்கிட்ட கேட்டா? அங்க இன்னொரு சைடு நம்ம ஹீரோ பார்க்கும் போது யோசிக்கிறான், கண்டிப்பா அதோட வீக் பாயிண்ட் அது தலையா தான் இருக்கும். ஏன்னா தலை தான் வீக்கான பகுதியாகவும் இருக்கும். இதனால டிராகன் பஞ்ச், டிராகன் டெய்லு இந்த மாதிரி ரெண்டு அட்டாக்ஸ் அவன் பண்ணுவான். ஆனா அதனாலயும் பெருசா அதுக்கு எதுவும் ஆகாது. ஆனா கடைசியா டிராகன் டெய்ல் அப்படின்னு ஒரு தாக்குதலாம் ஆளு பண்ணிருப்பான். ஆல்ரெடி ஒரு கண்ணு இருக்காது, இப்போ அதனால இன்னொரு கண்ணும் அங்க போயிது. இப்போ எத்த டிராகன் கிட்ட ரெண்டு கண்ணுமே இல்ல, அதனால அதுக்கு பைத்தியம் பிடிக்கும். நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா, அவ்வளவுதான் ஈஸி ஆயிடுச்சு, கண்டிப்பா மூச்சை விட்டலாம் அப்படின்னு யோசிப்பான். ஆனா இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது மக்கள் இருக்கிற அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். இல்ல அந்த சைடு ஓடாத. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதனால நம்ம ஹீரோ ஓடி போய் அங்க தடுக்கிறதுக்கும் பாக்குறான். நம்ம ஹீரோ பிடிக்கிறது தெரிஞ்சவனே தலையை வச்சு நல்லா குத்துன்னு பயங்கரமா அங்க குத்தும். நம்ம ஹீரோவும் அப்படியே பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். டிராகன் பிளேக்கோட டிராகன் ஸ்கேல் அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகும். அதனால விங்ஸ்ல இருந்து பயங்கரமான பாய்சனும் அங்க சரௌண்டிங்ல பரவ ஆரம்பிக்கும். கொஞ்சமா அது வீக் ஆகும். ஆனா அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ அதோட வீக்னஸை கண்டுபிடிக்கிறான். அதோட வீக்னஸே அதோட கழுத்து தான். கழுத்துல குத்துன்னு பயங்கரமா குத்துறான். ஆனா நல்லா அனலைஸ் பண்ணதுல அங்க ரொம்ப வீக்கான பகுதி ஒண்ணு இருக்கும். அங்க ஒரே அடி தான் ஆல்ரெடி அது பாய்சன்ல மாட்டி இருக்கும். அங்க கடைசியாச்ச ப்ளோல அவ்வளவுதான் அது ஒரு கதையை முடியுது. நம்ம ஹீரோக்கு 384 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. லெவல் 1ல இருந்து லெவல் 19க்கு போறான். அங்க இதே மாதிரி டயர்ல அப்படியே தூங்குறான். அங்க வாய்ஸும் கேக்குது, யுலிஷியா அது நீதானா? பார்த்தா நம்ம மிரியா தான். ஆமா யுலிஷியா, இது நீ தானே? நீ என்ன ஒரு மிகப்பெரிய டிராகனா? எவ்வளவு ஐட்டியா என்ன? நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி குட்டியா தான், இப்போ ரொம்ப பெருசா இருக்கான், மாஸ்டரஸா இருக்கான். அதே மாதிரி நான் தான் கிகோரிய வரை இப்போ கொன்னு, அதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான். மிரியா கண்டிப்பா வெறுப்பா. அங்க பேசலான்னு போறதுக்குள்ளேயே ஒரு லைட்னிங் ஸ்பெல் தாக்கும். யாருன்னு பார்த்தா மேரியாபெல் அங்க ஹீல் பண்ணும்போது கவனிச்சிருப்பாங்க. யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்பதான் தெரியுது மிரியா இந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்கான்னு. சோ மிரியாக்காக மேரியாபெல் இங்க வந்திருக்கா. இந்த மான்ஸ்டர் கிட்ட போகாது, அது ரொம்ப ஆபத்தான மிருகம். ஆனா மிரியாக்காங்க தெரியும் அது நம்ம இலூஷியா தானே, அதனால அங்க தடுக்கிறா. வேணாம், இது இலூஷியா, இது கண்டிப்பா எதுவும் நம்மள பண்ணாது. அங்க காத்தடிக்கும். டிராகன் விங்ஸ்ல இருந்து பாய்சனும் அப்படியே பரவ ஆரம்பிக்கும். அங்க இதனால மிரியாவும் கொஞ்சமா அஃபெக்ட் ஆகுறா. அங்க இந்த விஷயம் புரியுது. அங்க டிராகன் ஸ்கேல்னால இப்படி ஆகுது, நான் இப்படி எவால் ஆயிட்டேன், என் கூட கண்டிப்பா அவளால இருக்க முடியாது, நியரா வந்தா அவ்வளவுதான்.
அதனால கண்டுக்காம அவன் தள்ளி விட்டுறான். அங்க மீடியாவை ஏதோ தாக்க தான் போறான்னு அவளும் அவங்க பயங்கரமா ஒரு ஸ்பெல்ல போறா. நம்ம ஹீரோக்கும் அதுதான் வேணும். அப்படியே அவன் பறந்து போக ஆரம்பிக்கிறான். ஆனா மிரியாக்கு இன்னமும் புரியல எதுக்காக யுலிஷா அப்படி பண்ணுச்சுன்னு. அதனால அதை பத்தி தான் யோசிக்கிறான். ஆனா இன்னமும் அந்த பாய்சனோட எஃபெக்ட் போகல. மேரியபெல் ஹீல் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு லேக் கிட்ட வரான். இங்கதான் இதுக்கு முன்னாடி அவன் இருந்தான். அந்த லேக் கிட்ட வந்துட்டு அவனோட மேசிவான பாடியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா வரான். முன்னாடி ஒரு ஃபிளவர் இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரத்துல பூக்கவே பூக்காது. இது வரைக்கும் நம்ம ஹீரோ ஃபிளவர்ஸை பத்திலாம் அந்த அளவுக்கு கவலைப்பட்டது இல்ல. ஆனா இன்னைக்கு ஏன் தெரியல அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி உனக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இது அந்த யுலிஷியா அந்த ஃபிளவர் தான். இந்த ஃபிளவர் இருக்குல்ல இது வந்து மாஸ்டர்ஸ் எங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் வளரவே செய்யும். இந்த ஃபிளவர் எதை சிம்பிளைஸ் பண்ணுனா பிரேவ் கரேஜ் இதெல்லாம் சிம்பிளைஸ் பண்ணும். அதே மாதிரி இதை ஒரு கிஃப்டா கொடுக்கலாம். ஏன்னா இது கேதர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த பேரை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு பல விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா மிரியா மூலமா தான் நம்ம ஹீரோக்கு யுலிஷியா அப்படின்னு பேரு கச்சிருக்கோம். இந்த பேரோட மீனிங் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு தான் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான். இதுக்கு மேலேயும் மிரியாவை அங்க மீட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி எவ்வளோ இருக்கான். நம்ம ஹீரோ என்னவா மாற ஆசைப்பட்டான், என்னவா இருக்கான், எதுக்காக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் எதுவுமே எனக்கு புரியலங்க. ஏன் எனக்கு ஒண்டி இப்படி நடக்கணும். இப்படி அவன் அழுவும் போது எந்த விதமான பதிலும் டிவைன் வாய்ஸ் அங்க சொல்லாது. அங்க திடீர்னு ஏதோ ஒண்ணு புதர் வழியா வர மாதிரி சவுண்ட் கேட்கும். அது என்னது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது என்னவா வேணா இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்லை. சீன் அப்படியே அந்த அட்வென்ச்சரர் கேங்கை நோக்கி போகும். அவங்க அந்த ராக் டிராகனோட உடம்ப பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அதுவே இங்க இறந்து போய் கிடக்குது. அப்பனா வில்லேஜோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அதை பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு அந்த பீஸ்ட் பொண்ணு சொல்றான் என்னால ஹியூமன்ஸோட பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. சைட்ல மிரியாவும் அங்க நிறைய பேரை ஹீல் பண்ணிருக்கான். ஆனா இப்பயும் அவன் மைண்ட்ல ஏகப்பட்ட விஷயம் ஒன்று இருக்கு. எதுக்காக நம்ம ஹீரோ அப்படி பண்ணான். இன்னொரு சைடு அந்த அட்வென்ச்சரர் கேங்கும் அது அவங்களும் வந்துட்டு எத்த டிராகனை பத்தி தான் கேட்கறாங்க. நாங்க எத்த டிராகனோட உடம்ப சைட்ல பார்த்தோம். அது என்ன விஷயம், என்னதான் ஆச்சு. அது என்ன ஆச்சுன்னா அந்த ராக் டிராகனுக்கும் அந்த பிளேக் டிராகனுக்கும் ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கும். அதனால அந்த எத் டிராகனோட கதையை முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த பிளேக் டிராகனை அப்படியே ஃபாரஸ்ட் நோக்கி பாந்து போச்சு. என்னது அந்த பிளேக் டிராகன் இன்னமும் உயிரோட இருக்கா? அப்பனா இந்த வில்லேஜ் மெம்பர்ஸ் அவங்கள பத்தி நீங்க யோசிக்க வேணாம். அவங்க எல்லாருமே சேஃப் தான். சில பல ஆளுங்க எவாக்குவேட் ஆகல, சில பல ஆளுங்க மிஸ்ஸிங்காவும் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே இன்னமும் தேடணும். இது கேட்டோன்னே அந்த அட்வென்ச்சரர் கேங்கும் நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க மீடியாவும் சொல்றான் அப்பனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா எப்படியும் எங்க வில்லேஜ் மெம்பர்ஸை பத்தி தெரியாது, எனக்கு அவங்க எல்லாரையுமே தெரியும். சோ நான் வந்தா கண்டிப்பா அது உதவியா இருக்கும். இதுக்கு மேரியபெல்லும் ஒத்துக்கிறாங்க. ஆனா மேரியபெல் போகும்போதே சேஃபா இரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட கேங்கும் அங்க மீதி இருக்கிற ஆளுங்களை தேடுறதுக்கு போகுது. சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். ஆளு முடிச்சுக்கும் போது நீங்க எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி அந்த லிசார்ட் பிரின்சஸ் அதுதான் அங்க இருக்கு. அங்க அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். திரும்பவும் நீ என்னை பார்க்க வந்துட்டியா, என்னை மன்னிச்சிரு. ஏன்னா நான் வந்து அந்த டைம்ல உன்னை விட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிருவல்ல. ஆனா அதுவும் ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோவை ஹக் பண்ணோம். முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப பெருசா இருக்கேன். அதனால இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. ஆனா அது இப்பவும் பழையபடி தான் நம்ம ஹீரோ கூட இருக்கு. ஆனா இப்பயும் நம்ம ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த டிராகன் ஸ்கேல் இருக்குல்ல, அதனால பிளாக் லிசார்டுக்கும் அந்த மங்கீஸுக்கும் ஹர்ட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் உங்களை விட்டு போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீ புரிஞ்சுப்பல. ஆனா அதுக்கு முன்னாடி சில பல விஷயங்களை நான் செட்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இன்னமும் நிறையவே டவுட் இருக்கு. எதுக்காக மிஸ்டர் டாக்ஸ் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ணா அதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும். இங்க இருக்கிற லிவிங் பீயிங் நான் என்னதான் இப்படிப்பட்ட கிரியேச்சரா இருந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும். சீக்கிரமா நான் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு முடிக்கணும். இதனால ஆளு பறந்து போக ஆரம்பிக்கிறான். ஆளோட உருவமே ரொம்ப முன்ன இருந்ததை விட பெருசா இருக்கு. அங்க பறந்து போகும்போது ஏதோ ஒரு சைக்கிக் சென்ஸ் வந்து அங்க ஃபீல் ஆகும். இது ஒரு விஷயமும் பயங்கர வேகமா கீழே போயின்னு இருக்கும். அது என்னதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த அதே ஸ்லைம் தான். அங்க ஸ்டேட்டஸை செக் பண்ணலான்னு பார்த்தா ஸ்டேட்டஸும் அங்க செக் ஆகல, வித்தியாசமா அங்க காட்டுது. இந்த மாஹா உல்ஃபுக்கும் மிஸ்டர் டாக்ஸ் மேலேயும் இப்படிதான் அங்க காட்டியிருக்கும். அங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா அதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். அங்க நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல சில பல ஸ்கில்லும் வந்து அங்க தெரியுது. நம்ம ஹீரோ முன்ன இந்த மாதிரி இல்ல, இப்போ நல்லாவே ஆளு லெவலப் ஆயிட்டான். இதனால அதோட ஸ்கில்லையும் நம்ம ஹீரோவால பார்க்க முடியுது. மெட்டாலிக் ரெக்கவரி, மேஜிக்கல் வாஷிங், மேஜிக் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன், மேஜிக் எனர்ஜி ரிசப்ஷன், டெத் நீடலு, டாய்ஸ்டர் ஷெல்லு, ஸ்பைடர் செலுக்கு, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத சில பல ஸ்கில் எல்லாம் அது கிட்ட இருக்கும். இத்தனைக்கும் கிரீக் லாங்குவேஜ், ஸ்வாட்ஸ்மேனு, மனுஷங்க கிட்ட இருக்கிற ஸ்கில் எல்லாம் கூட இது கிட்ட இருக்கு. மனுஷங்க கிட்ட ஒண்டிதான் இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ நல்லா யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி மிஸ்டர் டாக்ஸால அங்க மாஹா உல்ஃபை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அதுக்கு காரணம் அதுக்குள்ள இருந்தது இதுதான். இது மத்தவங்களை நல்லா மேனிபுலேட் பண்ணி அவங்களோட ஸ்கில்லையும் திருடி அவங்கள கண்ட்ரோலும் பண்ண வைக்குது. இதுக்கு முன்னாடியே மிஸ்டர் டாக்ஸ் வாயிலிருந்து எதுவும் தவற வச்சு மேலாம் போயிருப்பான். அதெல்லாம் வச்சு பார்த்தாலே தெரியுது எல்லாத்துக்கும் பின்னாடி மெயினா மாஸ்டர் மைண்டா இருக்கிறது இதுதான். அங்க இதனால எப்படியாச்சு எல்லாரையுமே காப்பாத்தணும்
ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்மளால யோசிக்கிறான். நான் நம்ம ஹீரோக்கு இருக்குது மிரியா, அதாவது அந்த பிளாக் லிசார்டு, அந்த குரங்குங்க இவங்க தான். அதனால எனக்கு க்ளோஸா இருக்கிற ஒருத்தங்களையும் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நான் இப்போ அந்த மாஸ்டரும் அப்படியே வில்லேஜ் நோக்கி தான் போயின்னு இருக்கு. அங்க போற வழியில அங்க பிளாக் லிசார்டு கிட்ட அவன் சொல்றான், அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா சீக்கிரமா தப்பிச்சிரு என்ன. அதுக்கு அதுவும் ஓகேன்னு சொல்லும். இதே மாதிரி அங்க தாக்கவும் ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல ஸ்மோக் ஸ்கிரீனும் அப்படியே பரவும். 2 பசங்க இருக்காங்க. அங்க என்னடா இது பசங்க இருக்காங்க அப்படின்னு நம்மளால ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆனா அதுங்க 2மே பசங்க இல்ல, அதே ஸ்லைம் தான். அதால உருவத்தையும் மாத்த முடியுது. அங்க அதுவும் அப்படியே ஒரு அடல்ட்டா மாறி நிக்கும். அங்க இத பார்க்கும் போதே அவனுக்கு தெரியுது இது எவ்வளா இருக்கு, எவ்வளா இதான் இந்த மாதிரி இதால உருவங்களை சேஞ்ச் பண்ண முடியுது. அந்த ஸ்லைமுக்கும் நம்ம ஹீரோ பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே நான் உன்னை மீட் பண்ணிருக்கேன். அவன் தான் நீ நினைக்கிறேன், உன்னால என்னோட லாங்குவேஜை புரிஞ்சிக்க முடியுதுல. உடனே நம்ம ஹீரோ பேசுறான், நீ எதுக்காக அந்த வில்லேஜ் மெம்பர்ஸையும் மத்தவங்களையும் அழிக்க ட்ரை பண்ற? மிஸ்டர் டாக்ஸை வச்சு நீ தானே அந்த வில்லேஜை அழிக்க ட்ரை பண்ண. நம்ம ஹீரோ பேசுற விஷயம் ஸ்லைமுக்கு அங்க புரியல. நீ பேசுற விஷயம் வந்து எனக்கு புரியல. அங்க இப்படி சொல்லும் போதே அந்த பிளாக் லேஸாட அவங்க பயங்கரமா தாக்கும். இதனால ஹெச்பியும் அப்படியே மைனஸ் ஆகும். ஆனா ஒரு சில செகண்ட்ல அதுவும் அப்படியே ரெக்கவரி ஆயிடுது. இதுக்கு காரணமும் இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்ல சில பல மான்ஸ்டர்ஸ் இருந்திருக்கும். அதுங்களை கொண்டு அவங்களோட ஸ்கில்ல இதால பயன்படுத்த முடியுது. நம்ம ஹீரோ கிட்டயும் அவன் சொல்றான், நான் வந்து இந்த இடத்துல உண்மையிலேயே ஃபைட் பண்ணலாம் விரும்பலப்பா. ஆனா இது கேட்கிற நம்ம ஹீரோவும் பயங்கரமா கத்துறான், ஆமா எதுக்காக நீ டாக்ஸை கண்ட்ரோல் பண்ண, அதே மாதிரி வில்லேஜை அழிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், எனக்கு எதுவுமே புரியல. அட நீ பேசுற விஷயம் வந்து எனக்கு புரியலையே. நான் ஒரு விஷயம்ப்பா, இவங்க 2 பேரை பத்தி நீ பேசுறியா? இவங்க 2 பேரும் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்தாங்க. 2 பேருமே அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த டைம்ல இவங்கள நான் அப்படியே ருசி பார்த்தேன். ஆனா என்ன ஒண்ணு, அவங்க ருசியா இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட ஸ்கில்லுன்னு பேர்ல எதுவுமே இல்லப்பா. இதே மாதிரி இன்னமும் 2 பேரையும் அது காட்டும். இதனால நம்ம ஹீரோ பயங்கரமா கடுப்பாகிறான். ஏன்னா அந்த சின்ன பசங்களை ஒண்டி கொள்ளல, இன்னமும் நிறைய பேரை இது கொண்டு இருக்கு. ஆமா இதே மாதிரி எத்தனை பேரை கொண்டு, இதோ இந்த ஆள் இருக்கான்ல, இவனை வச்சுதான் எத்து டிராகனை நான் ப்ரோவோக் பண்ணேன். அப்புறம் அந்த எத்து டிராகன் பைத்தியம் மட்டும் நிறைய பேரை கொல்ல ஆரம்பிச்சது. எனக்கும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு மத்தவங்களோட ஸ்கில்ல டிவோர் பண்ணி நான் எத்துக்கிறதுக்கு. எனக்கு அவங்களோட ஸ்கில் மேலதான் இன்ட்ரெஸ்ட். அதனால இன்னமும் நிறைய பேரை கொல்லலான்னு இருக்கேன். இது கேட்கும் போது நம்மால பயங்கரமா கடுப்பாகிறான். அதுக்கு நான் விட மாட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது, நீ வந்து அந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு காரணம் அவங்க எல்லாரையுமே நீ கொன்னலாம் அப்படின்னு பாக்குற அதுதானே? இல்ல நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் உன்ன மாதிரி பர்சன் நான் கிடையாது. அட என்னப்பா, நம்ம 2 பேருமே ஒன்னா சேர்ந்து காம்படிஷன் நடத்தலாமா? யாரு நிறைய பேரை சாப்பிடறான்னு. இது உண்மையிலேயே ஃபன்னா இருக்கும். அடே நான் வந்து உன்னை விட மாட்டேன். நீ பண்ற விஷயத்துக்கு நான் கண்டிப்பா உன்னை கொல்லுவேன். இன்னொரு சைடு அங்க வில்லேஜ் மெம்பர்ஸ் தேடி அந்த அட்வென்ச்சரர் கேங்கும் வந்து அங்க செப்பரேட்டா இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு அங்க ஸ்லைமும் கேக்குது, ஆமா நீ வந்து இப்படி சொல்றனா இந்த ஆன்சரை நான் கண்டிப்பா நோன்னு ஏத்துப்பா. இதே மாதிரி இவங்க 2 பேரோட சண்டையும் ஆரம்பிக்குது. நம்மால பேபி பிரெத்தை கையில போச்சு பயங்கரமா தாக்குறான். அங்க அவ்வளவுதான் கதையை முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருப்பான். ஆனா அதுக்குள்ள ஒரு சிலந்தியும் அப்படியே அப்பியர் ஆகும். என்ன இது சாகலியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா நம்ம ஹீரோ மாதிரி இல்ல, அதால நிறையவே உருவங்களை மாத்த முடியுது. அதே டைம்ல ஸ்கில்லையும் டிவோர் பண்ண முடியுது. இன்னொரு சைடு அந்த அட்வென்ச்சரர் கேங்கும் கரண்டா ஒரு 3 பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னமும் யூனா மத்த ஆளுங்க எல்லாருமே மத்தவங்களை தேட போயிருக்காங்க. பின்னாடியே மேரியபெல்லும் வந்துட்டு, ஆமா சரியா எனக்கு வந்து ரொம்ப ஒன்று நினச்சி கவலையாச்சு. ஏன்னா திரும்பவும் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போவியோ அப்படின்னு நான் பயந்தேன். ஏன் தெரியுமா, இன்னமும் அந்த மாஸ்டரை நீ நம்புற அதானே? ஏன்னா அந்த ட்ரஸ்ட் வந்து இன்னமும் உனக்கு அது மேல இருக்கு. அதே தான் கண்டிப்பா அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். எனக்கு புரியல எதுக்காக நீ இப்படி யோசிக்கிறேன்னு. ஏன்னா அது ஒரு மாஸ்டர், அது கிகோரிய குளிச்சு ஈவன் உன்னோட கதையும் முடிக்க பார்த்துச்சு. அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் இலூஷியா அப்படிப்பட்டது இல்லை. அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். அதனால ஒரே ஒரு முறை திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஏன் புரிய மாது, அது மிகப்பெரிய டிசாஸ்டரஸான ஒரு மாஸ்டர் அது. ஆனா என்னதான் இருந்தாலும் அங்க அவளுக்கு போகணும் அப்படின்னு தான் இருக்கும். அங்க இதை பாக்குற அந்த அட்வென்ச்சரை பொண்ணும், நான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றேன், நீங்க 2 பேருமே என் கூட வாங்க அப்படின்னு சொல்ல மிரியாக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்க மேரியபெல் திரும்பவும் கேட்கிறான், ஆமா நீ சீரியஸா இருக்கியா? சீரியஸா தான் இருக்கேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம வந்து தப்பிச்சிடலாம். இதனால மிரியாக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா திரும்பவும் அந்த பிளேக் டிராகனை மிரியாவால சந்திக்க முடியும். இன்னொரு சைடு அந்த சிலந்தி அப்பேரா இருக்கும்ல, நல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்தா இது அதே ஸ்லைம் தான். என்ன கொஞ்சம் பாடி ஷேப் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. பிளாக் லிசார்டும் பயங்கரமா தாக்கும். டக்கு டக்குன்னு அங்க ரீஜெனரேட் ஆயிக்குது. என்னதான் இதோட உடம்பு இப்போ சேஞ்ச் ஆனாலும் எபிலிட்டிஸ் அதே மாதிரி தான் இருக்கு. ஏய் எனக்கு வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா நான் ஃபன் பண்ணலான்னு ஆசைப்படுற அந்த விஷயத்துல நீங்க மூக்க தேவையில்லாம நுழைக்கிறீங்க. பயங்கரமா நெருப்பியும் கத்தியும் கம்பைன் பண்ணி அது தாக்குது. பரவாயில்ல 2 ஸ்கில் மூலமா இது உண்மையிலேயே மாசா இருக்கு. ஆனா நீ வந்து இப்போ தேவையில்லாம நடுவுல வர, கண்டிப்பா நான் உன்னை கொல்லதான் போறேன். உனக்கு அப்புறம் நீ வந்து தப்பு சொல்லக்கூடாது என்ன. இதே மாதிரி அங்க சண்டை ஆரம்பிக்குது. அங்க பயங்கரமா வெட்டுன்னு அங்க பயங்கரமா வெட்ட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் கிட்ட வந்துட்டு அதோட மெயின் பாடி அதோட மேல் பகுதியா தான் இருக்கும்னு சொல்லி தாக்குறான். உடம்பும் அப்படியே பாதியா மாறும்
இருக்கும்போது இதை ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கரமா அவன் தாக்குறான். அங்கேயே அதோட கதையை முடியுது. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்மளால யோசிப்பான். ஆனா இன்னமும் சாகல, தன்னை தானியே அதை அட்டாச் பண்ணிக்குது. பாக்குற நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். என்ன ஆச்சு? நீ ரொம்ப ஆச்சரியமா இருக்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன யோசிச்ச? என்னோட மெயின் பாடி மேல இருக்க பகுதி நீ யோசிச்சியோ? உண்மையை சொன்னா இங்க இருக்கிற எல்லா பாடியும் மெயின் பாடி தான். அங்க இதே மாதிரி என்லெஸ்ஸா அது தாக்கிங்கன்னே இருக்கும். அங்க நம்ம ஆளுக்கு புரியல. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், எப்படி இது தோக்கடிக்குதுன்னு தெரியல. இந்த ஸ்லைம் அவங்க சொல்லும், எதுக்காக நம்ம பாயிண்ட்லெஸ்ஸா இப்படியே சண்டை போடணும், நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்ப்பா. ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல, தாக்கிங்கன்னே இருக்கான். சரி, நீ ஏன் என்னோட கதையை முடிக்கணும்னு இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கனா, நான் உனக்கு ஒண்ணு உன்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லையுமே எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன். அங்க ஒரு மிகப்பெரிய ஸ்கில்ல பயன்படுத்தோம், அவ்வளவுதான் நம்ம ஹீரோட கதையை முச்சலான்னு வரும். ஆனா திடீர்னு பிளாக் லிசார்டு பின்னாடி அங்க வரும். அசால்ட்டா அப்படியே தூக்கி அடிக்குது. நான் உன்னை மந்தயம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன இது, 2 பேர் எதிர்த்து ஒருத்தனா? இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. சரி, நீ ரொம்ப வீக்கரா இருக்க. வீக்கரான உன்னை இப்பயே நான் முச்ச வர்றேன். அங்க முடிக்கலான்னு போகும்போது இப்போதான் அதோட கையை பார்க்கும். அங்க கை முழுக்க வித்தியாசமா பாய்சன் பரவி இருக்கும். அங்க அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இது பிளாக் லிசார்டோட பாய்சன் தான். அது ரொம்ப எஃபெக்டிவாவே அங்க இருக்குது. 2 பேரோட சண்டைக்கு இடையில நைஸா வந்துட்டு அது இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அங்க ஓடலான்னு பார்த்தா ஸ்லோ மேஜிக் வச்சு வசமா அங்க போச்சது. அங்க லிசார்டால எதுவுமே பண்ண முடியல. அங்க ஹீரோ காப்பாத்தலான்னு வந்தா ஸ்மோக் ஸ்கிரீனை வச்சு அந்த இடம் முழுக்க புகை மூட்டமாயுது. வந்து பார்த்தா ஒரு பயங்கரமான ஷாக்கு. பிளாக் லிசார்டு ஏதோ ஒரு வளையம் மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் மாட்டின்னு இருக்கு. அதுக்கப்புறம் மிரியா அந்த அட்வென்ச்சரர் பொண்ணு இவங்கெல்லாம் போயின்னு இருக்கும் போது அங்க அட்வென்ச்சரர் பொண்ணு கேட்கிறா, இதுக்கு முன்னாடி அந்த மிஸ்டர் டாக்ஸ் வந்தான், ஏதோ ஒரு முட்டையை கொண்டு வந்தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதனால தான் அந்த எத்த டிராகனும் ரொம்ப கிரேசியா அங்க போச்சு. அதன அது ஒன்றே இல்ல, விஷயத்த மோசமாக்குற மாதிரி அந்த பிளேக் டிராகன் அதுவும் அங்க வந்துச்சு. உடனே இலூஷியா சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அங்க இலூஷியாவும் நானும் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணோம். ஏன்னா டாக்ஸ் அப்படி பண்ணிருந்தாரு. அட, உனக்கே தெரியும் கிகோரிக்கு என்ன ஆச்சுன்னு. கிகோரியை கொன்னது அந்த பிளேக் டிராகன் தான், தெரியும்ல. இப்போதான் அந்த அட்வென்ச்சரர் பொண்ணே சொல்றான், உண்மையை சொன்னா அந்த பிளேக் டிராகனை நானே பார்த்துருக்கேன். டாக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேவுக்கு போனேன். அந்த கேவ்ல தான் அந்த பிளேக் டிராகனை நான் பார்த்தேன். ஆனா என்ன ஒண்ணு, அதோட ஹியூமனாய்டு ஃபார்ம்ல இருந்துச்சு. அது எதுக்காக அப்படி பண்ணிருக்கும்னா மனுஷங்களை ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், மனுஷங்களை ஏமாத்தணும்னு சொல்லி அதுங்க ஷேப்பை மாத்தமா. இதை கேட்ட மேரியாபெல்லும் அவங்க கேட்கிறான், ஆமா இதுக்கு முன்னாடி அந்த டிராகனை நீ பார்த்திருக்கனா, எதுக்காக எங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லை. நான் என்ன யோசிச்சேன்னா அந்த டாக்ஸுக்கும் இந்த டிராகனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப நேரம் கழிச்சு இதை சொல்லிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன்னா இப்போ ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கே தெரியாது இப்படி எல்லாம் ஆகும்னு. ஒரு சைடு இவங்களுக்கு அந்த பிளேக் டிராகனை பத்தி தெரியும். ஏன்னா அது ஒன் ஆஃப் த 3 கிளாமிட்டிஸா இருக்கு. இதே மாதிரி ஏகப்பட்ட கதைகளும் அதை பத்தி இருக்கு. தீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். முன்னாடி வெனம் பிரின்சஸும் நல்லா மாட்டிக்கும். அந்த ஸ்பியரை நல்லா பார்க்கும் போது இப்பதான் என்னன்னு தெரியுது. அதுக்குள்ள இருக்க ஹெச்பியும் மானாவும் அப்படி ட்ரெயின் ஆகுது. அதனால நம்ம ஹீரோ பயங்கரமா அங்க தாக்குறான். அங்க எல்லா விஷயத்தையும் ஆளு ட்ரை பண்றான். இப்போதைக்கு அந்த ஸ்லைமால எதுவுமே பண்ண முடியாது. அது பாய்சன்ல வசமா அங்க மாட்டிருக்கு. இதனால விங்ஸையும் அவனோட டிராகன் பஞ்சையும் பயங்கரமா வச்சு தாக்குறான். கடைசியா அட்டாக் பண்ணதுல எப்படியும் ஆளு உடைக்கிறான். அங்க வெனம் பிரின்சஸையும் அவன் காப்பாத்திடுறான். நல்ல வேலை, உனக்கு எதுவுமே ஆகல. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதே மாதிரி நீ பண்ண வேலையால அவ்வளவுதான், இப்பயோ இல்ல கொஞ்ச நேரத்திலயோ இப்படியோ இந்த ஸ்லைம் இறந்து போயிடும். அதனால பிரச்சனை இல்ல இப்படின்னு ஆளு யோசிப்பான். ஆனா பிரச்சனையே அப்புறம் தான் ஆரம்பிக்குது. பின்னாடியே அந்த ஸ்லைம் திரும்பவும் அங்க வந்து நிக்குமா. அங்க அதுவும் சிரிக்கும் போது நம்ம ஆளுக்கு அங்க புரியல என்ன விஷயம்னு. அங்க வியூ ஸ்டேட்டஸை வச்சு பார்க்கும் போது இப்போதான் அங்க தெரியுது, வெனம் பிரின்சஸோட பாய்சனை நியூட்ரலைஸ் பண்றதுக்கான அந்த ஸ்கில் அது அங்க இவன் கிட்ட இருக்கு. வெனம் பிரின்சஸ் கிட்ட அந்த ஸ்கில் இல்ல. அங்க இதை பார்க்கும் போது நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். அங்க ஆளும் சொல்றான், நம்ம 2 பேரும் எதுக்காக சண்டை போடணும், எப்பயாச்சும் நீ என்ன விட்டறியா, நம்ம 2 பேரும் மாஸ்டர்ஸ்ப்பா, அதனால நம்ம ஒன்னா இருக்கலாம், ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். உன் பாதையை பார்த்துட்டு போ, நான் என் பாதையை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு தான் அது சொல்லும். நான் நம்மால விடுற மாதிரி இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. வெனம் பிரின்சஸ், குரங்கு கேங்கு, மிரியா, அந்த வில்லேஜ் மக்கள், இப்படி நிறைய பேர் இருக்கும் போது எப்படி என்னால இவனை விட முடியும். ஏன்னா நீ ஒரு ஈவிலான ஸ்லைம். அப்படி இருக்கும் போது வாய்ப்பே இல்லை, நான் விட மாட்டேன். ஒரு சைடு நம்ம ஹீரோக்கும் அங்க டவுட் வருது. ஏன்னா ரீசெண்டா ஸ்கில் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி விஷயமா அவன் சொல்லியிருப்பான். ஒருவேளை இப்படி இருக்குமோ, என்கிட்ட இப்படி ஸ்கில் ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கு, அதே மாதிரி அவன் கிட்டயும் அந்த விஷயம் இருக்குமா. நான் பாக்குற மாதிரி தான் அவனும் இந்த உலகத்தை பாக்குறானா. ஆமா, என்னப்பா ஆச்சு, ஒரு மாதிரி காமா அமைதியா இருக்க. சரி, அப்பனா நான் என்ன போகட்டா? எனக்கு நல்லாவே புரியுது, அதாவது நீ என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு. நான் இது வரைக்கும் கேதர் பண்ண ஒரு
ஸ்கில்ல பாக்குற போல எப்படி என்ன ஜெயிக்கலான்னு. அட என்னப்பா ஆச்சு, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டியா என்ன? உன்ன மாதிரிதான்ப்பா நானும். நீ எப்படி இந்த உலகத்தை பாக்குறியோ அதே மாதிரி எனக்கும் தெரியுது. எப்படி நீ என்னோட ஸ்டேட்டஸும் ஸ்கில்லையும் பாக்குற அதே மாதிரி என்னாலையும் அதை பார்க்க முடியும். எனக்கு அப்பயே டவுட் இருந்துச்சு, கண்டிப்பா இவனால பார்க்க முடியும்னு. இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அதுக்கே இப்படின்னா என்னாலையும் உன்ன மாதிரியே டிவைன் வாய்ஸையும் கேட்க முடியும். அங்க இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இவனாலையும் டிவைன் வாய்ஸை நம்ம ஹீரோ மாதிரி கேட்க முடியுது. ஜஸ்ட் அது சொல்லிச்சு, அதே மாதிரி நானும் ஸ்ட்ராங்கரா மாறின்னு இருக்கேன், அவ்வளவுதான். அங்க இப்பதான் நம்ம ஆளுக்கு புரியுது இதே விஷயத்த நம்ம ஹீரோக்கும் அங்க சொல்லியிருக்கோம். நீ வந்து இன்னமும் அதிகமா ஸ்ட்ராங்கரா மாறணும். ஏன்னா ஓ மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. என்ன உனக்கு புரியுதா இப்படின்னு ஒரு டிவைன் வாய்ஸ் அங்க சொல்லியிருக்கோம். என்னப்பா அமைதியா இருக்க, எப்பயாச்சும் உனக்கு புரியுதா என்ன? நம்ம ரெண்டு பேரும் சேம் தானே. அப்பனா சரி நான் கிளம்புறேன். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வெற மாதிரி இல்ல, பயங்கர வேகமா ஃபயர் அட்டாக் பண்றான். அந்த இடம் முழுக்க அப்படியே பத்திக்கின்னு எரியுது. அங்க இப்படி இந்த விஷயம் நடக்கும் போது இந்த சைடு மேரியாபெல் அங்க மிரியாக்கும் அந்த விஷயம் வந்து தெரிய வருது, ஏதோ ஒன்று பத்திக்கிச்சுன்னு. அதனால அவங்க ரெண்டு பேருமே அந்த திசையை நோக்கி ஓடி போறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கத்துறமெல்லாம் அங்க சவுண்டு கேட்கும். இதுலயே அங்க தெரியுது ஏதோ ஒரு சண்டை போகுதுன்னு. இந்த சைடு சண்டையும் ஆரம்பிக்குது. பயங்கர வேகமா அங்க ரெண்டு பேரும் தாக்கிக்கிறாங்க. ஒரு சைடு வேனம் பிரின்சஸுக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம ஹீரோ தாக்க வரும் போதெல்லாம் எல்லா அட்டாக்கும் அவன் கிட்ட ஒரு பதில் அட்டாக் இருக்கு. அந்த ஸ்லைமும் சொல்லும், டிவைன் வாய்ஸ் சொல்றதை நீ பண்ணு, இதுதான் இந்த உலகத்தை ரூல் பண்றதுக்கான ஒரு வழி. நீ என்ன யோசிக்கிற, அது சொல்ற மாதிரி நான் பண்ணணும்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. அது சொல்றது ஒரு ஸ்டூபிடான விஷயமா இருக்கு. கண்டிப்பா என்னால முடியாது. ஏன்னா எனக்குன்னு ப்ரெஷியஸானவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் போது டிசிஷனை நான் தான் எடுப்பேன். அங்க தாக்க வரும்போது ஒரு அட்டாக்கையும் ஆளால கவுண்டர் பண்ண முடியுது. கிட்ட என்னோட ஸ்டாட்ஸை விட ரொம்ப அற்புதமான ஸ்டாட்ஸ் இருக்கு. அதனால நான் என்ன பண்றது? ஏய் என்ன யோசிக்கிறேன், உன்னோட எல்லா அட்டாக்ஸையும் என்னால கவுண்டர் பண்ண முடியும். அதே மாதிரி உன்னை முடிக்கிற அளவுக்கு என்கிட்டயும் பெரிய ஸ்கில் எல்லாம் ஒன்றும் இல்ல. ஆனா இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாமா இப்படின்னு சொல்லிங்கன்னு ஏகப்பட்ட உல்ஃபா அது வர வைக்கும். அங்க இதுலயே நம்மளுக்கு புரியுது, இதுலயே நம்ம ஹீரோக்கு புரியுது, நம்ம ஹீரோவை இன்னமும் பிஸி ஆக்கணும். கரெக்டா டைமிங் வரும்போது மொத்தமா முச்ச வெட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் சொன்ன மாதிரி உண்மைதான். எப்படியும் எங்க ரெண்டு பேருமே முடிக்கிற அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்லாம் ஒன்றும் இல்ல. நான் பிரச்சனையே என்னன்னா உல்ஃபை இப்போ வர வச்சிருக்கான். கண்டிப்பா என்ன அழிக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த பிளாட் பண்ண இருக்கான்னு நினைக்கிறேன். அங்க திடீர்னு அந்த ஸ்லைமும் அங்க பவர்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அங்க என்னதுடா அப்படின்னு புரியல. ஏன்னா எல்லா ஸ்கில்லுமே ஆல்ரெடி அந்த ஸ்லைம் கிட்ட இருக்கு. அப்புறம் என்ன நல்லா பார்த்ததா அங்க தெரியுது, மானாவை அவன் நல்லா இழுத்துக்கிறான். இதனால அந்த ஸ்லைமோட மானாவும் அப்படியே ஃபுல் ஆகுது. அதுக்குள்ள அவன் கையை வெட்டி வர்றான். அங்க மொத்ததும் அப்படியே தாக்க வரும். ரெண்டு இதை முச்சறான். கடைசியா ஒன்று இருக்கும், அதையும் முத்தறான். நாலாவது அங்க வரும்போது ரொம்ப ஆளு கன்ஃபியூஸ் ஆகுறான். இந்த இடத்துல டோட்டலா மூணு உல்ஃப் தான் இருக்கும். எப்படி இங்க நாலாவது வந்துச்சுன்னு சுத்தமா ஐடியா இல்ல. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது, அந்த ஸ்லைம் தான் தன்னை தானியே ஒரு உல்ஃபா மாத்திருக்கு. கீழே இருக்குது. இப்படி ஆளு யோசிக்கும் போது முல்லா மாதிரி பயங்கரமா குத்திடுறான். முட்டாள் ஐட்டியா, நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான். ஏன்னா உன்னை இந்த ஓட்ட வழியா மொத்தமா உடம்பு முழுக்க அப்படியே கன்சியூம் பண்ண போறேன். இப்படியே அந்த ஓட்ட வழியா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள அது போக ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், நீ வசமா மாட்டிக்கின. நம்ம ஹீரோ அப்பயும் இல்ல, மேல படு வேகமா அங்க போறான். என்ன பண்ணிருக்க? யார என்ன, நான் யாருன்னு உனக்கு காட்ட வேணவா? இது எல்லாத்தையுமே பிளாக் லிஸ்டாடும் மிரியாவும் கவனிக்கிறாங்க. அங்க பயங்கர வேகமா ஆளு மேல போறான். மேல போயினே இருக்கான். அங்க ஸ்லைமுக்கு புரியல, ஆமா நீ என்ன பண்ணிருக்க, ஆனா ஏதோ ஒண்ணு, உன்னோட உடம்ப நான் ஓட்டையாக்காம விட மாட்டேன். அங்க இதனால உடம்பு அப்படி ஓட்டையாவுது. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ வெற மாதிரி இல்ல, வானத்துக்கு எப்படியோ வரான். அவ்வளவுதான், நீ காலியாக போற. உன்னோட உடம்பு, உன் உடம்புல இருக்க அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப வேற லெவல்ல நான் பயன்படுத்த போறேன். அங்க இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ கீழே மிரியா, பிளாக் லிசார்டு அவங்க ரெண்டு பேருமே பாக்குறான். மத்தவங்களுக்காக இதை பண்ணணும்னு சொல்லி ஆள் அப்படியே பிடிக்கிறான். நான் யோசிக்கல இந்த ஸ்லைம் இந்த அளவுக்கு முட்டாளா இருக்கும்னு. நல்ல வேலை ஓடி போகாம என்கிட்டயே அவன் ஒட்டிக்கினானே. இதனால அவ்வளவுதான், அவனால ஓடி போக முடியாது. இப்படின்னு அங்க பயங்கர வேகமா கீழே விழ ஆரம்பிக்கிறான். அங்க மிரியாக்கு இதனால ரொம்ப பயமாயிது. ஏன்னா அவ்வளவுதான், இப்படி ஒண்டி ஆச்சுன்னா நம்ம ஹீரோவோட கதையை முடிய வாய்ப்பு இருக்கு. அங்க பிளாக் லிசார்டும் அதனால ரொம்ப கஷ்டப்படும். அங்க கீழே விழும் போதே அங்க ஸ்லைமும் யோசிக்குது, ஆமா என்ன ஆச்சு, உங்ககிட்ட எனர்ஜி காலியா, எனர்ஜி இல்லாம கீழே விழ போறியா என்ன? ஆனா அப்புறம் தான் அதுக்கு ரியலைஸ் ஆகுது, நம்ம ஹீரோ நட் கிராக்கர் அந்த ஸ்கில்ல பெரிய அளவுல ஆளு பயன்படுத்த போறான்னு. இதை ஒண்டி நான் பயன்படுத்தினா கண்டிப்பா உன்னால மூவ் ஆக முடியாது. இதனால ஸ்லைம் ரொம்ப பயந்து போகுது. அடே நீ என்ன பைத்தியமா என்ன? ஏன்னா நான் ஒண்டி இறக்க மாட்டேன், என் கூடவே நீயும் எந்த போயிடுவேன், உனக்கு புரியுதா? நீ என்ன யோசிக்கிற, இதுக்கெல்லாம் நான் பயந்து போன்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. அடே தயவு செஞ்சு விட்டுரு. நான் இப்பயே இந்த வில்லேஜை விட்டோம், இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு விட்டுரு. உன்னை வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆமா என்ன ஆச்சு, இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் மயங்கி போன்னு யோசிக்கிறியா? உன்னோட டிவைன் வாய்ஸ் கிட்டே போய் கெஞ்சு, அது சொல்றபடி நீ பண்ணு. ஸ்லைம் நம்ம ஹீரோவோட உடம்ப ஓட்டையாக்கிலா பாக்குது. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ நிக்கிற மாதிரியே இல்ல. அங்க ஸ்லைமுக்கும் என்ன பண்ணும் தெரியல, அதே வேகத்தோட பயங்கர வேகமா அங்க கீழே வந்து ரெண்டு பேருமே விழுறாங்க. இதனால அவ்வளவுதான், கதையே முடியுது. அங்க மிரியாவும் பயந்து போய் இலுஷியான்னு கத்துறான். அந்த
இடத்துல யுலிஷியாவோட நிலைமை மோசமா இருக்கு. அங்க திடீர்னு பெரிய அளவுல தண்ணி வரும்போது அவ்வளவுதான் நம்ம ஹீரோவும் தண்ணியில அடிச்சுக்கின்னு வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். அங்க வெனம் பிரின்சஸுக்கும் என்ன பண்ணும் தெரியல. இன்னொரு சைடு மிரியாவும் யுலிஷியான்னு பயங்கரமா அங்க கத்துறா. அங்க யுலிஷியாவை நினைச்சு ரொம்ப அவளுக்கும் கவலையா இருக்கு. அங்க மேரியபிள் தான் அமைதியாக்குறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சீன் அப்படியே மக்களை நோக்கி வரும். மக்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகறாங்க. அங்க இப்பயும் யுலிஷியாவை நினைச்சு நம்ம மிரியாக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அங்க மிரியாவை நம்ம மேரியபிள் ரெஸ்ட் எடுக்க சொல்றான். அங்க பீஸ்ட் பொண்ணும் ஓடி வந்துட்டு கேக்குறான், ஆமா அந்த இடத்துல அப்படி என்னதான் ஆச்சு? அது ஒரு பெரிய கதை. பிளேக் டிராகன் ஏதோ ஒரு விஷயத்த கூட அங்க சண்டை போட்டுச்சு. மேல இருந்து பயங்கரமா கீழே வந்துச்சு. அங்க என்ன ஆச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இன்னமும் இந்த உலகத்துல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, அதை பத்தி நம்மளுக்கு தெரியல. அதேதான், அது உண்மைதான். இன்னொரு சைடு மேரியபிளும் அந்த அட்வென்ச்சரர் பொண்ணு கிட்ட சொல்றான், எனக்கு தெரிஞ்சு மிரியா திரும்பவும் ஃபாரஸ்ட் நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. எப்போ டாக்ஸுக்கும் அந்த டிராகனுக்கும் அப்படி ஆச்சோ அப்பத்துல இருந்து வெளி உலகத்தை பத்தி அவளுக்கு இன்னமும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அப்படி அவ இன்கேஸ் போனானா தயவு செஞ்சு அவளுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கிறியா? கண்டிப்பா. சீன்ல பிளாக் லிசார்டும் அங்க இருக்கிற குரங்குக்குலாம் அங்க ஆர்டர் கொடுக்குது. நம்ம ஹீரோ வர வரைக்கும் நீங்க தான் நம்ம இடத்தை பாதுகாக்கணும், உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா மேம், நீங்க சொல்லிட்டீங்களே, நாங்க பாத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம தான் காட் பண்ணோம், ஏன்னா நம்ம ஹீரோ கண்டிப்பா இங்க வருவான். சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி போகுது. நம்ம ஹீரோ திரும்பவும் முழிச்சுக்கிறான். அங்க எங்க இருக்கான் அப்படின்னு தெரியல. மொட்டையில இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அந்த மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஆமா, எதுக்காக இது எனக்கு தேஜாவு மாதிரி ஃபீல் ஆகுது? இல்ல, நான் திரும்பவும் முட்டையா மாட்டேனா? ரவுண்ட் 2 இல்ல இது. நான் கொஞ்சம் கொஞ்சமா கிராக் விட்டு வெளில வரும்போது இப்பதான் ஆளுக்கு ரிலீஸ் ஆகுது. அவன் முட்டையால பழையபடி தான் இருக்கான். அந்த இடமே வித்தியாசமா இருக்கு. எங்க பார்த்தாலும் டெசர்ட்டா இருக்கு. முன்னாடி பீச் மாதிரி ஒரு இடம் இருக்கு. பிளாக் லிசார்டு, மிரியா எல்லாருமே எங்க? நான் எங்க தான் இருக்கேன் இப்படின்னு இவன் கத்துறான். எங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு ஒண்டி இல்ல, இந்த சீசன் 1 முடியுது. இதுக்கு சீசன் 2 இருக்கு, ஆனா எப்போ வரும் அது நம்மளுக்கு தெரியல. வரும்போது நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அதனால மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் அனிமேலியோ இல்ல மூவிலியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.